பின்பழகராம் பெருமாள்ஜீயர் பெருந்திவத்தில் அன்பது கற்றுமிக்க ஆதலினால் நம்பில்லைக்கான அடிமைகளை அந்நிலைய நன்னெஞ்சே ஊனமரை எப்பொழுதும் ஓர். பஸ்தாத் சுந்தர தேசிகர் என்று சொல்லக்கூடிய செங்கழிய பெருமாள்ஜீயர் வார்த்தாமலை என்னும் கிரந்தத்தை அனுகிரகித்தார். அதிலே எம்பாருடைய வார்த்தைகளாக 10 வார்த்தைகள் ஸ்ரீ பராசர பட்டருக்கு அனுகிரகித்த வார்த்தைகள். அதிலே முதல் வார்த்தையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த முதல் வார்த்தையை சொல்லப்பட்டது, ஒரு ஸ்ரீவைஷ்ணவன் சரீர அவசானத்திலே எம்பெருமானான் திருவடிகளிலே சேரலாம் என்று இருக்கை, அதாவது உறுதிப்பாடு, பகவானுடைய திருவடியிலே சேர வேண்டும். ஒரு ஸ்ரீவைஷ்ணவ நிலை எப்படி இருக்கணும்னா, தான் ஆச்சாரிய சம்பந்தத்தை பெற்றுக்கொண்டு அதன் பிறகு ஒரு துளியும் சந்தேகம் இருக்கப்படாது. சந்தேகம் ஏற்பட்டாலே 2 கட்டம் இருக்கு. ஒன்று சரணாகதி நன்னா நடக்கிறேன்னு ஒரு அர்த்தம், மற்றொன்று பெருமாளுக்கு சக்தி இருக்குமோ இருக்காதுன்னு ஒரு சந்தேகம் இருக்கிறது. நமக்கு மோட்சம் கொடுப்பது 2மே கஷ்டம் தான். ஏன்னா சரணாகதி பண்ணதுக்கப்புறம் நடக்கலையோன்னு சந்தேகம் ஏற்பட்டாலும் தவறு தான். பகவானுக்கு சக்தி இல்லையே அப்படின்னு நினைச்சாலும் தவறு தான். அதனால அந்த உறுதிப்பாடு அவசியம் இருக்கணும். அந்த உறுதிப்பாடு தான் பிரதானமாக ஜெயிக்கிறது. ஏன்னா ஸ்ரீ வைஷ்ணவ உறுதிப்பாடு வருகிறது ரொம்ப துர்லபம், அதுவோ உயர்ந்த இடம். நாமும் நிறைய பாபத்தை பண்ணியிருக்கோம். இடமோ சிறிய இடமா இருந்தால் பரவாயில்ல, அல்லது நம்மிடத்தில் அதற்கு போவதற்குண்டான ஒரு தகுதி இருந்தாலும் பரவாயில்ல. அந்த போவதற்குண்டான தகுதி ஒரு துளியும் கிடையாது. சரி, போவதற்கான தகுதி இல்லை, போகக்கூடியவரும் சாமானிய இடம் ஒண்ணுமில்லை, பக்கத்து தெருவு தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சா பரவாயில்ல. அப்படியும் இல்லை, நலமந்தமில்லதோர் நாடு. அதனால தான் அந்த அந்த சந்தேகம் வரதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா பூர்ண நம்பிக்கை வர மாட்டேன்றது. ஏன்னா நாம் என்ன நினைக்கிறோம், நம்முடைய சக்தியால் போறோம்னு நினைக்கிறோம். அதனால தான் அந்த நம்பிக்கை வரல. ஒரு காரியம் பண்ணுறோம், ஒரு காரியம் பண்ணுறச்சே, சுவாமி பத்ரி போய் சேவிக்கலான் இருக்கேன், வயசு 95 சேவிக்க முடியுமான்னா அப்போ கொஞ்சம் நிதானமாக தான் சொல்லுவா. சுவாமி சிறு வயசுலாம் போயிட்டு வந்தாச்சு, கிளருடைய இளமை கெடுவதன் முன்னம் வளருடைய மாயோன் மறுபடி கோயில் ஆழ்வார் சொன்னார். அப்போ தப்பிச்சுட்டேன், ஆனால் இப்போ 95 இப்போ மனசு இருக்கு, ஆனால் சரீரம் இடம் கொடுக்கல. அப்போ சரீரம் இடம் கொடுத்தது, ஆனால் போகணும்னா விஷயாந்தரங்களை விடுபட்டு இருந்தோம். அதனால அப்போ சரீரம் இடம் கொடுத்தாலும் மனசு கொடுக்கல. இப்போ என்ன ஆகுது, மனசு கொடுக்கறது ஆனால் சரீரம் இடம் கொடுக்கல. அந்த மாதிரி நிலை ஏற்படுறது. அதே போல இப்போ நம்மளால முடியலன்னு தெரியுது இல்லையா. ஆனால் இதே ஒருத்தர் அதே பத்திரிகாசிரமத்துக்கு நீங்கள் நடக்கவே வேண்டாம், ஒன்றுமே வேண்டாம், நேராக வந்துக்கோ, அந்த வண்டியில் உட்காந்துக்கோ, அந்த வண்டியோடு நேராக அங்கே போய் இறக்குறோம்னா அப்போ அவளுக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு சௌகரியம் இருக்குன்னு நம்பிக்கை வரும் இல்லையா. ஆனால் அந்த மாதிரி யார் அழிச்சு போவார்? 95 ஆனாலே உட்கார வச்சு சோறு போடுறவாளே கிடையாதுன்னா பத்திரிகாசிரமத்துக்கு அழிச்சு போடுவா இருப்பாளா? நம்பிக்கை வர்றது கஷ்டம். அதே நிலம் ஒண்ணுமில்லாத இந்த ஊர்ல இருக்கிறதுக்கே போறது நம்பிக்கை வரனா, ஸ்ரீவைகுண்டம் எங்க இருக்குன்னு தெரியல. போயிட்டு வந்தவாளாவது சொன்னா நன்னத்தான் இருக்கு சுவாமி, போயிட்டு பார்த்துட்டு வாங்க, சேவிச்சுட்டு வந்திருக்கேன், நீங்களும் ஒரு போய் சேவிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாலும் சரி, போனவர் நன்னா இருக்கு சொல்லியிருக்காரு, நாமும் போகலாம். நிறைய பேர் போறா இல்லையா, விடுமுறை யாத்திரைன்னு போயிட்டு இருக்கா பாருங்க. அந்த மாதிரி போயிட்டு வந்து நன்னா இருக்கு சுவாமி அப்படின்னு அந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு தெரியல. போனவா திரும்பி வந்தா தானே, வரதே இல்லை, போனவா போன மாதிரி இருக்கா. அதனால அந்த நம்பிக்கை வரமாட்டது. ஸ்ரீவை கொண்டு நிலையை பார்த்தாலும் நம்பிக்கை வரல, நம்முடைய கர்மா பார்த்தாலும் நம்பிக்கை வரல. ஆனா அந்த நம்பிக்கை வராம இருக்கிறதுக்காக முதல் வார்த்தையில அதை வைத்தார் சுவாமி என்பார். ஏன்னா எப்ப உனக்கு ஆச்சாரிய சம்பந்தத்தை பெற்றுட்டியோ உன்னுடைய முயற்சியால நீ போகல, அது தெரிஞ்சுக்கணும். சம்பந்தம் காலம் போறோமே தவிர, பகவானுடைய சம்பந்தத்தாலும் ஆச்சாரிய கட்டாட்சத்தாலும் தான் மோட்சமே தவிர நம்முடைய முயற்சியால போகல. நம்முடைய முயற்சியால போகணும்னு நினைச்சா தான் நமக்கு சந்தேகம் வரணும். இந்த சந்தேகம் யாருக்கு தான் படலாம்? சாதாரணமா சாத்தியோபாய நிஷ்டன் என்று சொல்லக்கூடிய பக்தி நிஷ்டன் தான் அந்த சந்தேகம் வரணும். ஆனா அவன் சந்தேகப்படுறது இல்லை.
ஆனா சரணாகதியர்கள் சந்தேகப்படுறா. சாமானியா பார்த்தா சந்தேகப்படுறது யார் சொன்ன தெரியுமா? அவன் தன் முயற்சியால பகவான் அடையணும்னு பார்க்கறான். சாத்தியோபாய நிட்டன்னு பேரு, பக்தி நிட்டன்னு பேரு. அந்த பக்தி நிட்டம் என்ன பண்றான்? நான் பண்ணிட்டு இருக்கேன், இந்த பண்ணி 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 முடிச்சுட்டு இந்த பக்தி முடிச்சோடனே பகவான் உள்ளம் பிரீத்தியா போகுது. பிரீத்தியா போது ஓ நாம் சாஸ்திரத்தில் சொன்னபடி பண்ணினான், இவனுக்கு மோட்ச ஐஷம் போகலாம் அப்படின்னு ஐஷம் போகிறாரு. அப்ப தன்னுடைய முயற்சியை முன்னிட்டு கொண்டு வரதுபடியாரு அவங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுறது. அது இந்த இடத்துல நம்முடைய முயற்சி இல்லை, சரணாகதி ஆயிடுச்சு, பகவான் தான் ஐஷம் போறார் அப்படின்ற ஒரு நிலை ஏற்படுறதுனால எப்ப எனக்கு முயற்சி இல்லையோ நம்பிக்கையும் போயிடுது. சாமான்யமா என்னுடைய முயற்சி இருந்தா தான் நம்பிக்கை ஏற்படும் அப்படின்னு நினைச்சிருக்கோம். அது தவறான கருத்து. ஏன்னா என்னுடைய முயற்சியால எந்த காரியம் பண்ண முடியாது, ஏதாவது பண்ண முடியும்னா எதுவும் பண்ண முடியாது. பகவத் அனுகிரகத்தாலும் ஆச்சாரிய கடாட்சத்தால் நடக்கப்படுறது. அதனால தான் இந்த முயற்சி உன்னுடையதல்ல, பகவானுடையது, நீ நிச்சயமா நம்பியே ஆகணும்னா உன்னுடையதாக தான் நம்ப வேண்டாம். வாஸ்தவம் தான். பகவானுடைய முயற்சி ஆனபடியாலே அகம் ஸ்வராமி மத்தப்தம் நயாமி பரமாம் கதிம். அதுதான் தெரிவிக்கிறார் வராக பெருமாள் தெரிவிக்கிறார். மனசு ஸ்வஸ்தே சரீரே சதியோ நரகா சாத்துசாத்மே சுகி ஸ்மர்த்தா விஸ்வரூபஞ்ச மாமஜம் ததஸ்மம் பிரியமானந்தோ காட்டவான சஞ்சீவம் அகம் ஸ்வராமி மத்தப்தம். அப்படிப்பட்ட பக்தனை அகம் ஸ்வராமி, நான் அவனை ஞாபகத்தை வைத்துக் கொண்டு அழைத்துக் கொண்டு போகிறேன். யார் கொடுக்குற? உறுதிமொழி கொடுக்கிறார். நாமும் உறுதிமொழி கொடுக்கணும், நிச்சயம் ஐஷன் போவேன்னு கொடுக்குறோன்னு தெரியாது. ஆனா பகவான் கொடுக்கிறார், வகராநாயனா கொடுக்கிறார், உறுதி கொடுக்கிறார். உன்னை நான் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு அழைத்துக் கொண்டு போகிறேன். அகம்ஸ்வராமி மத்தப்தம். அப்படிப்பட்ட பக்தனை நயாமி பரமாங்கதம், பரமமான கதியாக இருக்கிற மோட்சலோகத்துக்கு அழைத்துக் கொண்டு போகிறேன் அப்படின்னு அவர் உறுதிமொழி கொடுக்கிறாரியா. அந்த உறுதிமொழியை நம்ம உறுதிமொழியாக வைத்துக் கொண்டு நாம் உறுதியோடு இருக்கிறோம். அதைத்தான் எம்பார் முதல் வார்த்தையா வைக்கிறார். ஆச்சரியமான வார்த்தை. எப்படிப்பட்ட வார்த்தை? முதல் வார்த்தை, அதாவது வைஷ்ணவன் சரீர அவசானத்திலே எம்பெருமான் திருவடிகளே சேரலாம் என்று இருக்கை. இதிலே கடந்த உபன்யாசம் என்ன பார்த்தோம்னா, அவரை அடைவதற்கு தரங்களா இருக்கிற பாபம் தொலைகிறது. சர்வ பாப சப்தத்துக்கு பிராப்தி விரோதி பாபங்கள் அத்தனையும் தொலைச்சிடறான். எத்தனை பாபங்கள் அத்தனை பாபம் தொலைச்சிடறான், அவரே தொலைச்சிடறாரு. அப்ப தொலைக்கிற பொறுப்பு அவர் எடுத்துக்கிறார். இதான் நீங்க கடைசியா பார்த்தோம். சரணாகி தொலைக்கிற பொறுப்பு அவர் எடுத்திருந்தா அதுக்கு சரணாகதி மார்க்கம்னு பேர். அன்னைக்கு பார்த்தோம், இதான் பார்த்தோம். தொலைக்கிற பொறுப்பை நாம எடுத்திருந்தா அதுக்கு பக்தி மார்க்கம்னு பேர். அதான் ஞாபகம். பக்தி மார்க்கம் பேரு, சரணாகதி மார்க்கம் பேரு. பக்தி மார்க்கம் என்னுடைய முயற்சியால யாராருக்கெல்லாம் பக்தி மார்க்கம் எடுத்துக்கோ அவர்கள் தங்கள் தங்கள் முயற்சியால பகவானை அடையிறது. முயற்சியால பகவானை அடையிறதுன்னா அப்ப பகவான் ஒன்றும் பண்ணலன்னு அர்த்தமே இல்லைன்னா ஞாபகம். அப்போ மோட்சம் பகவான் தான் கொடுக்குறாரு. இவரா நேரம் அந்த இடத்துக்கு படிக்கட்டு போகல, இவர் பக்தி பண்றார். அந்த பக்திக்கு உகந்து பகவான் மோட்சத்தை கொடுக்குறான். சாஸ்திரத்தை சொன்னபடி பண்ணினான் அப்படின்னு கொடுக்குறார். ஆனா அதே நாம் பண்றோம் சரணாகதியர்கள். சரணாகதி பண்றச்சே இவ என்ன பண்றா? இவ ஒண்ணுமே பண்ணல, சரணாகதி அனுஷ்டிக்கிறா. நீயே எனக்கு உபாயமாக இருக்க வேண்டும் அனுஷ்டிக்கிறா. அனுஷ்டி வச்சவனே அந்த நிலை யார் கொடுக்குறா? பகவான் கொடுக்குறார். கொடுத்து முடிச்சோடனே அவன் அழிச்சும் போடக்கூடிய காரியத்தையும் பகவானே பண்றது, நாம எதுவுமே பண்றதில்லை. பகவான பண்றபடியால அதுக்கு சரணாகதி மார்க்கம்னு பேரு. அவர்களுக்கு தான் பிரபன்னர்கள்னு பேரு. அதத்தான் மாதா பிதா யுவதையக தனயா விபூதிகி சர்வம் யதேவ நியமேன மதன்மயா நாம் ஆத்யஸ்தன குலகத்தே. எங்கள் குலத்துக்கு தலைவர்னு சொல்றோமோ, யார சொல்றோம்? நம்மாழ்வார். எந்த குலத்துக்கு தலைவர்? பிராமண குலமா, சத்திரிய குலமா, வைசிய குலமா, சூத்ர குலமா அப்படின்னா இல்ல பஞ்சாவர்ணமா அப்படின்னா அந்த குலம் தான் இல்ல. இப்படிப்பட்ட குலம் பிரபன்ன குலம். அந்த பிரபன்ன குலத்துக்கு தலைவர் முதல்ல சரணாகதி விட்டுட்டவர் யாருன்னால் சுவாமி நம்மாழ்வார் தான். அதனால அப்படிப்பட்ட பிரபன்னர்கள், அந்த பிரபன்னர்களுக்கு பகவான் என்ன பண்றான்? தான் முயற்சி வரை அழைச்சிட்டு போறார். அது சரணாகதி விட்டார்கள். ஆனா பக்தி மார்க்கம்ன்றது என்னது? என்னுடைய முயற்சியால பண்றது. இப்ப இந்த ரெண்டுத்தையும் குழப்பிக்க கூடாது. எப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப சரணாகர்களுக்கு தான் பக்தி உண்டா இல்லையா? சாமி நீங்க இப்ப என்ன சொன்னீங்க? பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவர்கள் முயற்சி தங்கள் முயற்சி இருக்கணும். அப்ப பகவான் இந்த பக்தியை பண்ண முடியும்னா பகவான் பிரீத்தி எடுத்து அழைச்சின்னு வரான். சரணாகதருக்கு தங்கள் முயற்சி இல்லை, பகவான் பார்த்து அழைச்சின்னு வரான் சொன்னோம். அப்ப சரணாகதருக்கு பக்தி இருக்கா இல்லையா? அப்ப சரணாகதருக்கு பக்தி வந்துருச்சுன்னா அப்ப பக்தி மார்க்கம் வந்துடுதான்னு அர்த்தம்னா சரணாகதருக்கும் பக்தி உண்டு, பக்தி இல்லைன்னு நிறைய சொல்லவே இல்லை. என்ன ஞாபகத்துக்கோ? பக்தி மார்க்கத்தில் இருக்கக்கூடிய பக்தி நிட்டனுக்கும் பக்தி உண்டு, சரணாகதி நிட்டனுக்கும் பக்தி உண்டு.
அப்ப சரணாகதி பக்தி உண்டுன்னா அவன் அப்ப பக்தி மார்க்கத்துக்கு போறான் சொல்லணும்னா ரெண்டு பேரும் பண்ணக்கூடிய பக்தியிலே வித்தியாசம் இருக்கு. நம்ம ஞாபகம், இதுதான் ரொம்ப முக்கியம். சரணாகதிக்கும் பக்தி மார்க்கத்தில் இருக்கக்கூடிய சாத்தியோபாய இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதை புரிஞ்சுக்காம சில பேர் தவறான ஒரு கருத்தை தெரிவிக்கிறார். இது சொல்றதுன்னா சரணாகதி வித்தர்கள் எல்லா கைங்கரியும் பண்ணுவா, பக்தியும் பண்ணுவா, எல்லாத்தையும் பண்ணுவா. அதை பண்ணிட்டு இதை நான் பண்ணிருக்கேன், இதை பண்ணினபடியாலே பகவான் எனக்கு மோட்சத்தை கொடுக்க போறான் என்கிற எண்ணத்தை தவிர்த்து அவ பக்தி பண்ணுவான். புரியுதா? பக்தி மார்க்கத்தில் இருக்கவா என்ன பண்றானா, நான் இதை பண்ணினேன், இதை பண்றபடியால பகவான் மோட்சத்தை கொடுக்குறான். அப்ப தன்னுடைய முயற்சி என்பதை நினைவிலே வந்து பண்ணக்கூடியது பக்தி மார்க்கம். என் முயற்சி ஒன்றுமில்லை, பகவான் தான் பண்ணி வைக்கிறார், அவர் தான் என்ன மோட்சத்துக்கு அழைச்சிட்டு போறார். இருப்பினும் நான் பக்தி பண்ணிட்டு இருக்கேன். எதுக்காக? பண்ணும் இன்பத்துக்காக பண்றேன். பக்தி பண்ணி இன்னொன்னு இல்லை, பக்தி பண்ணி இன்னொன்னு இல்லை, பக்தி பண்ணுவதே பிரயோஜனம், பக்தியே புருஷார்த்தம். நல்லா வச்சுக்கோ. பக்தி என்னது? கோலம் போடுதல், விளக்கெரித்தல், திருவாராதனை பண்றதல், சேவா காலம் பண்றதல், அவருடைய திருப்பாத்திரங்களை சுத்தம் பண்ணுதல், எத்தனை கைகளும் எல்லா கைகளும் பக்தியில சேர்ந்ததுதான். அந்த பக்தியில சேர்ந்த கர்மத்திலையும் சேரலாம், அதே மாதிரி ஞானத்திலையும் சேரலாம், பக்தியும் சேரலாம். இதெல்லாம் சாத்தியோபாய விசார்கள் சேர்ந்ததுதான். சேர்ந்ததா இருந்தாலும் சில பேர் என்ன பண்ணுவா, இந்த மாதிரி கைங்கரியம் பண்ணு, கைங்கரியம் பண்ணா உங்களுக்கு இது கிடைக்கும், இந்த கைங்கரியம் நிறைய புத்தகமே வந்துட்டு, ஒன்று ரெண்டு இல்லை, அவளுக்கெல்லாம் சாத்தியோபாய நிற்கிறதுன்னு பேரு. நிறைய புத்தகம் வந்துருக்கு அதுக்குன்னு. இதில் பண்ணால் அதுவும் ஜோதிஷ சாஸ்திரத்தை வச்சு சொல்கிறான். ஜோதிஷ சாஸ்திரத்தை அந்த மாதிரி பிராயச்சித்தத்துக்கோ எதுவுமே கிடையாது. ஜோதிஷ சாஸ்திரம்ன்றது பகவான் கொடுத்த எதுக்குன்னா காலத்தை அறிந்து கொள்வதற்காக. என்னென்ன காலத்தை என்னென்ன பண்ணணும், ஒரு அமாவாசைன்னா என்ன, அதுக்கு என்ன பண்ணணும், பௌர்ணமின்னா என்ன, அதுக்கு என்ன பண்ணணும், மாசப்பிரவேசம்னா என்ன, அஷ்டமி எப்போது, நவமி எப்போது, மற்ற திதிகள் எப்போது, மற்ற நட்சத்திரங்கள் எப்போது, இதை தெரிந்து கொடுத்து தான் அதுதான் பஞ்சாங்கன்னு பேரு. வாரம், திதி, யோகம், கரணம், நட்சத்திரம் தெரியுதுதான் பஞ்ச அங்கங்கள். அதற்கு மேற்கொண்டு ஜோதிஷ சாஸ்திரம் இதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்படி இருக்கச்சு இதெல்லாம் பண்ணி 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 அதை கொண்டு மோட்சம் இல்லை. அப்ப அது எதுக்கு பண்றோம்? இது பண்றபடியாலே பகவான் திருவுள்ள உகக்கிறது. அவனுடைய திருவுள்ள உகப்புக்காக பண்றேன்னு ஒரு எண்ணத்தோட யார் பண்றா? சரணாகதி நிஷ்டர்கள் பண்றா. நம்ம ஞாபகம். அப்பனா நாம என்ன பண்ணணும்? நாம சரணாகதி நிஷ்டர்கள் தைரியமா சொல்லிட்டு இருக்கேன், நம்பிக்கையோடு தெரிஞ்சுக்கேன். நம்பிக்கை நிச்சயமா வச்சுக்கேன்னா பிரபன்னர்கள்ன்றது என்ன அர்த்தம்னா, நாம காலசமயம் கேட்டேன், ஒரு வருஷ காலம் கேட்டிருக்கேன், என்ன கொடுப்பேன் அப்படின்னா அவர் கொடுத்துட்டு தயாரா இருக்க உடனே கொடுத்துருந்த மோட்சம் அப்படின்னா மோட்சத்துக்கு நான் வரல, நீ கொடுக்க தான் போற. ஆனா இப்ப எனக்கு இதெல்லாம் தேவையாச்சுன்னு கேட்டா அவன் பிரபன்னமே இல்லை. பராசரப்பட்டர் தெரிவிக்கிறார், ஒரு பிரபன்னன் எப்படி இருக்கணும்னா தாம் காட்டு மார்க்கத்தில் போய்கொண்டு இருக்கும்போது திருட்டான்னு சொல்றதுக்கு போய்கொண்டு இருக்கும்போது அடுத்த நாளுக்கு சத்யாராதனை பணத்தை எடுத்துன்னு போயிட்டு இருக்காரு. 1,00,000 ரூபாய் பணம் எடுத்துன்னு போயிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்கச்சே அந்த பணத்தை கொண்டு போது அந்த பணத்தை கொண்டு போறான்னு திருடனுக்கு தெரிஞ்சு போயிருக்கு. யாரோ 2 பேருக்கு தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்ச உடனே அவ பின்னாடியே வந்துட்டா, இவாளை கொள்ள அடிச்சுன்னு நம்ம போயிடணும். இன்னைக்கு நிறைய நடக்கிறதுனோ வெட்டியை திறந்தாலும் இதான் நடக்குது, இதான் இந்த நியூஸ் தான் வந்துருக்கு. அதனால என்ன ஆயிடுச்சு, இந்த மாதிரி அதுதான் தெரிஞ்சுடுத்து. இது இவா 2 பேரும் தெரிஞ்சுடுத்து. யாருக்கு? இந்த கஜாரம் பண்ணக்கூடிய சீவைத்தவாறு தெரிஞ்சிட்டு, பின்னாடி வந்துருக்கா, பின்னாடி வந்துருக்கா, கொள்ளையடிக்க வந்திருக்கா, அவ பலசாலியா இருக்கா, நம்மால அவளை ஜெயிக்க முடியாது, நாமோ காட்டு மார்க்கத்தில் போயிட்டு இருக்கோம், யாரையும் உதவிக்கு கூப்பிட முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம், பெருமாளே கதி வேற இது கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு அவன் சகஸ்ரநாமத்தையோ மற்ற ஸ்தோத்திரத்தையோ பண்ணி தன்னை ரட்சித்துக் கொண்டால் அவன் சரணாகதன் அல்லன்னு சொல்லிட்டார். சுவாமி இது ரொம்ப நியாயமே இல்லை. இப்ப அந்த பணத்தை எடுத்துட்டு என் வீட்டுக்கு கொண்டு போய் நான் காரோ பங்களாவோ ஏதாவது வாங்கினேன்னா அப்ப அதற்காக நான் ரட்சித்துக் கொண்டேன்னா வாஸ்துவம் சரி, அது தவறு, அவன் கருணாகதி இல்லைன்னு சொல்லலாம். அந்த பணத்தை எது கொண்டு போறேன்? அதே பாகவத சத்யாராதனை தான் கொண்டு போறேன், நான் எடுத்து செலவழிக்க போறதில்லை, அது உண்மையா பண்ண போறேன். அது இருக்கட்டு அந்த பாகவத கதையால் நன்மை நடக்கிறன்ற அபிப்பிராயம் தானே, அந்த அபிப்பிராயத்தை பண்ணினேன், அதுல என்ன தவறு இருக்கு? அது என்னுடைய சொந்த செலவுக்காக நான் பண்ணிக்கொண்டேன் என்றால் நிச்சயம் தவறு. அடியார்களுக்காக பண்ணும்போது அதுல எந்த விதமான தவறும் இல்லையே. எப்ப எந்த விதமான தவறும் இல்லையோ அப்ப நான் பண்ணி சரிதானே. அதுவும் என்ன பண்ண, ஏதோ தேவதாந்திரத்தை சொன்னா
விஸ்வம் விஸ்வம் வசத்காரகன் உன்னுடைய திருநாமத்தை சொன்னேன், இன்னொன்னு சொல்லலையே. எப்ப இன்னொன்னு சொன்னா உன்னுடைய திருநாமத்தை சொல்லி அதை மேற்கொண்டு 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 அந்த தஜியாரானுடைய அந்த மனத்தை தஜியாரானுக்காக உபயோகப்படுத்த போறணும். இந்த ரெண்டு பக்கமே குற்றம் கிடையாது. ஒரு பக்கம் தேவதாந்திர வச்சனம் இல்லை, உன்னுதான் ஸ்தோத்திரம் இல்லை. எதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணினேன்? இது ரட்சிக்கப்படணும். எதுக்காக ரட்சிக்கப்படணும்? என்னுடைய சொந்த கருத்துக்காக இல்ல, பாகவத கஜியாராக ரட்சிக்கப்படணும் அப்படின்னு தான் பண்ண. அதுவும் உன்னுடைய திருநாமத்தை சொன்னேன். மத்தவ காவலில் புலனை வைத்து கடிதன்ன கடக்கப்பா இந்த நாவலிட்டு விடுதலை உண்டோ நமந்தவர் பகவன் மீதே மூல உண்டு இந்த முதல்வா நின்னாமம் கற்ற ஆவலில் புலமை கண்டா. உன்னுடைய நாமத்தை கட்டுறேன். கட்டின உடனே சொல்றபடியா இடம் நான் நேரம் எமன் தலையில கால வச்சுட்டான். யமபடங்களுக்கு என்ன தைரியம் எமனுடைய தலையில கால வைக்க முடியும்னா என்னமா வச்சுன்னா நாமத்தை சொன்னேன் வச்சுட்டேன். யாருடைய நாமத்தை சொன்ன? நின் நாமம் கற்ற. எப்படிப்பட்டவன்? முதல்வனுடைய நாமம் கற்ற. அந்த முதல்வனுடைய நாமத்தை கற்றபடியாலே திருப்பி வச்சுன்னு அவர் சொன்னாடியா அதே காரியத்தை நான் பண்ணியிருக்கேன். இதுல என்ன தவறுன்னா இப்ப இந்த இடத்துல என்ன ஒரு குற்றம் ஏற்படுதுன்னு தான் பார்த்துக்கோ. ரொம்ப சூழ்த்தமான அர்த்தம். இப்ப இவர் என்ன நினைச்சா இந்த ஸ்ரீவைஷ்ணவர் 2 பேரும் நாம தஜியாராக போயிருக்கோம், போயிருக்கச்சே அங்க நடக்கணும். அது பெரியோருவா இந்த 2 திருடர்கள் வந்துருக்கா. அவன் கொள்ளையடிச்சு அந்த தஜியாரம் போயிடப்படுது. அது ரட்சிக்கப்பட வேண்டியதுக்காக தானே தன்னுடைய முயற்சியாலே பகவன் நாமத்தை சொல்லி ரட்சித்துக் கொண்டார். இப்ப இந்த இடத்துல ஒரே ஒரு கேள்வி கேட்டுப்போமா? அப்ப இவர் ரட்சித்துக்கணுன்ற ஒரு ஆட்சி இருக்கு இல்லையா? அப்ப பகவான் ரட்சிப்பட மாட்டார? இந்த மாதிரி திருடத்துல வரான்னு பகவான் தெரியுமா தெரியாதா? தெரியும். சரி, திருடத்துல வரா பகவான் தெரிஞ்சா பகவான் ரட்சித்துக் கொள்ளட்டும் என்கிற எண்ணத்தோடு இவர் இருந்தா அவர் ரட்சிப்பட மாட்டார். கண்டிப்பா ரட்சிக்க மாட்டா கிடையாது. அப்பதான் இவர் ஏன் பண்ணணும்? அப்புறம் ஒண்ணு பண்ணுவோமா? ஆக்ட் ராத்திரி 8 மணி கதை பார்த்து போற உள்ள பெருமாள் இருக்கார். அவரே ரட்சித்துக்கிற சுவாமி எல்லாத்தையும் திறந்து போட்டு பேசாம படுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா நாளைக்கு என்ன ஆகும்? பெருமாள் எங்க இருக்காருன்னு தெரியாது, எந்த இடத்துக்கு போயிருக்காருன்னு தெரியாது. சுவாமி அவர் எங்க சுவாமி ரட்சிக்கிறாரு? அதே நிலைதானே இங்கேயும், அதே நிலைதானே இங்கேயும், இங்கேயும் அதே நிலை, இங்க அதே நிலை இருக்கிறபடியாது. எப்படி அச்சா திருமேனியை அவர் ரட்சிக்க மாட்டாமல் நம்முடைய ரட்சணத்தை எதிர்பார்க்கிறாரோ அதே போல நான் இங்க பண்ணேன். இப்ப பராசரம் பற்றி தப்புன்னு ஆயிட்ட, அவர் தப்பு இல்லை, நாம தான் தப்பு, இன்னும் முடியல. அப்படி இருக்கே அப்ப என்ன ஆகுது? அப்ப உன்னுடைய இங்கே அச்சா திருமேனி இவர்களாலேயே தான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற சங்கல்பத்தை வைத்துக் கொண்டுதான் அவர் வேண்டிட்டார். நாளை காட்டால் திருவாராதன ஆகப்படும் ஆகணும்னு வச்சுக்கோம். திருவாராதன ஆகலையே நான் போய் நேரம் மடத்தில் போய் சாப்பிடுறேன், நானே பண்ணி சாப்பிடுறேன், பட்னியாக கிடக்கிறத அவர் சாப்பிட போறது இல்லை. அடுத்த நாளும் அதே மாதிரி தான் இருப்பாரு. ஆனா நம்முடைய சங்கல்பம் இருக்கு, பகவத் சங்கல்பம், அந்த சங்கல்பம்ன்றது எந்த நிலைக்கு வேணா போகும். அந்த சங்கல்பத்தால தான் இங்க ரட்சிக்கப்படணும். தவிர என்னுடைய நினைவால என்னுடைய முயற்சியால நான் ரட்சித்துக் கொண்டேன் என்றால் அப்ப பகவானுடைய ரட்சணத்தில் உறுதி இல்லைன்னு அர்த்தம். எப்ப பகவானுடைய ரட்சணத்தில் உறுதி இல்லையோ இவன் பிரபந்தனே இல்லையே. ரட்சணத்தில் உறுதி இருந்தால்தான் பிரபந்தம் வந்து அமைப்போம். அப்ப இந்த கஜாரணக்காக ஏற்படக்கூடிய பணத்தை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் இவனுக்கு ஏற்பட்டு இவனுடைய முயற்சியாலே ரட்சித்துக் கொண்டான் இல்லையா? இவனுடைய முயற்சியால பகவன் நாமத்தை சொல்லிதான், பகவன் நாமத்தை சொல்லி ரட்சித்தான் இல்லையா? ரட்சித்துக் கொண்டான். அப்ப பகவன் நாமத்தை சொல்லித்துக் கொண்டான்னா அந்த பகவன் நாமத்தை சொன்னபடியாக ரட்சிக்கப்பட்டது இல்லையா? அப்ப ரட்சிக்கப்பட்டதற்கு பகவானை தவிர இவன் காரணம் ஆறார். யாரு? தான் நாமத்தை சொன்னபடியால் ரட்சிக்கப்பட்டது. எது போல? பக்தி பண்ணபடியால மோட்சம். அண்ணா ரெண்டு தான் வச்சுக்கணும், ரெண்டு தான் வச்சுக்கணும். இவ்வளவு தூரம் போறாரு ஜெய் பராசரப்பட்டது. பக்தி பண்ணபடியால மோட்சம். இப்ப பக்தி பண்ணபடியால மோட்சம் கொடுத்தனால அது சாத்தியப்பாடு முயற்சி தன்னுடைய ஆயிடுச்சு. அதே போல என்ன ஆயிடுச்சு? நான் நாமத்தை சொன்னேன். ஏன் நிறைய பேர் சொல்றாரு சுவாமி நான் சரணாதி பண்ண அதனால தான் அவர் கொடுத்தார், இல்லைன்னா அவர் கொடுப்பாரு. தவறான எண்ணம் தேசிக்கிறார். இந்த சரணாகதியை பண்ணதே நீதாங்க, அந்த புத்தியை கொடுத்ததே நீதாங்க. இந்த சரணாகதி ஒரு கண் துடைப்பு,
சரியா சொல்லணும் ஐவாஷ் கண் கொடுத்து அவர் எல்லாருமே கொடுக்க தயாரா இருக்காரு. ஆனா சர்வபுக்தி பிரசங்கம் வந்துடும், எல்லாருக்கும் கொடுத்தாருன்ற எண்ணம் வந்துடும். அதனால ஒரு கண் துடைப்பு போல சரணாகதி, அவ்வளவுதான், மற்ற எதுவுமே கிடையாது. என்னமோ 2 பேர் போல கொண்டே காட்டினோம், ஆக 2 பேர் 10 நிமிஷம் முடிவு போயிடுச்சு, 10 நிமிஷம் அது போல கிடையாது. அதுக்கு மோசத்தை கொடுப்பாரா? என்ன சுவாமி இது ரொம்ப மோசமா இருக்கு, இருக்கிறதே ரொம்ப சீப் எது தெரியுமா? மோசம் தான். சீவை கொடுத்த தவிர சீப்பானது எதுவுமே கிடையாது. ஏன்னா பகவானுக்கு கொடுக்கறது ரொம்ப சொல்லுவோம் தெரியுமா? மற்ற எதை கேட்டாலும் துணைக்கிட்டே கொடுப்பாரு. சீவை கிட்ட கொடுனா உடனே கொடுத்துருவாரு. இன்னமும் பக்கத்துல இருக்கிற மாதிரி அத்தனை ஆசை எடுத்து சொல்ல வந்தேன்னா, அப்ப தன்னுடைய முயற்சியால தன்னுடைய நாமத்தை சொன்னபடியால இவன் ரட்சித்துக் கொண்டான் என்ற வண்ணம் வந்துட்டுனாலே அவன் பிரபலம் இல்லை. அதே போல இந்த இடத்துல என்ன செய்யலாம், பக்தியை முன்னிட்டு கொண்டு வந்தாலே அவர் சாத்தியோபாயிட்டார். அப்ப பிரபன்னர்களுக்கு பக்தி இல்லையான பக்தி இருக்கு, அந்த பக்தியை சாதனமாக்க மாட்டார்கள். இதத்தான் ஆண்டாள் 29வது வசனம், சித்தன் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் 10ஆம் அடியே போற்றும் பொருள் கேளான்னு கேட்கிறார். சாத்தியத்திலே சாதன புக்தின்னு தெரிவிக்கிறார். அதுக்கெல்லாம் போக வேண்டாம், பெரிய ஆச்சரியமான ஒரு கருத்தை தெரிவிக்கிறார். ஏன்னா அந்த மாதிரி இந்த பக்தி பண்றதே, பக்தி நான் பண்ணினேன்னு எண்ணம் வந்துச்சுனாலே அவன் சாத்தியோபாய நிஷ்டன் ஆயிடான தவிர சித்தோபாயமா இருக்கிற சரணாகதி நிஷ்டன் ஆகப்படுறது. அப்ப பக்தி சித்தோபாய நிஷ்டனாக இருக்கக்கூடிய சரணாகதி நிஷ்டனுக்கு பிரபன்னனுக்கு பக்தி இல்லையானா பக்தி இருக்கு, பக்தி இல்லாம எதுவும் பண்ண முடியாது. அந்த பக்தி உண்டு, ஆனா அந்த பக்தியை உபாயமாக ஆக்க மாட்டான். அதான் பக்தி. அப்ப அவன் உபாயமா ஆக்கிறான், அவன் ஆக்கியிருக்கானே, இந்த பக்தியால தான் எனக்கு மோட்சம் ஆக்கியிருக்கான். ஆனா பிரபன்னனான சரணாகதி நிஷ்டன் உபாயமாக ஆக்கப் போவதே கிடையாது. அப்ப பக்தி என்ன பண்ணுவோம், நாம சங்கீர்த்தனம் பண்ணலாம், நமஸ்காரம் பண்ணலாம், விளக்கு அடிக்கலாம், கோலம் போடலாம், பிரசாதம் பண்ணலாம், எத்தனை கைங்கரிய சேவா காலம் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா இதை பண்ணி இது கைங்கரியமா பண்றமே தவிர புருஷார்த்தமாக பண்ணலாமே தவிர இதை கொண்டு இன்னொன்னு கிடையாது. அதான் தெரிவிக்கிறார். அப்ப புருஷார்த்தம் பண்ணிக்கிட்டோம்னா இந்த பிரிவிலேயே தொலைக்கிறார். ஏன்னா நாம் தெரிவிக்கிறோம், ஏன்னா பிரார்த்த கர்மா தொலைக்கிறோம்னாலே பல பிறவி ஆகலாம். இப்ப நமக்கு சமாஷன் ஆனதுக்கு காலத்தையே சஞ்சித கர்மா தொலைச்சிடலாம் நிக்க பார்க்கணும். இதுவே கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும். இது மட்டும்தான் சமமா இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு இதோடைய பின்விளைவு தான் நல்லா கிடுகிடுன்னு போயிடலாம். அப்ப பிராரப்த கர்மாவில் தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம். சஞ்சித கர்மா அதிலிருந்து எடுக்கப்பட்டது பிராரப்த கர்மா. அந்த பிராரப்த கர்மா தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அனுபவிச்சுட்டு கட்சி இவர் என்ன சொல்றார், சரீர அவசானத்திலே முக்தி சியாதுன்னு இருக்கிறார். சரீர அவசரம், இந்த சரீரம் எப்ப தொலையதோ அந்த தொலையத்தே பகவான் திரும்பி அடையணும்னு சொல்லியிருக்கார். சரீரம் தொலைஞ்சா மோட்சமா, கர்மா தொலைஞ்சா மோட்சமானா, சரீரம் தொலைஞ்சா மோட்சம் வச்சுண்டா எத்தனையோ ஜென்மம் எடுத்திருக்கனே மோட்சத்துக்கு போலி. அப்ப கர்மா தொலைஞ்சாதான் மோட்சம்னு சொல்லணும். அப்ப ஏன் சொல்லணும் என்பார், கர்மாவசானத்தே முக்தி சியாதுன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஏன் சரீர அவசானத்துல முக்தி அப்படின்னு சொல்லிட்டார். அவர் திரும்பிய பட்டம் சொல்லியிருக்காரு. சிவபெருமான் தான் சொல்லிட்டார், தேகாவசானே முக்தி அகடேவ பரந்தத்வம் தரிசனம் பேதையவேத உபாயேஷு பிரபத்தி சியாத் அந்திமஸ்ருதி வர்ஜனம் தேகாவசானே முக்தி சியாத். தேவபெருமான் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் சொல்றாரு, என்ன வச்சுக்கணும், தேவபெருமான் முன்னாடி சொல்றார் தேகாவசான முக்தி சியாதுன்னு. ஒரு சரீர அவசானத்தை பகவான் திரும்பியை பிராபிக்க வேண்டும், அடைய வேண்டும் என்கிற உறுதிப்பாடு வேண்டும் தெரிவிக்கிறார். ஏன் சரீர அவசானம்? தேவபெருமானும் சரீரத்தில் முடியல தான் சொல்றாரு. அதே போல இவரும் சரீரத்தின் முடிவுல சொன்னார். அந்த 2 பேருக்கும் ஒரு கேள்வி கேட்கலாம், சரீரத்தின் முடிவிலா கர்மத்தின் முடிவிலா? இல்ல 2மே உண்டு. கர்மத்தின் முடிவிலும் உண்டு, சரீரத்தின் முடிவிலும் உண்டு. இப்ப கர்மத்தின் முடிவில் உண்டுன்னா அப்ப கர்மாவசான முக்தி சியாதுன்னு சொல்லிக்கலாம் இல்லையா? இப்ப ஒரு கேள்வி கேட்டுக்குமா, இப்ப பிரபந்தனும் மோட்சத்துக்கு போறான், பக்தி நிஷ்டனும் மோட்சத்துக்கு போறான். 2 பேருமே சரீரம் தொலைகிறது, 2 பேருக்குமே கர்மாவும் தொலைஞ்சாம வச்சுக்கோ. ஓ, பக்தி நிஷ்டன் கர்மா மிச்சம் இருந்து போயிடுவாருன்னு கிடையாது. பிரபன்னனுக்கு கர்மா மிச்சம் வந்து கிடையாது. சதா வித்வான் சேவாவே விதிய நிரஞ்சன பரமம் சுவாமியோ விஜய்ன்னு சொல்லியிருக்கு சாஸ்திரம். புண்ணியத்தையும் பாபத்தையும் தொலைச்சாதான் மோசம். அது பக்தி நிஷ்டனாகட்டும் சரணாகதி நிஷ்டனாகட்டும் 2 பேருக்குமே இதே நிலைதான். அப்ப 2 பேருக்கும் இதே நிலையா இருந்துச்சு. கர்ம அவசானே முக்தி சியாதுன்னு சொன்னா 2 பேருக்கும் பொருந்தும். சரீர அவசானே முக்தி சியாதுன்னு சொன்னா சரீரம் தொலைஞ்சிருச்சுன்னா 2 பேருக்கும் பொருந்துற. ஏன் சொல்றேன்னா
இப்ப எத்தனையோ பேர் சரீரம் போறது அவளுக்கு முத்தி கிடைக்கிறதா? இல்ல. முத்தி கிடைக்க அடுத்த ஜென்மா வந்திருக்க, நமக்கு எத்தனை சரீரம் போயிருக்க, எத்தனை ஜென்மாக்கள் போயிருக்க, கிடைக்கலையே. அப்ப ஏன் சரீரம் சொல்றாரு? அப்ப சரீரம் போர்த்தே ஒரு முக்தி என்றது ஒண்ணு இருக்கு, கர்மா தொலைச்சையும் முக்தி ஒன்றது இருக்குன்னு தெரியாது. அப்ப இது என்ன தெரியுன்னா, அப்ப இதுவரை என்ன பண்ணி கேட்கணும் தான் யாருக்கும் சந்தேகம் என்ன தெரியுன்னா, இப்ப சரீரம் முடியும் போது மொத்த கர்மான்னு யார் தொலைக்கிறாரோ இந்த ஜன்மத்துல மோட்சத்துக்கு போயிடுறா. இது கேட்கறது நல்லா இருக்கு. ஆனா இப்ப சுவாமிகள் கேட்க வர என்னன்னா, இப்ப எனக்கு வயசு 7 சுவாமி 7 ஆயிடுச்சு. இப்ப அடியே போய் பெருமாட்ட போய் முன்னாடி நிக்கிறேன். எனக்கு உடனே எனக்கு மிச்சம் இருக்கிற எல்லா பிரார்த்தனைகளும் தொலைச்சு தேவரை மோட்சம் கொடுக்கணும்னு பிரார்த்திக்கிறேன். 7 வயசு இல்லையா, 7 வயசு இல்லையா, மோட்சம் கொடுக்குன்னு பிரார்த்திக்கிறேன். உடனே கொடுக்கதான் மாட்டாங்க. இப்ப எனக்கு 7 வயசு இல்லை, 7 வயசுல ஏதோ உட்காந்து படிக்கணும்னு வச்சுக்கேன், அவர் கொடுக்கறது இல்லை. எப்ப பிரார்த்திக்கிறோமோ பிரார்த்தித்த கேட்கல கொடுக்கறதுல 70 வயசோ 80 வயசோ 90 வயசோ அது வரைக்கும் காத்துட்டு வச்சுட்டு இருக்காரு. அப்பதான் கொடுக்குறாரு. ஏன் சுவாமி 30 வயசுல மோகனம் போகணும்னு சொன்னா வாங்கிட்டு படிதா? 30 வயசுல எனக்கு சமாதானம் பண்ணிட்டேன், உடனே மோட்சம், உடனே சரீரத்தை வச்சு உடனே கர்ப்பத்தை வச்சு உடனே மோட்சம் வாங்கிக்க முடியாதுன்னா தாராளமா வாங்கிக்கலாம். இப்ப பிரபன்னர்கள் 2 வகை. இன்னும் ஜாகிரதையா இருக்குங்க. அந்த அந்த ஸ்டேஜை தாண்டியாச்சு. இப்ப பக்தி நீட்டர்கள் நம்ம கூப்பிட்டோம். ஏன்னா அவளுக்கு இந்த ஜென்மால மோட்சம் இல்லை, அது விட்டுருங்க. இவாளுக்கு இந்த சரீர அவசரத்திலே மோட்சம், இந்த ஜென்மாலே மோட்சம். யாருக்கு? பிரபன்னர்களுக்கு. இப்ப பிரபன்னர்கள்ல 2 வகை பிரபந்தம். 2 வகை என்னன்னா, ஆப்த பிரபன்னன், திருப்த பிரபன்னன் 2 வகை. திருப்த பிரபன்னன்னா என்ன, ஆர்த்த பிரபன்னன்னா என்னன்னா, ஆஸ்தி தலையெடுத்து இப்பவே மோட்சம் உடனே கொடுத்துருக்கு, உடனே கொடுத்துரு. சமாசன ஆயிடுச்சோ இல்லையோ அடுத்த க்ஷணமே மோட்சம் குடும்பம் பிரார்த்திக்கிற வாழியா, அவளுக்கெல்லாம் ஆப்த பிரபந்தன்னு பேரு. திருப்த பிரபந்தன்னா என்னத்தம், தேவையான அவசியம் கொடுத்துருவாரு, நம்பிக்கை இருக்கு, இருந்தாலும் எனக்கு எப்ப சரீரம் விழறதோ அப்ப கொடுங்க அப்படின்னு நினைக்கிறா இல்லையா, அவளுக்கெல்லாம் திருப்த பிரபந்தன்னு பேரு. திருப்தன்னா சரீரம் விழும் தருவாயில் பெருமாள் கொடுக்குவான்ற விட நான் சமாசனம் பண்ணிட்டேன், நிச்சயம் மோட்சம் கொடுக்குவேன், நான் மோட்சத்துக்கு வந்துடுவேன். இருந்தாலும் எனக்கு 70 வயசு ஆகட்டுங்க, அப்போ போகணும்னா பேரனுக்கு பிடிச்ச கல்யாணம் இருக்கு, இவளை பார்க்கணும் அவளை பார்க்கணும், இந்த கல்யாணம் பார்க்கணும், இது பார்க்கணும், அது பண்ணணும், என்னென்னவோ சொல்றா இல்லையா. அந்த மாதிரி சொல்லிட்டு எனக்கு இப்பதான் பேரன் பிறந்ததுதான், பேரனுக்கு கல்யாணம் குழந்தை பிறந்துச்சுன்னா ஒருவேளை சதாபிஷேகம் பண்ணுவாளோன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு இவன் நினைக்கிறேன். அதனால அதெல்லாம் பண்ணிட்டு நிதானமா வரணும். எப்ப இந்த சரீரம் தொலைறதோ அப்ப கொடுத்துட்டு சொல்றாள் பாருங்க, அவளுக்கெல்லாம் திருப்த பிரபந்தம் பேரு. அப்ப அதுவரையும் போகணும்னு நினைக்கிறா இல்லையா, அவளுக்கு திருப்த பிரபந்தம் இருக்கு. ஏன்னா இப்ப திரும்ப உடனே சொன்னோம், மோட்சம் உன் இஷ்டப்படி கொடுக்கணும், என்ன இஷ்டப்படி கொடுக்கணும், அவர் ஒத்துக்கிறாரு பெருமாள், உன் இஷ்டப்படியே கொடுத்துடுறாரு. சரீரம் எப்ப போறதோ அவங்க இஷ்டப்படி. அவருக்கு என்னன்னா இப்பவாது வராங்க, இப்பவாது வராங்க. அப்ப எவ்வளவு எனக்கு எத்தனை ஜென்மா காத்துட்டு இருந்தேன், இந்த ஜென்மாலால் இவன் கிடைச்சதே போறமே அப்படின்னா அத்தனை தூரம் இந்த ஜீவாத்மாவில அத்தனை பிராமணியம் பகவானுக்கு வந்திருக்காரு. வந்து கேட்டுக்கிறாங்க இல்லையா, அதைத்தான் தெரிவிக்கிறார் திருக்கண்ணவர் கௌரி பெருமாள். சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுண்டம் கொடுக்கின்றான் அரணமைந்த மகிழ்வு திருக்கண்ணபுர தரணியாளன் தனதன்பத்து அன்பாகவேன்னு தெரிவிக்கிறார். ஆச்சரியமான பாகம். சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுண்டம் கொடுக்கின்றான். தன் திருவடிகளை சரணமென்று பற்றினால் மரணமானால் கொடுக்கிறான், வைகுண்டத்தை கொடுக்கின்றான். அவனுக்கு எப்ப மரணம் ஏற்படுமோ, அதாவது நாம் முன்னாடி பார்த்த சரீர அவகாசத்தில் எங்குன்னு பார்த்தோம் இல்லையா, அதைத்தான் அம்மா பாருங்க மரணமானாலும் கொடுக்கும். முன்னாடி என்ன சொன்னார், சரீர அவசானத்தில் எம்பா சொன்னா இல்லையா, சரீரம் விழும் தருவாய். இப்ப சரீரம் என்னைக்கு விடும், மரணமானா விடப்படுது. அதைத்தான் இருக்கு. அது சம்ஸ்கிருதம் தமிழ் வருதம் இல்லை. மரணமா இதைத்தான் எம்பா சொல்லியிருக்காரு. ஆழ்வார் படம் சொல்லியிருக்காரு தவிர அப்பார் வந்து இவர் சொல்ல. ஏன்னா எம்பார் பிற்பட்டவர், ஆழ்வார் முற்பட்டவர். ஆழ்வார் மரணமானால் வைகுண்டம் கொடுக்கும். இவர் சம்ஸ்கிருதத்தில் என்ன சொன்னார், சரீர அவசானத்திலே முக்தி அப்படின்னு தெரியுங்களா. அப்ப இது ஒரே அர்த்தம் தான், தமிழ் அது, இது சம்ஸ்கிருதம் அப்படி இருக்காச்சு. அதனால்தான் உட்பலா வசகேதிக்கே விமானே புஷ்கரேஸ்வரம் சௌரிராஜ மகம் வந்தே சதா சர்வாங்க சுந்தரம். ஆச்சரியமான திவதேசம். 7 மதில்கள், வேலைந்த மதில் சூழ் திருக்கண்ணபுரம், 7 மதில்கள் ஆழ்வார் பாத்திரத்தில். எப்படிப்பட்ட பாத்திரம்னா, மாலை நன்னி தொழுதெழுமனு வினைகட காலை மாலை கமலபுரத்தினில் வேலமோதும் மதில் சூழ் திருக்கண்ணபுரத்து ஆளின் மேலால் அமர்ந்தான் அடியினைகளே அப்படின்னு தெரிவிக்கிறார். இந்த பாத்திரத்தில் என்ன தெரிவிக்கிறார்னா,
7 மதில்கள் இருக்குது. அரணமைந்து மதில் சூர், 7 மதில் சூர், 7 மதில் இருந்துதான் ஒரு சைவரால ஒவ்வொன்றும் வெட்டப்பட்ட வந்து மேற்கொண்டு அங்க திவதேசத்துல விமானம் தேவையாகும். விமானத்தை எப்படி தெரிவித்த மேலே ஏறிதான் தெரிய முடியும். உள்ளுக்குள்ள போயிட்டு அது ஏன்னா மரணமான வைகுந்தம் கொடுக்க போறாங்க. விமானத்தை சேவிச்சாலே முக்தின்னு ஒரு ஐட்டிக்கும் சொல்லப்படுகிறது. எது சொல்ல வந்தேன்னா அப்படித்தான் வைகுந்தம் கொடுக்க போறான். அப்ப பகவான் வைகுந்தம் கொடுக்குறான் இல்லையா, இதுல 2 வர்க்கம். ஒண்ணு இப்பவே மோட்சம், இன்னொன்னு எப்ப சரீரம் இழந்தோ அப்ப மோட்சம். அப்ப ஆர்த்த பிரபன்னர் தான் இப்பவே மோட்சம். உடனே மோட்சம் போகிறதா இப்ப சந்தேகம். இப்ப நாமெல்லாம் சரீரம் இருக்கு இல்லையா, இருக்கும் வரி இருக்கு இல்லையா, ஏன்னா எதுவரையும் சரீரம் இருக்குமோ அது வரையும் இருக்கணும் இல்லையா. அப்ப அவரை நிர்பந்தப்படாது. நாமெல்லாம் ஏன் சுவாமி ஆழ்வார் ஆர்த்த பிரபனர் திருத்த பிரபனர். ஆர்த்த பிரபனா என்ன பார்த்தோம், உடனே மோட்சம் கொடுக்கணும். திருத்த பிரபனா என்ன பார்த்தோம், சரீரம் விழும்போது கொடுத்தா போறோம் அப்படின்னு. இப்ப நாமெல்லாம் திருத்த பிரபனர் ஆர்த்த பிரபனா சாமி மோட்சம் கொடுக்க போறியா, இன்னும் கொஞ்சம் இருக்கட்டுமே, நல்லா தானே இருக்கு ஊரு, இப்ப 12 வருமேனா. அப்ப நிச்சயமா திருத்த பிரபந்தனை தாண்டி இன்னொரு இருக்க பார்க்கணும். திருத்த பிரபந்தம் மோட்சத்துக்கு போட்டு இச்சை இருக்குன்னு அர்த்தம். இச்சை இருந்து சரீரம் விடும் தருவாரே மோட்சத்துக்கு போறன்னு இருக்கும். ஆனா ஆழ்வார் ஆர்த்த பிரபந்தர், ஆர்த்த பிரபந்தம் என்ன அர்த்தம், இப்பொழுதே மோட்சம் இப்பொழுதே மோட்சம் அர்த்தம். ஆனா இப்பொழுதே மோட்சம் சொல்லிட்டு இருக்கிற சுவாமி அவர் உடனே மோட்சத்துக்கு போனீங்க. அப்ப அவரும் திருத்த பிரபந்தரா ஏன் நான் குறிப்பிட்டு சொல்றேன். 16 வயசுல பாட ஆரம்பிச்சார். 16 வயது மதுரை விழுந்தார். மதுரை வந்து கல்லெடுத்து போட்டார், கண்ணை திறந்தார். சட்டத்தின் வயிற்றில் சிறியது விழுந்தால் அத்தை தின்ற அங்கே கிடக்கும் அந்த கேள்வி கேட்டார் மதுரைவர். அத்தை தின்ற அங்கே கிடக்கும் சொன்னார். சொல்லி முடிச்சு ஆசனை பாடினார். பொய்கின்ற ஞானமும் கொல்லாவலுக்கும் அடுப்புணம்பும் இன்னின்ற நீமை இனியாவரன் பாட ஆரம்பித்தார். 32 வயசாகத்தே அபாவத்தை வீடு பெற்ற குருகூஷணவன் முடிச்சார். திருவிருத்தம், திருவாதிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாதிரி இந்த 4 பிரபந்தங்களை பண்றதுக்கு 16 வருஷம் ஆயிடுச்சு. சாமி சேவாக்காரனா இன்னைக்கு ஆரம்பிச்சா நாளைக்கு முடிச்சு போயிடுவோம். அவர் என்ன சாமி ஒண்ணுமே தெரியாத ஆழ்வாருக்கு, இன்னைக்கு ஆரம்பிச்ச காட்ட ஆரம்பிச்சுன்னா 4000 சேவிக்கிறாள். ஒரே நாளில் 4000 வந்துருச்சு. ஒரே நாளில் காத்தால் ஆரம்பிச்சான்னா அவ அத்தியாபகம் நடுவில் போயிட்டு போயிட்டு இதை சாப்பிடுறோம். வேற யாரும் சேவிச்சுட்டு இருக்கான். சாப்பிட்டு வந்து சேவிச்சுட்டு 4000 முடிச்சு சாப்பிட்டு பண்றாங்க. சாமி என்ன சுவாமி நாங்க ஒரே நாள் 4000 முடிக்கிறோம். இவர் என்ன 16 வருஷமா இருந்ததுன்னா அவருடைய அனுபவம் ஒரு அனுபவம் ஒரு இது அவர் ஒவ்வொரு அனுபவத்தையும் பார்த்து 6-3 மாதம் மோகித்துன்னு எழுதுகிறார் ஆச்சாரியர். அந்த அனுபவம் செய்வார், அப்படியே மோகிச்சுவார். எத்தனை வருஷ காலமோ எத்தனை மாசங்களோ தெரியாது, அந்த மோகத்திலே இருப்பார். இப்படியே 16 வருஷங்கள் தெரிந்தார் ஆழ்வார். இப்படி இருக்காச்சே அவர் என்னதான் திருத்த பிரபந்தம்னு சொல்லணும், அவர் என்னமா ஆத்த பிரபந்தம்னு சொல்லலாம். அவர் திருத்த பிரபந்தம் தான் சொன்னா அவர் ஆத்த பிரபந்தர் தான், திருத்த பிரபந்தர் கிடையாது. ஏன் பின்னாடி சொல்றேன். இப்ப மோட்சத்துக்கு போனோமோன்னு நாமெல்லாம் திருத்த பிரபந்தர் தான். ஏன் இல்ல ஆச்சாரியாலே திருத்த பிரபந்தர்கள் தான். இப்ப நாம எதை போட்டு சேர்க்கணும், ராமானுஜர் தொடக்கம், நாதுமொழிகள் தொடக்கமான மனபாரமான பிரியத்தம் ஆழ்வார்கள் தான் ஆத்த பிரபந்தர்கள். ஆழ்வார்களுக்கு ஆச்சாரம் வந்துட்டு அப்புறம் ஓஹோ அவெல்லாம் ரொம்ப நம்மள கொண்டுக்குன்னா அப்படி அர்த்தம் இல்லை. அவளும் திருத்த பிரபந்தர்கள் தான். ஆழ்வார்கள் மட்டும்தான் ஆட்சி தலையெழுத்து இப்பவே வேணும் இன்னின்ற நீமை இனியாமராமை பிரார்த்தித்து திருப்தி வந்திருக்கிறா இல்லையா. அப்ப அவளும் திருத்த பிரபந்தர்கள் தான், ஆத்த பிரபந்தர் கிடையாது. யாரு ஆச்சாரியர் ஆழ்வார்களுடன் தான் திருத்த பிரபந்தர்கள். அப்ப நாங்க திருத்த பிரபந்தர்கள் தான். இந்த விஷயத்த இளலோகத்தில் ஒருத்தர் தெரிவிக்கிறார். இவன் ஏன் மோட்சத்துக்கு வரான், நம்ம மோட்சத்துக்கு ஆசைப்படுறோம், போன சுவாமின்னு போனது. இவன் உண்மையிலே பகவான்கிட்ட போய் தீர்த்து கைங்கரியம் பண்ற ஆசையை காட்ட இன்னொரு ஆசை இருக்குன்னார். நல்லா எழுதிட்டார் இளலோகத்தில், தன்னுடைய கிரந்தத்திலே எழுதிட்டார். ஏன் இவன் மோட்சத்துக்கு வரான் தெரியுமா, ஒண்ணுமே இல்லை, அடுத்த ஜன்மா இதோட மோசமா போயிடுச்சுன்னா தனக்கே தெரியும். இத்தனை பாவம் பண்ணியிருக்கேன், அடுத்த ஜென்மா பண்டியாவோ பூரானாவோ பாம்பாவோ ஒரு எடியாவோ தவளையாவோ ஏதோ ஒரு இல்லாத ஜந்துவா வந்துட்டுன்னா இது இந்த மாதிரியோட சன்னிவேசம் கிடைக்காதுன்னோ அதுக்கு மோட்சம் பரவாயில்ல. இந்த சாய்ஸ் பார்த்து போறோம், அதுக்கு மோட்சம் பரவாயில்ல. அதற்காகத்தான் மோட்சத்துக்கு போறான்னு அவரே எண்ணிக்கை எழுதிட்டார். எதுக்கு சொல்ல வந்தேன்னா ஒண்ணு வேண்டாம், நம்மளை இங்கேயே சௌக்கியமா வச்சிருக்கான்னு வச்சுக்கேன். அதனால்தான் சரணாகதி ஆன உடனே கஷ்டத்தை கொடுத்துட்டே இருக்கும். இவ கேட்ட குந்தி கேட்டார், என்ன கேட்டுக்கானா ஒவ்வொன்றும் வரம் கொடுத்து வச்சு குந்தி என்ன கேட்கிறா, எனக்கு எப்பவுமே கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வரத்தை கொடுத்து பிரார்த்திக்கிறா. ஏன் இந்த மாதிரி பிரார்த்திக்கு இத்தனை நாள் சமப்பட்டு இருந்தேன்னா
கட்டம் மனசுல வந்தாத்தான், கட்டம் இருந்ததான் உன்னுடைய நினைவு ஏற்படுது. நீ சுபத்தியை கொடுத்துருந்தா உன்னுடைய நினைவு வருமா? வளராது. அதுதான் எப்ப சமாதானம் ஆயிட்டோ ஆன உடனே கட்டம் வந்துள்ளது. ஒவ்வொரு சமமா பண்ணிட்டு இருக்காரு. ரெண்டு லாபம். அதனால பெருமாள் வேலை செய்யறான்னு அர்த்தம். என்ன சுவாமி எனக்கு வேலை செய்யறது? யாராவது சனாக அவர் வெங்கிய மாட்டார், நமக்கு வெங்கிய மாட்டார். என்ன கைக்குன்னா நம்முடைய பிராரப்த கர்மாவை தொலைக்கிறார். நமக்கு கட்டம் ஏற்பட 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 நம்மளுடைய பாவங்கள் தொலைகிறது. நாம சந்தோஷப்பட்டா புண்ணியம் தொலைகிறது, கஷ்டப்பட்டா பாவம் தொலைகிறது. நீங்களே முடிவு பண்ணிக்க வேண்டியதான். சந்தோஷப்படணுமா கஷ்டப்படணுமா? சுவாமி வேண்டாம் சுவாமி, சந்தோஷப்பட்டா புண்ணியம் தான் போடுது, கஷ்டப்படுறேன் பாவமா தொலைங்க. இப்ப கஷ்டப்படப்பட பாவம் தொலையுது. பாவம் தொலைச்சாதான் மோசம். ததாவித்வான் புண்ணிய பாபே விஜயே நிரஞ்சன பரமன் சுவாமி உபயோகம் தெரிவிக்கிறாங்க. இப்ப பாவம் தொலைணும் புண்ணியமும் தெரியணும். அநேகமா புண்ணியம் இருக்கப்படுறது இல்லை, பாவம் தான் இருக்கப்படுது. இப்ப பாவம் தொலைணுமோ அந்த பாவம் தொலைக்கிறதுக்காக பெருமாள் பண்ணோம். சமாஷனம் ஆன உடனே எத்தனை வயசோ 70, 80, 90 அது வரையும் ஒரு கணக்கு போட்டுக்கிறார். நான் கணக்கு பின்னாடி சொல்றேன். அந்த கணக்கு போட்டுட்டு மேற்கொண்டு அதுல பிரிச்சு இந்த கட்டத்தை கொடுத்து நம்மளுக்கு கொண்டு மோட்சத்தை அழிச்சு போயிடுறாரு. இப்ப சரணாகதி ஆயிடுச்சுனாலே ஓகோடு வந்துருவா. நீங்க யாருக்கும் சொல்லாதீங்க. ஸ்ரீவைஷ்ணவர்கிட்ட ஒரு தவறான கருத்தை சில பேர் எழுதுறா. நீங்க இங்க வந்துருங்கோ பூரியை பிச்சுன்னு கொடுக்கும். அதெல்லாம் மற்ற மனத்தை சொல்லுவோம். ஒன்றும் எங்கேயும் கொடுக்க கொடுக்குறது யாரும் கொடுக்க போதில்லை. எப்ப இங்க பிறந்துட்டாலோ கர்மத்தை தொலைக்கத்தான் பிறந்திருக்கா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நாமெல்லாம் ஆழ்வார்கள் இல்லை, ஆச்சாரியர்கள் இல்லை. நிச்சயமா கர்மத்தால் தான் உண்டப்பட்டு வந்திருக்கோம். அந்த கர்மத்தை தொலைக்கத்தான் நம்முடைய சரீரம். அந்த கர்மத்துக்கு நம்ம பிறவி. எப்ப கர்மத்தை தொலைக்க பிறகு வந்துட்டோ கஷ்டப்படத்து தான் வந்திருக்கோம். அதை தொலைச்சாதான் மோசம். அப்ப தொலைக்கணும்னாலே பகவான் அந்த இச்சையை கொடுத்துட்டு இருப்பார். அவர் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். நாம் பண்ணின பாவத்துக்காக கொடுக்குறாரு விட அவரா கொடுக்கணும். அவர் கொடுக்கறது எவ்வளவு சமப்பட்டு கொடுக்குறாருன்னா, ஐயோ கொடுத்தாத்தானே வருவான் மேல வருவான். ஒண்ணுமேடா. ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ஊசி குத்தணும். அந்த மருந்து உள்ள போனாதான் குழந்தை சுத்தமா இருக்கும். தாயார் மருந்து போடுறா, ஊசி குத்துறா, நல்லா குத்துக்குவா, இப்படி சந்தோஷப்படுவாளா? ஆனா ரெண்டு விதத்துல அந்த கட்டம் இருக்கும். ஒண்ணு குழந்தைக்கு வலிக்கிறது கட்டம் இருக்கும். ஆனா அதே நேரத்துல இந்த மருந்து உள்ள போனாதான் அந்த சுகமா இருக்கும். குழந்தை தெரியல அந்த நிலையத்தான் பகவானுக்கு தான். அந்த ஊசியை குத்துவதை போல நமக்கு சரீரத்துக்கு சமத்தை கொடுத்துருக்கான். அதே நேரத்தை அவனுக்கு கொடுக்க வேண்டியிருக்கே அப்படின்னு நம்முடைய நிலையை பார்த்து அதை எத்தனதும் குறைக்க முடியுமோ குறைச்சி கொடுத்து சீக்கிரமா ஆயிட்டு போறான். இதுக்கு சொல்ல வந்தேன்னா உங்களுக்கு பட்டானோ அப்படிதான் தெரிவிக்கிறார் பிலோகாச்சாரி. இங்க ஒன்றும் இதுக்காக இல்ல, அடுத்த ஜன்மம் இதோட மோசமா போயிடுபடுறதுன்னா மோசத்தை போறான்னு விவரிக்கிறான் இல்லையா? அப்ப அப்படிப்பட்ட எதற்காகலாம் பரவாயில்ல. ஆனா பெருமாள் சொல்றாராம், என்ன சுவாமி அடுத்த ஜன்மம் மோசமா போறது, அதனால தெரிஞ்சுட்டு நம்ம நான் நினைச்சிட்டு போறோமோ உன்னை நான் சேர்த்துக்கிறதா இல்லை. பெருமாள் பார்த்து சேர்த்துக்கிறதா இல்லை. நீ எப்படி நீ நினைச்சியோ நான் தள்ளி விட்டுறேன் அப்படி படுறதே தான். நீ வந்தா போகணும் ஆக்சுவலி. எந்த நினைவோடு இருந்தா சரி, எப்படி நிலையா இருந்தா சரி, எந்த நிலையா அதான் திருமால் சோழ மலை என்றேன்னு திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகழ்ந்தான் நாவினால் வித்து இன்பமேறி என்ன சத்தம் தான் அந்த அர்த்தம். திருமாலிருஞ்சோல மலைன்னு சொன்னேன். கொல்லிமலை, விராலி மலை, பரங்கு மலை, அவரா அதே போல திருமாலிருஞ்சோல மலை. அது ஒண்ணும் அழகரம்பெருமாள் எழுதிட்டார். அந்த ஆச்சரியமான இந்த திருக்குறளை எழுதிட்டார். ஆழ்வார் கிளரோட பாத்திரத்தை பாடியிருக்கார். தென்னன் திருமாலின் சோழனை திசைகளுக்கு சேர்த்த ஆழ்வார் பாடியிருக்கார். இந்த வைபவம்லாம் ஒன்றும் தெரியாது. கொல்லிமலைக்கு விராலி மலை கட்டுப்படல. அந்த திருமாலின் சோழனை தான் படம் விட்டுருக்கேன். அதனால் திருமாலின் சோழை மலைன்னு சொன்னேன். என் ஊரை சொன்னாய் உடனே எழுதுகிறார். என் ஊரை சொன்னாய், என் பெயரை சொன்னாய், அடியார்கள் ஒதுங்க நிழல் கொடுத்தானே வழியல்லாதவர்கள் நமக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட். அதான் ஈஸ்வரத்த சௌகார்த்தம் எதிர்த்தியாச கொடுத்தம் தெரிவிக்கிறாள் இல்லையா? அந்த சௌகார்த்தத்தால நமக்கு ஒன்று கேட்டுக்கிறான் இல்லையா? பகவான் நீ எந்த நிலையில தான் ஏதோ பண்ணினியா போர் நினைக்கிறா இல்லையா? அப்ப எந்த திருப்தி படிக்கிறான் இல்லையா? அப்படி இருக்க நாம் எல்லாம் திருத்த பிரபனர் தான். அதனால்தான் தேகாவதான முக்திக்காக தேவபெருமான் சொன்னார். அப்படி இருக்க ஆத்த பிரபன்ன அப்போது மோட்சம் உடனே மோட்சம் கொடுக்கணும். உடனே மோட்சம் கொடுத்தா யாரா போயிருக்காரா? சிந்தையந்தி பாகவதத்தை எடுத்துட்டா அந்த க்ஷணமே மோட்சத்துக்கு போயிட்டார். சிந்தையந்தி எப்படின்னா அவள் கோபிகை, அவளுக்கு வேற ஏதோ பேர் இருக்கு. ஆனா அந்த பாகவதத்துல சிந்தையந்தி தான் எடுத்துட்டா. என்னவோ பேர் இருக்கு. பேரு தொடர்படியாளருக்கு விப்ரநாராயணன் பேரு. ஆனா தொண்டர்படியாளர் அவர் பின்னாடி ஏற்பட்ட பேர். பின்னாடி அவரே தன்னுடைய பேரை தன் மாத்திட்டார். விப்ரநாராயணனும் தொண்டர் அடிப்படைகள் தத்தாங்கிரேனு அப்படி மாத்திட்டார். அதே போல சிந்தையத்துக்கு முன்னாடி ஒரு பேர் இருக்கு. அந்த சிந்தையத்துக்கு பேருக்கு முன்னாடி என்ன பேருன்னு பாருங்க எடுக்கல விட்டுடும் வேண்டாம் சார். இது சொல்றதுன்னா அந்த சிந்தையத்தை என்ன பண்ணா அங்க கண்ணன் குழந்தை ஊதிட்டு இருக்கா. ஊதிட்டு இருக்கச்சு அந்த குழந்தை கேட்டு இருக்கா. கேட்டு இருக்க இன்பப்படுறா. தான் பண்ணின புண்ணியெல்லாம் போயிடுச்சு. புண்ணிய பாவம் குறைஞ்சாத்தான மோசம்.
அவ ஆர்த்தியா திருப்தனா, திருப்தம் தான், அவ ஆர்த்தி தான், ஆர்த்தி பிரபந்தம் தான். அங்க கேட்டுட்டா கேட்டுட்ட உடனே தன்னுடைய அதாவது தன்னுடைய பாவம் தன்னுடைய துன்பங்களும் பாவங்களும் தொலையணும். அதே போல புண்ணியங்களும் தொலையும். புண்ணிய பாவத்தை தொலைஞ்சாதான் மோட்சம். கண்ணன் குழலோட கேட்டுட்டா அடுக்கலையில் இருக்கா, அடுக்கலை குழந்தை கேட்டு என்னமா கேட்கறது என்னமா கேட்கறது என்னமா கேட்டுருக்கா, அந்த ஆனந்தத்தாலே பண்ணின புண்ணிய பலன் எல்லாத்தையும் தொலைச்சிட்டா. ஆனந்தப்பட்டா புண்ணிய பலன் எல்லாம் போயிடும். அடுத்த க்ஷணமே ஓ இப்ப கண்ணன் இப்படிப்பட்ட பொழுதுறானே, பொழுதும் போது கிட்டக்க போய் அந்த பொழுது அனுபவிக்க முடியுது வருத்தப்படுறார். வருத்தப்பட்டு இருக்கும் போது என்ன இருக்குன்னா தான் பண்ணின பாவங்கள்லாம் கிடையாது. அந்த வருத்தப்பட்டு கட்சி அங்கிருந்து கிளம்புறா, நேர கண்ணன் இடத்துக்கு போனோம்னு கிளம்புறா. கிளம்பி 8 கட்டு வீடு, ஒவ்வொரு கட்டா தாண்டி வரைச்சு வெளிக்கட்டுல மாமனார் மாமி பார்த்துட்டு இருக்காரு. மாமனார் மாமியாரை தாண்டி அவரால் போக முடியல அப்படின்னு சொல்றது அந்த காலம். இந்த காலத்துல அதெல்லாம் இவா தாண்ட போக முடியாது. அந்த காலத்துல தாண்ட போக முடியல. அங்க இருக்கக்கூடிய அந்த நிலையை இருந்து அங்கேயே நின்று அங்கிருந்து மோட்சத்துக்கு போனாலும் சரித்திரம் சொல்றது பாகவத புராணம். அப்ப சிந்தையின்றைக்கு ஆர்த்த பிரபண்ணியா அப்ப இதை மோட்சம் கொடுத்தா இல்லையா, அப்ப பொறுப்புண்டானா அப்படி சரி சுவாமி. நம்மாழ்வார் ஆர்த்த பிரபந்தன் சொன்னாரு. இப்ப நாமெல்லாம் திருத்த பிரபந்தர். இப்ப நம்மாழ்வார் திருத்த பிரபந்தம் ஆர்த்த பிரபந்தர். அவருக்கு ஏன் 32 வயசு ஆச்சு? 16 வயசுல பண்ணார் இல்லையா. இன்னின்றனை முதல் பாத்திரமே பொய் நின்ற ஞானம். அதிலே கூட இனி நான் இருக்க மாட்டேன், இன்னின்றனே இனி நான் இருக்க மாட்டேன், இனி நான் இருக்க மாட்டேன், இனி நான் இருக்க மாட்டேன், என்னை இப்பவே அழிச்சுப்போ இப்பவே அழிச்சுப்போ இப்பவே அழிச்சுப்போன்னு சொன்னார் இல்லையா. இன்னின்றன இனி ஆபராகனு சொன்ன உடனே அழிச்சு போனமா இல்லையா. அவருக்கு என்ன கஷ்டம் அவருக்கா இல்லையா? இல்ல வேறக்கா கல்யாணம் பண்ணணுமா, பூனல் ஏதாவது பண்ணணுமா, இல்ல வேற ஏதாவது பண்ணணுமா, ஏதாவது இருக்கானா? ஒண்ணுமே இல்லையா சாமி. அவருக்கு 16ல ஆரம்பிச்சு 32 முடிஞ்சா 16 வருஷமா. அப்ப அவர் என்னமா நீ திருப்த பிரபந்தம் ஆர்த்த பிரபந்தம்னு சொல்லலாம். அவர் திருப்த பிரபந்தர் கூட்டியது சேர்க்கணும். ஆர்த்த பிரபந்தம் என்ன சொன்னேன், உடனே கிளம்புவார். திருப்த பிரபந்தம் இருக்காது சரீராவசானது என்னைக்கு சரியே சொல்லுங்க. அப்ப அவர் ஆர்த்த பிரபந்தரா திருப்த பிரபந்தனா? அவர் ஆர்த்த பிரபந்தர் தான், திருப்த பிரபந்தர் இல்ல. ஏன் திருப்த பிரபந்தர் இல்லைன்னு பின்னாடி சொல்றேன். ஆர்த்தி எப்படின்னா அவருக்கு போகணும் போகணும் போகணுன்ற ஆசை பூர்ணமா இருக்கு. பெருமாள் தான் இதுல 16 வருஷம் இங்க வைத்தா தவிர ஆழ்வாருக்கு கர்மாத்த கலக்கிறதுக்காக வைக்கிறேன்னு வச்சுக்கோ. இப்ப நம்ம இங்க 70 வருஷம் வைக்கிறா இல்லையா, 7 வருஷம் சமாசனம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு மேல 70 வருஷமோ 80 வருஷம் வச்சுட்டு தரணும். வைக்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்கு. ஒண்ணு சரீர தலையிட்டு, அதுக்கு முன்னாடி இந்த கர்மத்தை தான் தொலைக்கணும். கர்மத்தை தொலைக்கிறதுக்கு இந்த வருஷங்கள் இருந்தா தான் கர்மத்தை தொலைக்க முடியும். அதெல்லாம் வச்சுட்டான்னு அர்த்தம். அதே போல ஆழ்வாருக்கு 16 வந்த உடனே ஆயிடுச்சு சுவாமி, சேனமதியார் மூலமா ஆயிடுச்சு. ஆளுக்கு ஒரு ஆயிடுச்சு போலாமா? இல்ல இல்ல சுவாமி, அவர் கர்மா இருக்கு, அவர் கர்மத்தை தொலைக்கணும் போனோம். அதனால 32 வயசு வச்சான்னா அவர் கர்மத்தாலே பறக்கலன்னு ஞாபகம். நாம கர்மம் உந்த பறந்துருக்கோம். அதனாலதான் நித்திய சூரியர்களுடைய ஸ்தானம் தான் ஆழ்வார்கள் அத்தனை பேரும். அதான் ஞாபகம். அப்ப நித்திய சூரிகள் பறக்கிறாங்க, கர்மம் முந்த பறக்கல, தன்னுடைய பகவத் இச்சையால பறக்கிறார். இந்த நாட்டை திருத்தணும் அப்படின்றதுக்காக பிறக்கிறா இல்லையா. அதனால அப்ப 32 வயசு ஆயிடுச்சுன்னா அவருக்கு ஆர்த்த பிரபந்தர் தான், ஒரு திருத்த பிரபந்தர் இல்ல. அப்ப இனியாபுராணி சொன்னா நாம் இப்படி பண்ணுவோம். அப்ப ஒருவேளை நம்ம போலதான் அவருக்கு போட்டிருக்கு. நமக்குலாம் சில இதெல்லாம் உண்டு. எதுன்னு இது மாதிரி பேசுவோம். அதாவது நல்லா ஒரு நிலையில இருக்கோம் இல்லையா. என்ன நிலை? இது வைராக்கியம். இதை பண்றேன் ஒண்ணு வேணாம். ஒரு ஏகாட்சிக்கு நான் இனிமே சாப்பிட போறது இல்லை அப்படின்னு வைராக்கியமா இருந்தேன். இனிமே இந்த ஏகாட்சிக்கு சாப்பிட போறது இல்லை, பட்டியா இருக்க போறேன் அப்படி சொல்லுவாங்க. வாஸ்தவம் தான், நல்லா இருக்கிட்ட மாசம் நல்லா சாப்பிடுவானே. சாஸ்திரம் சொல்லியிருக்கு, சம்பிரதாயம் சொல்லியிருக்கு. ஏகாட்சிக்கு இருந்து சாப்பிடப்படாது, சாப்பிட்டாலே பாவம். சாப்பிட்டாலே பாவம் இல்லை, கொடுத்தாலும் பாவம். இப்ப ஏகாதசி யாரோ வந்துட்டார், யாரோ வந்து ஆத்துக்கு அவள் சாதம் கொள்ளாம கூடாது. போட்டாலும் பாவம் சொல்றது. போட்டாலும் என்ன சுவாமி அப்படின்னு தப்பா இருக்கு. சாதத்தை கொடுத்தாலும் பாவம், போட்டாலும் நீங்க சாப்பிடணும்னா கொடுக்காம கூடாது. பகவத் பிரசாதம் தான் விடலாம். மற்றவா வந்துட்டாலும் அதை பண்ண முடியாது. ஆனா ஏகாட்சி கண்ணு கூடும் இருந்துட்டு 2 வாரம் எடுத்துட்டாரு அந்த சுவாமி. ஏன்னா நான் இன்னும் ஏகாட்சிக்கு நான் வைராக்கியத்தால முதல் ஏகாட்சி ஆச்சு, ஒன்றும் சாப்பிடல. 2வது ஏகாட்சி ஒன்றும் சாப்பிடல. 3வது ஏகாட்சி வந்தது. யாரோ சொந்தக்காரா ஒரு 10 பேர் வந்துட்டார். வந்த உடனே 10 வருஷம் வரல. வந்த உடனே அவளுக்கு தலிகை பண்ணி ஆகணும். ஏகாதசி நீங்க பண்றது இல்லை, தலிகை பண்ணி ஆகணும். தலிகை பண்ணியாச்சு. அவளும் உட்காந்துட்டார். உட்காந்து சாப்பிடவும் உட்காந்துட்டார். உடனே நாம கேட்டோம், சுவாமி என்ன ஏகாதசி ஆச்சு? என்ன ஏகாதசி வாசனா சுவாமி? ஏகாதசி எங்களுக்கு தானே,
அப்ப புதுசா வந்துட்டா இல்லையா, அவளை போய் சாப்பிட வேண்டாம் சொன்னா அவள் தப்பா நினைச்சிக்க மாட்டாளா? அதனால நான் அவளுக்காக தனியை பண்ணேன், எங்களுக்காக பண்ணிக்கல. சரி, அவளுக்காக தனியை பண்ணிருக்கலாம், வாஸ்தவம் தான். ஆனா நீரே உட்கார்ந்தேன், அவளோட உட்கார்ந்துருக்க வேண்டாமே சாப்பிட்றதுக்கு, எதுக்காக நீ உட்கார்ந்துருந்தா? இல்ல இல்ல, அவ சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடணும்னு சொன்னான். சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடணும்னு சொன்னா சாப்பிடனா அவள் அவமரியாதை பண்ற மாதிரி போயிடுமோனும், அதனால உட்கார்ந்தேன். சரி, உட்கார்ந்து இருக்கலாம், தீர்த்தத்தை சாப்பிட்டு இன்னும் பழத்தை சாப்பிட்டு எழுந்திருக்கலாமானும், ஏன் சாப்பிட்டு சாப்பிட்டேன் அப்படின்னா, இதுல சாதத்தை சாப்பிட்டா உப்பு சரியா இருக்கா, காரம் சரியா இருக்கா, இது சரியா இருக்கா அப்படின்னு வழியாச்சு. இப்ப இவருடைய வைராக்கியம் என்ன ஆச்சு? முதல் ஏகாட்சி இருந்து இரண்டாவது ஏகாட்சி ஆச்சு, மூணாவது ஏகாட்சியை வந்த உடனே யாரையோ கையை காட்டு கொடுத்து இந்த வைராக்கியம் தான் போயிட்டோம். அதே போல ஆழ்வாருக்கு இன்னின் இனியாமராக சொல்லிட்டு 32 வயசு வரைக்கும் தள்ளினாராங்க. அந்த வைராக்கியம் ஆழ்வாருக்கு இல்லை. ஆழ்வார் போகணும் 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 துடிக்கிறார். எப்படி துடிக்கிறார்னா அப்படி துடிக்கிறார். அந்த துடிப்பு ஏற்பட இனி இருக்க மாட்டேன், இனி இருக்க மாட்டேன்னு 20 தடவை சொல்றார். திருவிருத்தத்திலே 3 தடவை. நல்லா ஞாபகம். ஆச்சாரியர்கள் ஒரு கிரந்தம், ஆச்சரியமான கிரந்தம், நம்முடைய வாழ்க்கையில ஒரு தடவையாவது கேட்கணும். அப்பதான் அது கேட்டு வச்சுக்கேன். இந்த பெருமாள் ஒரு பிடிக்காது. ஆழ்வார் திருவடி தவிர மற்றொன்னு, அதாவது என் அமுதனை கண்டகங்கள் மற்றொன்றை காணா அப்படின்னு சொல்றா இல்லையா? அப்ப ஆழ்வார் திருவடியை கண்டகங்கள் பொழிந்த நின்றான் திருவடியை காணான்னு அன்னைக்குதான் சொல்லுவோம். அத்தனை தூரம் அந்த கிரந்தத்தை ஆசீர்வாதிக்க. அதனால்தான் மதுரை விளையாட்டார் தெவு மற்றடியேன் குருபூன் நம்பி பாவினை பாவித்திருவனே அந்த ஏன்னா அதுதான் இவர் பிரார்த்திக்கிறார். உன்னை அறிய மற்றொன்றறியா வடிவு நம்பி தன்னிலையை எதிராக நீ எனக்குத்தான் ஆட்சி பிரபந்தத்தில் மனவாளமாக பிரார்த்திக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, சாமானிய நிலையத்தா புறத்தாவ நிலையத்தான் பிரார்த்திக்கிறார். வடுக நம்பி தன் நிலையத்தான ஆச்சாரியனே தெய்வம், மற்றொரு தெய்வம் அறியாத வடிவநம்பி நிலையத்தான பிரார்த்தித்தான் உண்மையான சீவேஷம். அததான் மதுரகவி சொல்படியே நிலையாக பெற்றோம் தெரிவிக்கிறார். ஆட்சி பிரபந்தத்தை தென்னரங்க சீரழு கிழக்காக பெற்றோம், திருவரங்கம் திருப்பதியை இருப்பாக பெற்றோம், மன்னிய சீர்மாறம் கரை உளவாக பெற்றோம், மதுரவி சொல்படியே நிலையாக. மதுரை சொல்லி எது? தெவுமற்றடியேன் குருவூர் நம்பி. தெய்வம்னு சொன்னா குருவூர் நம்பியை தவிர மற்றொரு தெய்வம் அறிய மாட்டேன்ட்டார். மற்றொரு தெய்வம் இருந்து அதை கழித்த 2ஆம் பட்சமா மற்றொரு தெய்வமே இல்லை அப்படின்னா அவரை பொறுத்தவரைக்கும் பொருந்தறிந்தவரான ஆதிக்கிறான இல்லைன்ட்டார். அறிய எனக்கு தெரியாது. அப்ப யார் தெய்வம்? நம்மாழ்வார்கள் மற்றொரு தெய்வம் கிடையாது தெரிவிக்கிறார் இல்லையா? அப்படி இருக்கச்சே அத்தனை தூரம் இன்னிந்த நீமை இனியாவர இனி இனி 20 கால் 20 தடவை கூப்பிடுறாரு. திருவருத்தத்துல 3 தடவை, திருவாழ்வீடு 17 தடவை, 20 கடைசி தடவை 10ஆம் திருவழி. அதை தெரிவிக்கிறார். என்ன? இனி நான் போகலட்டேன் ஒன்றும் ஆயம் செய்ய கூப்பிடாரு இல்லையா? இப்படி பண்றாரு சுவாமி. இப்படி பண்ணிட்டு இருக்காச்சு அவர் ஆத்த பிரபன்னர், துக்க பிரபன்னர். அவர் ஆத்த பிரபன்னர் தான். அவர்கிட்ட ஆட்சி ஆத்திரம் ஆட்சி. ஆனா இவர் என்ன பண்ணா அந்த ஆழ்வாரை மீறின சக்தி பகவான் இருக்கு. என்னன்னா எத்தனைதான் ஆழ்வார் கதறினாலும் கதினாலும் உடனே பெருமாள் அவர் ஆக்ஷன் போல. ஏன் ஆக்ஷன் போல? எதுக்காக ஆக்ஷன் போல? உடனே ஆக்ஷன் போடுறேன். இப்ப சரி சுவாமி, ஆழ்வாருக்கு அந்த இடையில் தான். எங்களுக்கு என்ன சுவாமின்னா, நாம எங்க முதல்ல பிரார்த்திக்க போறோம். நாங்க இங்க இருக்கிறதுல சௌக்கியமா இருக்கோம், போகணும் போகணும் பிரார்த்திக்கிறோம் இல்லையே. அவர் பிரார்த்திக்கிறார். ஆனா பகவான் ஆக்ஷன் போல. இந்த சில நேரத்துல இந்த குழந்தையில பொருட்காட்சி ஆக்ஷன் போடுறோம். ஆக்ஷன் போடுச்சு இவர் கொஞ்சம் உவர ஃபேமிலி, இந்த பெரியவர் தகப்பனா தாயார் வசதி குறைச்சல், ஏதோ ஒரு 100 ரூபாய் செலவழிக்கலாம் 100 ரூபாய் எடுத்து போயிருக்கார். குழந்தை ஆக்சிட்டு பொருட்காட்சி போயிட்டு சுற்றிட்டு வரலான்னு போயிருக்கார். அந்த குழந்தை ஒரு வஸ்துவை பார்த்துட்டு அந்த வஸ்து 300 ரூபாய், இவருக்கு செலவழிக்கணும் 100 ரூபாய் தான் செலவழிக்கணுது. ஆனா 300 ரூபாய் வாங்க முடியல. ஆனா அந்த என்ன பண்ணிட்டு அந்த குழந்தை அதை கொடு, அதை வாங்கி கொடு, அதை வாங்கிட்டு பிடிவாதமா கேட்டுருக்கு. இவர் என்ன பண்ணலாம்? வாங்கி கொடுக்கணும்னா ஒவ்வொன்று சட்டம் கொடுத்து அழுது பிடிவாதம் இருக்கு. வாங்கி கொடுத்தா இவருக்கு அந்த சக்தி இல்லை. என்ன பண்ணலாம்? உடனே என்ன பண்ணான்னா அடுத்த க்ஷணமே அந்த குழந்தைக்கு ஒரு டைவர்ஷன் ஒன்று இல்லையா மாத்தணும். இங்க பாரு, இங்க ரங்கராட்டனம் என்னமோ ஓடிட்டு இருக்கு, எப்படி ஓடிட்டு இருக்கு, அந்த ரங்கராட்டத்தை பாரு பாரு அப்படின்னு சொல்லி இந்த பகவனா காமிக்கிறார். அதே போல இங்க பொருட்காட்சியில ஒரு வஸ்து இருக்கிறது. என்ன வஸ்து? ஸ்ரீவைகுண்டம் என்கிற வஸ்துவை ஆழ்வார் காட்டுகிறார். ஆனா பெருமாள் உடனே கூப்பிடுவாங்கன்னா இங்க இருக்கிற மாதிரி சக்தி இல்லாம இல்லை. அவர்
அவருக்கு சக்தி இருக்கு, ஏன் கொடுக்கலன்னு பின்னாடி சொல்றேன். ஆனா என்ன பண்றாருன்னா அவரை காட்டு கொடுத்தா பின்னாடி ஒரு ஆபத்து இருக்கு. அதனால பொருட்காட்சியில ரங்கராட்டத்தை காட்டுமா போது இங்க இருக்கிற திருமணம் அழகரமான கிணறுடைய இளமை கெடுவதன் முன் நம் வளபதி மாயம் அருவிய கோயில் வளர்கம் கொழுசூர் மாலிகன் சோலை தலைவராக காவல் செய்கிறேனே, இந்த திருமாவளத்தில் அழகர பெருமாள் என்ன சவதாக்கிறேனே, இங்க தெரிவிக்கலாமே. நேரம் செய்வார். சேவை முடிச்ச உடனே திருப்பி மறந்தும் இந்த படத்தை 10 நிமிஷம் தான் ரங்கநாத்தை பார்க்கணும். பார்த்து முடிச்ச உடனே திருப்பி அந்த பொம்மை அதே பொம்மை பண்ணணும். இவர் அதை பார்த்து முடிச்சுவார். பார்த்து முடிச்சு இன்னின் நீவை இனி யாவரவன் எனக்கு மட்டும் கொடு மறுபடியும் கேட்பார். மறுபடியும் கேட்டு அடுத்த திவிதேசமாக உலகமுண்ட வருவாயா உலகத்தில் கேட்டி அம்மானே நிலவங்குடன் சூழலி மூர்த்தி நெடியாடியே நாடுகிறே திரமுதரத்தான் இந்த திருவேங்கட தென்பெருமானை குலதட்டடியே உணவாரும் கூடுமாறு கூடாதுன்னு நேர திருவேங்கடன் இந்த திருமலைக்கு அண்ணா சவிக்கலாமே ஏகாந்தமா இருக்க இங்கே என்ன செவிக்கலாமே அங்க போய் என்ன செவிப்பார். அடிக்கீழ் அமர்ந்து கொண்டு அடியில் வாழ்மீன் என்று அன்பொழுக்கம் படிக்கீழ் என்றா பெருமானை கருணக்குருகோம் சிலகோபன் முடிப்பான் சொன்ன 1000 திருவேங்கடத்துக்கு விபத்தும் பிடித்தார் வீட்டிலிருந்து வெளியவான் என்று செவித்தார். கண்ணை திறந்து பார்த்தா இதே சம்சாரத்தில் இருக்கார். அடுத்து எனக்கு கொடுக்கணுமே இன்னின் நீமை இனியா வராம அப்படின்னு புண்ணில நேரவா உனக்கு கங்குளும் பகலும் ஆச்சரியமான பதிகம் திருவரங்கராக இருக்கார். கங்குளும் பகலும் கண்டு இறதியா கண்ணனியை கைகளால் இறக்கும் கந்து சக்கரங்கள் கைக்கும் இப்படியே ஒவ்வொன்று ஐட்டு வராது. ஏன் சுவாமி பெருமாள் மாதிரி பண்ணணும்? ஆழ்வார் தான் ஆட்சி தலையெடுத்திருக்கேன் உடனே கொடுத்துலாம்னா அவருக்கும் கொடுக்கறதுக்கும் ஆசைதான், ஆழ்வாருக்கும் போகிறதுக்கும் ஆசைதான். 2 பேருக்குமே எந்த குறையும் இல்லை. ஆழ்வாருக்கு சக்தி இருக்கு. இப்ப நான் எக்ஸாம்பிள் சொன்னேன், இந்த தகப்பனாருக்கு சக்தி இல்லை அந்த 300 ரூபாய் பொம்மை வாங்கி கொடுக்கறதுக்கு. அதே போலதான் பெருமாளுக்கு சக்தி இல்லை போட்டுக்கு அந்த நேரம் வந்ததான் கொடுப்பாங்க. இல்ல இவருக்கு இருக்கிறதே இவருக்கு ரொம்ப சுலபம். இதெல்லாம் பார்க்கலாம் மோட்சம் கொடுக்கறதா ரொம்ப சுலபம். மற்றதெல்லாம் கேட்டா கஷ்டப்பட்டு கொடுப்பாரு, சொன்னங்கிட்டு வைப்பாரு. நான் இது என்னையே கொடுக்க தயாரா இருக்கு, எனக்கே தன்னை தந்த கற்பகம் ஆழ்வாத்திருக்கிறேன், என்னையே கொடுக்க தயாரா இருக்கு, மற்ற எதுவும் கேட்டு அனுப்பிச்சிருக்கிறா இல்லையா? அப்ப ஏன் கொடுக்கல? அழகிய மனவாள பெருமாள் நாயனார் தெரிவிக்கிறார். சிவன் 3 காரணங்கள் 4 காரணம் இருக்கா, 3 காரணம் மட்டும். நாடு திருந்த நச்சுப்பொய்கை ஆகாமைக்கு பிரபந்தம் தலை கட்ட 3 காரணம். நாடு திருந்தணும். ஆழ்வார் பாதம் இன்னைக்கு இல்லைன்னா எத்தனை பண்ணியிருந்தாலும் இந்த உபன்யாசம் இன்னைக்கு இங்க இருக்கானா இல்லை, ஏன் இந்த பெருமாள் இன்னைக்கு இருக்கானா இல்லை, இன்னைக்கு திருவேங்கடமலையா இருக்கானா இல்ல, திருவரங்கராமன் இருக்கானா இல்ல, எம்பெருமானார் இருக்கானா இல்ல, யாருமே இல்லை. ஆழ்வார் இருக்கவாதி இத்தனை பிரபந்தத்தை கொடுத்தபடியாலே இன்னைக்கு எல்லா எம்பெருமானும் வாழ்ந்து போயிட்டுருக்கா, எல்லா சிவேஷும் வாழறான்னு என்ன அர்த்தம்? அதனால ஆத்தியத்தன குலபதே நம்முடைய குலத்துக்கு தலைவராக நம்மாழ்வார் இருக்கிறதுக்கு காரணம் தலைவர் விட்டு வழியின அவர் காட்டி கொடுத்தபடியாலே. அப்ப என்ன பண்ணும்? நாடு திருந்தணும். அந்த திருவாயூர் கொடுத்ததுபடியால்தான் பொலிக 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 போயிட்டு வள்ளியூர் சாபம் நலியும் நரகமும் நீண்ட நவனுக்கின் யாதன்றது. அப்ப திருவாயூர் சொன்னோம்னோ முதல் பாகத்தை ஆழ்வார் நீக்க மாட்டார். முதல் பாகம் என்ன? உயவர வேணும். அதுல கடைசி எழுதியிருக்கார் கரபிகம் எரிவரை ஏற்றில விவதை வனவேல் தரவுகளை எளிவரையார் என்ற கரண்டை மேல் குருகூர் சடுகோபந்தன் நிறநிறை 1000 சிவபத்தும் வீடு. எங்க சொல்றார்? முதல் 10 முதல் திருவாவளி 11வது பாகத்தை சொல்றார். 1010 1000 பாட்டு முடிஞ்சுட்டா? 11 பாட்டு தான் முடிஞ்சிருக்கு. மிச்சம் எவ்வளவு இருக்கு? 9889 பாகம் இருக்கு. அதை முடிக்கணும்னா இவருக்கு அந்த முதல் பாத்திரம் 11வது பாத்திரம் மோட்சம் கொடுத்தா மிச்சம் இருக்கிற 900 பாத்திரத்தை யார் பாடுறது? பாடணுமோ படிக்கணும்னா ஏன் பெருமாளே பாடலாம்னா அவர் எங்கிட்ட ஒன்று பாடினார். பாடி அவரே இனிமே நான் பாட மாட்டேன்னு சார். என்ன பாடினார் தெரியுமா? கீதையை பாடினார். பாடினார் ஒரு பொழுது இல்லை, யாரும் சரியாக கணிச்சிக்கல. ஏன்னா கீதையை கணிச்சிக்கலன்னு இருக்கட்டும், ஆழ்வாருக்கு கீதையுடைய பேரை திருவாரூரை கொற்றபடியால கீதைக்கு பெருமை. கீதை கண்ணன் படினாலும் பெருமை இல்லை. சில கிரந்தங்கள்லாம் இன்னார் கையாண்டுக்கார இன்னார் எடுத்துருக்கார அவரே எடுத்துருக்காரு சொன்னேன், அப்படி உயர்ந்த கிரந்தமா தான் சொல்றா இல்லையா? அந்த மாதிரி ஆழ்வார் அங்கீகாரம் பண்ணியிருக்கார் தன்னுடைய திருவாரூரை. அதனால கீதைக்கு பெருமை. கண்ணன் சொன்னான் கண்ணன் சொன்னான் கண்ணன் சொன்னான், அதனால கீதை பெருமை. இருந்தாலும் எத்தனைதான் பண்ணாலும் ஆழ்வாருடைய பிரபந்தத்துக்கு சமமாக கீதை இருக்கானா இல்லை. அதெல்லாம் இனி நான் பண்றது இல்லை. ஆழ்வாரை வச்சு பண்ணலாம், அவர் பூர்த்தி பண்ணுவோம். நான் பண்ணி பட்ட பாருக்கிறோம். இனி 990 பாத்திரத்தை நான் பண்றதா இல்லை, அவரை வச்சு பண்ணோம். இது முதல் காரணம் பிரபந்த தலைக்கட்ட, அதாவது பிரபந்த தலைக்கட்ட. அடுத்து நாடு திருந்தணும். நாம் திருந்தணும். நாடு திருந்தணும்னா நமக்கு திருவாரூர் என்கிற கிரந்தம் இல்லைன்னா ஒண்ணுமே தெரியாது, எத்தையுமே பார்க்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது.
எந்த விதம் இல்லை. இது கொண்டு சூத்திரங்கள் ஒருங்குடைய பாஷ்யக்காரர் தெரிவிக்கிறார். ஸ்ரீபாஷ்யம் பிறந்ததுக்கு பிரதான காரணம் என்ன? இத்தனை அர்த்தங்கள் எது கொடுத்ததுன்னா கைவிலக்காக திருவாழ்வியை கொண்டுதான் ஸ்ரீபாஷ்யத்தை அந்த பிரம்மசூத்திரத்தை வியாக்கியானம் பண்ணினார். இல்லைன்னா சங்கரனும் வியாக்கியானம் பண்ணிட்டார், மாத்வரும் வியாக்கியானம் பண்ணிருக்காரு. ஆனா இந்த பாஷ்யக்காரர் பண்ண வியாக்கியானத்தை நன்னா எடுத்துதான் சரஸ்வதி தேவியானவர் என்ன பண்ணினா இவருக்கு பாஷ்யக்காரன் திருநாமத்தையே சாத்திருக்கார், மற்ற 2 பேருக்கு சாத்தவே இல்லை. அப்ப இவர் திருநாமத்தை சாத்தினதுக்கு எது காரணம்? இவருடைய திருவாழ்விக்கா இது கொண்டு சூத்திரங்கள் ஒருங்க ஒருவன் எடுக்கிறார் பிரபகாச்சாரியர். இது சொல்ல வந்தேன்னா அஸ்திரனும் அப்ப நாடு திறந்த பிரபந்தம் தலை கட்ட. 3வது நச்சு பொய்கை ஆகாமை. நச்சு பொய்கை விஷம், நச்சுன விஷம், விஷம் ஆகாம இருக்கிறதுக்காக திருவாய்மொழி இவருக்கெல்லாம் வச்சாங்க. இங்கதான் நம்ம சந்தேகம், என்ன சுவாமி விஷயம் இருக்கு, ஆகா விஷமா பெருமாள் விஷமானா? இப்ப புரிய காத்துக்க. ஆழ்வார் பிரார்த்தித்த உடனே இன்னின்ற நேர்மை இனியாமராணி பிரார்த்தித்தார். எப்ப பிரார்த்தித்தார்? திருவிருத்தம் முதல் பாசனம். அந்த முதல் பாசனம் வச்சு என்ன வயசு? 16 வயசு. 16 வயசுல தான் முதலமையார் வந்தார். அவர் உடனே ஒரு கேள்வி கேட்டார், அதுக்கு பதில் சொன்னார். பதில் சொன்ன பிரபந்தத்தை ஆரம்பித்தார். அவருக்கு ஓரம் எழுத்தாருக்கு எழுதியிருந்தார். எழுதிட்டு ஆரம்பம் பொய்கின்ற ஞானம். இனிந்த நீமை இனியாமரான்னு சொன்னோடனே இன்னும் இருக்க மாட்டேன். அந்த பாகத்தை முடிச்ச உடனே அடுத்த சமயம் கண்ணை திறந்து பார்த்தா எங்க இருக்கணும்? ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கணும். யாரு? ஆழ்வார். அவரை பிரார்த்திச்சாரியா? ஆழ்வார் பிரார்த்திச்சாருன்னு கொடுக்கணுமா? அப்ப முதல் பாசத்தை பிரார்த்தித்தாரணும். இனிமே அங்க கிளம்புறேன்னு சொல்லி ஏற்றணும். அந்த நடனத்தை வேற ஏதோ 4 போகணும்னு சொல்லி ஏற்றணும். சொல்லி ஆச்சுனாலும் அங்க போய் ஆகணும். கொடுத்துருக்கலாமே, ஏன் கொடுக்கல அப்படின்னு கொடுத்திருந்தா என்னமாகும்? நச்சு பொய்கை ஆகுன்னு பிரியத்காக என்ன ஆகுன்னா, இப்ப இங்க தேவகாலம் ஆகுது. இது அப்படியே எடுத்துக்காதீங்க, இதுதான் உங்களுக்கு பிரியத்காக ஆயிருக்கு. யாரோ ஒருத்தர் வந்தா, சுவாமி இன்னைக்கு திருவாரூர் தேவகாலம் ஆரம்பம், 1000 தேவை, காத்தால 6:10, சாயங்காலம் 4:10. காத்தால யாரெல்லாம் சேவிக்கிறாளோ சேவித்த அடுத்த க்ஷணமே அவருக்கெல்லாம் மோட்சம் உண்டு பெருமாள் சொல்லிட்டார் அப்படின்னு ஒரு வார்த்தை கீதா மந்திரன்னு சொல்லிட்டார். கோஷ்டிக்கு எத்தனை பேர் வருவார்? யாருமே இல்லையே சுவாமி. என்ன சுவாமின்னா, சுவாமி இங்க வந்தாலே மோட்சமா? யார் வருவா? அதுதான் நச்சு பொய்கை. ஆழ்வார் கேட்ட அடுத்த க்ஷணமே கொடுத்திருந்தா என்ன ஆகுன்னா, ஓ சரணாகதி ஆயிடுச்சதுனாலே உடனே மோட்சமா? சரணாகதி வேண்டாம் சுவாமி. இன்னைக்கு அதைத்தான் சொல்லிருக்கேன். இன்னைக்கு ஏன் அத்தனை பேர் சரணாகதி பண்ணிக்கிறான்னா, பண்ணிட்ட உடனே மோட்சம்னா எத்தனை பேர் போவா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. சரணாகதி பண்ணி உடனே மோட்சம் சுவாமி அப்படின்னா அப்ப என்ன சுவாமி? இதை சூசைட் பாமான்னு தற்கொலைக்கு ஒரு நிலையா இருக்கக்கூடிய ஒரு நிலை மாதிரி இருக்கு. அப்ப அந்த நச்சு பொய்கை ஆழம் இருக்கணும். திருவாய்மொழி சேவித்தாலே மோட்சம். இன்னைக்கு சில பேர் வச்சுருக்கா திருவிருத்தம் சில இடத்துல சேவிக்கிறது இல்லை. புரியுதா சொன்னேன்? சில பேர் வச்சிருக்கா தவறான கருத்துக்கள். ஏன்னா அது சேவிச்சா மோசம், அதனால் அதை விட்டு சேவிக்கலாம் அப்படின்னு தவறான கருத்துக்கள் எல்லா. ஏன் சில பேர் உதயத்துவா சேவிக்க மாட்டாங்க. அதாவது எதுக்குன்னா உதயத்துமாலே இந்த காரியத்தை சேவிக்கலாம், சுப காரியத்தை சேவிக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கா. தவறான கருத்துக்கள். மண்ணுயிர்கால் இங்கே மணவாளனுடைய சம்பந்தம் இருந்தால்தான் மோசம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா மணவாளனுடைய யாரு? அந்த நம்பெருமாளுக்கு ஆச்சாரியன். இவர் பார்த்து சொன்னாதான் மோசம், இல்லைன்னா ஒண்ணு மோசம். அமானுவனம் நம்மை கரத்தாலே தீண்டல் கடந்து தெரிகிறார். மாமுனிகள் சம்பந்தம் இல்லைன்னாலே பகவத் சம்பந்தம் இல்லைன்னு அர்த்தம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இன்னைக்கு நிறைய பேர் எத்தையோ பேசிட்டு பேசுறது. ஆனா மாமுனிகளுடைய சம்பந்தம் ரொம்ப முக்கியம். அந்த மாமுனிகள் எம்பெருமானாவுடைய சம்பந்தம் இருந்தால் கூட இருக்கா போட்டோம். மாமுனிகள் சம்பந்தம் ரொம்ப முக்கியம். அந்த மாமுனிகள் சம்பந்தம் தான் பிரதானம். ஏன்னா நித்தியம் சேர்க்கிறது சீசைவேசதையாவாத்திரம் ஜீவத்தியாது குணாகம் இதீந்திர கரணம் வந்து ரஞ்சதாமாதவன். அப்படிப்பட்ட திருமலையாழ்வாடு சம்பந்தப்பட்ட மணவாள மாமுனிகளை வணங்குகிறேன். யார் தெரிவிக்கிறார்? நம்பெருமாளே சொல்றார். அப்படிப்பட்ட நம்பெருமாளுடைய சம்பந்தம் பெற்ற மாமுனிகள்னா மாமுனிகளுடைய சம்பந்தம் பெற்ற நம்பெருமாள் இப்படி சொல்லணும் இல்லையே சுவாமி. நம்பெருமாள் சம்பந்தம்னா அது முதல்ல. பின்னாடி ஈடிய ஆலட்சம் ஆண்டுகள் என்ன ஆயிடுச்சுன்னா அவர் தெரிவிக்கிறார், எனக்கு மாமுனியுடைய சம்பந்தம் இருக்கிறபடியால அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்ப என்ன இருக்கும்? அப்ப நம்பெருமாள் என்கிற மோட்சத்தை பெற்றவன்னா என்ன ஆகுது? இது யார் சொல்றாரு? நம்பெருமாள் சொல்றாரு எனக்கு மாமுனியுடைய சம்பந்தம் இருக்குன்னு. அப்ப மாமுனியுடைய சம்பந்தம் இருந்தா தான் நம்பெருமாள் சம்பந்தம்.
அதனால்தான் நிக்கி என்ன தெரிவிக்கணும்? அடியார்கள் வாழ, அரங்கநகர் வாழ, சடகோபன் தந்தமன் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாளமாமணி 200 நூற்றாண்டிடம், ராமானுஜரை 200 நூற்றாண்டில் சொன்ன தப்பா? நாதவனிகளை 200 நூற்றாண்டில் சொன்ன தப்பா? வேதாந்த தேசிகளை 200 நூற்றாண்டு அது சொல்லிட்டு இருக்கட்டும், அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஏன் இதெல்லாம் வச்சுட்டு இருக்கிற? ஏன் நான் ராமானுஜரை 200 நூற்றாண்டு சொல்லணும்? ஒரே வழி ஒரே வச்சு வேண்டியதுன்னு. அப்ப என்ன சொல்லணும்? சம்பந்தம் நாமளுடைய சம்பந்தம் ரொம்ப முக்கியம். இது சொல்ல வந்தேன்னா அப்படி இருக்கச்சு அத்தனை இந்த திருவடி சம்பந்தம் ரொம்ப முக்கியம். அதனால நம்ம நச்சுப்பைகள் ஆகாம என்ன பண்ணணும்? அப்ப காலம் தாழ்த்தணும். உடனே மோட்சம் உடனே கொடுத்தா என்ன ஆகுனா, ஓ பண்ணு கண்ணாடி 1000 மோட்சம்னா யாருமே வரமாட்டான், யாரும் வரமாட்டான். ரெண்டாவது சீவேற்ற சம்பிரதாய கூட்டமே இல்லாத காரணம் என்னன்னா, இது இந்த லோகத்துக்கு உண்டான ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய சம்பிரதாயமே இல்லை. கொடுக்கக்கூடாதுன்றது அர்த்தம் இல்லை, நிச்சயமா கொடுக்கும், கொடுக்க மாட்டாங்க. ஆனா அவர்களுடைய நினைவை இந்த லோகத்தை காட்டும் அந்த லோகத்துல தான் அவர் நினைவுன்னு இதுவே முதல்ல கஷ்டம். அதனாலதான் உபன்யாசம் கூட வருது, பெருமாள் சாலையும் கருதுல பிரசாதம் பண்ணி சொல்றான். மற்றதான் இதுக்கு இதுதான் பிரதானமான காரணம். இது சொல்லுங்கன்னா அப்ப அப்படி இருக்கா இல்லையா? அப்ப இவ்வளவுதான் சொல்றதுக்கு இது காரணம்னா அப்ப இதற்கெல்லாம் காரணம் பிரித்து காட்டுங்க. அப்ப இவன் 3 காரணம் சொன்னான். நாடு திறந்த நச்சுப்பகையாக சதம் தயத்த. அப்ப இப்படி இனிமே இப்ப ஒரு செடியும் குழப்பம் கூடாது. இப்ப காலக்டர் உட்கார்ந்தா ஒருத்தர் கேட்கிற என்ன கேட்கிற, சுவாமி இவ்வளவு தூரம் பேசியிருக்கிற சாமி, நீ பாகவதமா வைஷ்ணவா இருந்தா இந்த சரீர தொலைப்பது சீவை கொண்டு திருமணி அடைகிறேன் அப்படின்னு ஆச்சாரம் அடைகிறேன் உறுதியோடு சொல்லணுமா? உறுதியோடு சொல்லணுமா? யார்கிட்ட கேட்டாலும் இது மோட்சம் உண்டா அப்படின்னு, மோட்சமா சுவாமி ஆயிடுச்சு சன்னாதி ஆயிடுச்சு புதுவா நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லணும். மோட்சம் உண்டு ஏன் அப்படி பேசுற? விஷயம் போயிட்டே இருக்க போறேன், கிளம்பி போயிட்டே இருக்க போறேன். இதைத்தான் சராசரி கேட்கிறா. எந்த நம்பிக்கையோடு இவ பொதிச்சோறு கட்டி கொண்டு இருக்கிறான்னு கேட்கிறார். புதுச்சோறு கட்டணும் இங்க யாத்திரைக்கு போறோம், யாத்திரைக்கு போறோம். இதை நம்ம பார்த்துக்கோம், ஏற்கனவே வார்த்தா மாதிரியே பார்த்துக்கணும். நம்ம இந்த விஷயத்த புதுச்சோறு கட்டி போறோம், யாத்திரைக்கு போறது அங்கிருந்து தங்கத்துக்கு புதுச்சோறு கட்டி போறோம். அந்த மாதிரி புதுச்சோறுன்னு என்னன்னா அந்த நாம சங்கீர்த்தனம் தான் புதுச்சோறு. தீவிரத்துக்கு போச்சு பாதோயம் புண்டரீக காட்டும் தெரிவிக்கிறார். எதுக்கு சொல்ல இந்த நம்பிக்கைன்னா அதனால கொடுக்க போறான். வேற நம்பிக்கை ஆச்சாரிய கடாட்சத்துலதான் நம்முடைய முயற்சியால போகிற அப்படி இருக்காச்சு. உபன்யாசம் நடந்துட்டு தீவிர உபன்யாசம்னால எப்பவுமே கூட்டம் குறைச்சுதான். அது மட்டும் இல்ல, உபன்யாசம் நடந்துக்காச்சு எதுக்கு வந்திருக்கேன் உபன்யாசங்களை கேட்டாலும் சொல்லுவான், சுவாமி சாயங்காலம் போது நல்ல பொழுதா இருக்கட்டுமே அதனால வந்தோம் சில பேர் சொல்லுவான். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நல்ல விஷயத்தை கேட்கிறேன், தர்மம் எதுவும் தெரிஞ்சுக்கணுமோ. இன்னைக்கு யோகான்னு நிறைய வந்து யோகா யோகா யோகான்னு அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாமோ, அதுக்காக உபன்யாசத்துக்கு வந்துடுவான். சில பேருக்கு தான் நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கிறதா, சில பேருக்கு தான் கேள்வியில கேள்வி கேட்கணும் சொன்னேன், அந்த கேள்வி கேட்டு தெரிஞ்சுண்டு அதன்படி நான் நடந்துட்டு போடு, அதுக்கப்புறம் நான் என்னுடைய புத்தியால் நான் அதுக்கு தகுந்தவன் நடந்துட்டேன் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அதுக்காக சில பேர் உபன்யாசம் கூட அந்த மாதிரி உபன்யாசம் சீவைஷ்ணவ உபன்யாசம் இல்லை. சீவைஷ்ணவ உபன்யாசம் வராதவ என்ன அர்த்தம்னா இந்த ஜென்மம் கடைசி ஜென்மம், அடுத்த ஜென்மம் கிடையாது. இந்த ஜென்மத்தின் இறுதியிலே தேகாவதானி முக்திச்சார் நம்பெருமாள் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டார். வாக்கு சிவபெருமாள் விஷயம் கொடுத்தே தேவர் என்கிற பூர்ண நம்பிக்கையோடு இருக்கிறவனுக்குத்தான் சீவைஷ்ணவ உபன்யாசம். அந்த நம்பிக்கையோடு இருந்தா தான் இங்க இருக்க முடியும். சாமி இத்த சொன்னா யார் இங்க வந்தாலும் மோட்சத்துக்கு போகணும்னு சொல்றாலே, இங்க வந்தா இது கிடைக்கும் அது கிடைக்கும் அது கிடைக்கும் சொன்னா ஒரு 4 பேர் வரத்துக்கு உண்டான வாய்ப்பாக இருக்கே சுவாமி. அதனால உங்களுக்கு வரது இல்லைன்னா அது தேவையில்லையே. ஏன்னா இந்த இது ஜீவனத்துக்காக இல்ல, உஜ்ஜீவனத்துக்காக ஏற்பட்ட சம்பிரதாயம். ஜீவனத்துக்காக என்ன ஜீவனா மறுபடியும் திரும்பி வரப்போறோம் மாறி வளபிறப்பு அறிய எடுத்து. அப்ப எதற்காக காலத்தை வந்திருக்கும்னு கேட்டா தைரியமா சொல்ல மோட்சத்துக்கு வருதுன்னு சொல்லணும். இல்ல கேட்டுட்டு போறவன் வந்தோம் ஏதோ சில வார்த்தை செஞ்சுக்கலாம் வந்து மோட்சத்துக்கு அந்த நம்பிக்கை தான் முதல் வார்த்தையா தெரிவிக்கிறா சொல்றாரு. எப்படி நம்பிக்கை? அந்த நம்பிக்கை உறுதிப்பாடு பேரு தப்பா தெரிஞ்சிருப்பை பேட்டுக்கு சொரிக்கைங்க வைகுண்டம் போதுதான் லட்சியம், சரீரம் தொலைஞ்சாத்தான் பகவான் தேவை பிராபிக்க போறோங்க என்கிற தெளிவருடைய அதற்காகத்தான் பிறகு. ஏன்னா இதை என்னன்னு நினைப்பான்னா தப்பிக்கிறதுக்கான பேசுவா. இந்த போராட்டத்துல இருந்து போனோம், வாழ்க்கை என்பதே போராட்டம் தான். போராட்டத்தை எதிர்த்து நிற்க வேண்டாமா சில பேர் பேசுவா. தப்பிக்கிறது பார்க்கணும், தப்பிக்கிறது இல்லை தப்பிக்கிறத வச்சுக்கணும். தப்பிக்கிறது என்ன தப்பிக்கணும்? சம்சாரத்திலிருந்து தப்பிக்கிறதுக்காக வச்சுக்கணும். தப்பிக்கிறதுனா இது கண்மானம் தப்பிக்கிறதுல சம்சாரம் தப்பிக்கிற போனோம். தப்பிக்கிறதுனா அப்ப உண்மைதான். ஏன்னா சம்சாரம் தப்பிக்கிற போனோம் பெரிய காடு, அந்த காட்டை சிங்கம் துரத்திட்டு இருக்கு, கரடிக்கு துரத்திட்டு இருக்கு, புலி துரத்திட்டு இருக்கு, அது தப்பிக்கிற போனோம். தப்பிக்கிறதுக்காக ஒருத்தர் வந்து சாமி
சிறந்த காடு, இந்த காட்டை வீட்டா நினைச்சுன்னு நல்லா சோக்கியமா இருந்தா என்னமா இருக்க முடியும்? ஒரு பக்கம் சிங்கம் துரத்திட்டு இருக்கு, ஒரு பக்கம் காட்டு துரத்திட்டு இருக்கு, ஒரு பக்கம் பாம்பு காட்டு பார்த்துட்டு இருக்கு. இது கட்சி என்னமா என்ன தப்பி போறது பாருன்னு வர அதை விட்டுட்டு அதெல்லாம் போறது ஆலந்தாத்துக்கு பிரபுதா அபிவேக தனந்த திங்கே பிரபுதான சந்தான் துக்க வருஷம் ஆலந்தா ஸ்தோத்திரத்துக்கு தெரிகிறார். பகுவான துக்க வருஷம் திக்கு தெரியாத காரணம் சம்சாரத்தை எந்த பக்கம் போறோன்னே தெரியல. அப்படிப்பட்ட நிலையை அந்த சம்சாரத்தை பார்க்கற ஒண்ணு வேண்டாம். ஒரு கப்பல் இருக்கு, கப்பல் முழுக போறதுன்னா கப்பல் இருந்து தப்பிக்கிறது பார்க்கணும். இல்ல சுவாமி ஒருத்தர் வந்தார், சுவாமி கப்பல் தானே 15 நாள் கப்பல் தானே பிரயாணம் பண்ணிருக்கேன், இந்த கப்பல் உங்களுக்கு எவ்வளவு நன்மை பண்ணிருக்கேன், எவ்வளவு தூரம் அழிச்சு போயிருக்கு, எதெல்லாம் பண்ணிருக்கேன், இந்த கப்பலுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த கப்பல் முழுகடித்தால் நீரும் அதோடு செஞ்சு முழுகடிக்கப்பட்டு அதற்கு நன்றியை செலுத்துங்கள் அப்படின்னு எந்த முட்டாளாக சொல்லுவாங்க. அதே போல இந்த சம்சாரம் என்பது சாகரம் கோணம் அனந்த கிளேச பாகம் அந்தாவே தெரியும். இந்த சம்சாரத்தை வந்து இங்கே இருக்கணும். வையத்து வாழ்வு ஆண்டாள் சொல்லிக்கணும், ஆண்டாள் அபிப்பிராயம் வேறு வாழ்வே வேண்டும்னா அவ என்ன பண்ணா இந்த சரீரம் ஆத்தியம் கொண்டு தர்ம சாதனம். இந்த சரீரம் இருக்கு தர்மத்துக்காக பயன்படுத்த கூட இந்த சரீரம் இல்லை, அதை விட்டு மற்றதான் பார்த்துட்டு இருந்தா அதுக்குதான் கேட்கிறேன். அப்ப இந்த சரீரத்துக்காக பண்ணுது கப்பல் போற வழி நான் நன்றி கடன் சேர்க்கப்பட சொன்னா முட்டாள் தான் தெரிவிக்கிறாப்ப. அப்ப எம்பெருமான் திருவிழா சேரப்போடைய வேல் தப்பாது துணிந்திருக்கை நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் தப்பித்து போக கண்டிப்பா கிடைக்கும் என்கிற உறுதிப்பாடு வேணும். ஒவ்வொரு சீவைக்கும் இந்த உறுதிப்பாடு விஷயம் இருக்கணும். அந்த உறுதி வாழணும். அது நான் வேறு எங்க போய் செயற்படும் போது சரி சுவாமி வேற எங்க சொல்லிட்டு எங்க போகுது சரீரம் தொலைஞ்சிருக்கு, சரீரம் தொலைஞ்சு போகணுமோ சரீரம் தொலைஞ்சு போகணும்னா எங்க போகிறா? இப்போ நம்ம தான் கேட்கலாம், சாமி சரீரம் தொலைஞ்சிட்டு எங்க போகலான்னு இருக்கேன், சரீரம் தொலைஞ்சிட்டு தொலை போகிறது நாளைக்கு தொலை போகிறது எங்க போகலான்னு இருக்கேன். சாமி ஆலட்சேபம் முடிஞ்சா ஆற்றுக்கு போகலான்னு இருக்கணும். முதல்ல சரீரம் தொலைஞ்சு பேசிட்டு இருக்கேன், ஆற்றுக்கு போக போகிறோம் அது வேற விஷயம். சரீரம் தொலைஞ்சா எங்க போகிறேன்? ஆதி ஆலயம் இதை எங்க போறோமா, இந்த லோகத்துக்கு போறோமா அந்த லோகத்துக்கு போறோம். திருப்பி என்ன சொல்லுவோம், இவருக்கு அதிர்ஷ்டம் சாப்பிட வழக்கமா அதனால ரொம்ப அதுலயே ஆசையா இருக்கார், இங்கேயே சுத்தின்னு இருக்கார், ஆதியா சுத்தின்னு இருக்கார், இங்கேயே பதிவு இருக்கார், அதிர்ஷ்டம் சாப்பிட்டு அசைந்து இருக்கார், அவர் 11 நாள் அதிர்ஷ்டம் கொடுத்தோன்னே ஓடி போயிடுவார், எங்கேயோ போயிடுவார் அப்படின்னா இல்லை. அந்த விஷயம்லாம் சொல்ல வர இருந்தா உண்மையா பொய்யா அந்த விஷயத்தை நம்ம போக வேண்டாம். எது சொல்ல வேணும்னா அதெல்லாம் ஸ்ரீவைகுண்ட சம்பிரதாயம் ஒரு துணி கிடையாது. நீங்க என்ன கிளம்பியாச்சுன்னா அடுத்த தட்சணமே ஸ்ரீவைகுண்டம் வந்து அனுபவம் தெரிஞ்ச பிரீதிகாரத்தை கைங்கரியத்தை பண்ணிட்டு இருக்காரு தவிர மற்ற விஷயம் ஆவியா இருக்காரா இல்லையா அந்த விசாரணை பண்ண வேண்டாம். இது சொல்றதுன்னா அத்தனை பண்ணிட்டு இருக்காரு. அப்ப எங்க போறோம்? வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே இருக்கிறார். என்னைக்கு அவர் வைகுந்த கோவிதான் அதற்கு வைகுந்தம் புகுதலும் வாசவர் வானவர் வைகுந்த சமரவர் எவதிடம் புகுவென்று வைகுந்த சமரரும் முனிவரும் இயந்தனர் வைகுந்தம் புகுவது மன்னவர் விதையே என்கிறார். அப்படிப்பட்ட அச்சராஜ் மார்க்கத்தை 12 லோகங்கள் ஒரு லோகம் கண்டுகொள்ள இந்த லோகம் மீது கிளம்பச்சே எப்படி கிளம்புறா தெரியுமா? இந்த சரீரம் போயிடுத்தணும், சரீரம் போனோடனே சரீரம் இல்லாத ஆத்மா தனித்து போகவே போகாது. ஆத்மா தனித்து போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆத்மாவுக்கு சரீரம் தான் முடியும். ஆனா சரீரம் இங்க விழுந்துருக்கு, ஆத்மா என்ன கிளம்பி போவோம்? அதுக்கு சூஷ்ம சரீரம்னு ஒண்ணு இருக்கு. சரி சுவாமி சதா வித்வான் புண்ணியபாதே விதிய நிரஞ்சன பரமம் சாமியம் போயின்னு சொன்னே இப்ப சரீரம் தொலைஞ்சா அப்ப கர்மங்கள் தொலைஞ்சிருந்தா சரீரம் போயின்னு சொன்னாலே இப்ப சூஷ்ம சரீரம் இருக்கு, கர்மம் தொலைஞ்சிருக்கா தொலைலையா? ஏதோ ஒரு சரீரம் இருக்கு இல்லையா, சூஷ்மமா இருக்கக்கூடிய சரீரம் இருக்கு இல்லையா? இப்ப கர்மா தொலைஞ்சுதா இல்லையா? கர்மா தொலைஞ்சிட்டோம்னா சூஷ்ம சரீரம் இருக்கக்கூடாது, கர்மா தொலைலன்னா நான் மோட்டத்துக்கு போகக்கூடாது. தினத்தை புதுசா ஒன்று இத்தனை நன்னா தான் போயிருந்து ரொம்ப சௌக்கியமா இருந்தோம், வழிபடுத்து போயிட்டு இருக்க போறோம், அந்த வழியை பார்த்துட்டு இருக்கோம், அப்படியும் போயிட்டு இருக்கோம். இப்ப இன்னொரு ஆபத்து ஒன்று புதுசா சொல்லியிருக்கிறதுனா புரியத்துக்காதுங்க. இப்ப சரீரம் தொலைங்கணும், சரீரம் தொலைஞ்சிருக்கு. அதைத்தான் 7 இடத்தில் 20 மன்னம் வந்தியங்கள் குரான் புகுந்தன் பெரியாழ்வார் தெரிவிக்கிறார். அது யாருக்கு? ஆத்மாவர்கானமா இருக்கக்கூடிய கைவல்யாக்கிட்ட உன்னை கொண்டு போய் இந்த சிதையில மோட்டத்துக்கு முன்னாடி எங்களுக்கு எங்களுடைய ஓட்டில் சேருங்கோ சேருங்கன்னு பிரார்த்திக்கிறார். அதுக்கு வேண்டாம், என்ன சரீரம் தொலைச்சாதான் மோசம், சரீரத்தோடு கொடுக்க போறதில்ல, சரீரத்தோடு அழிச்சும் போறேன்னு ஒரே ஒரு ஜீவாத்மா தான் சொன்னார் பெருமாள். அது ஆழ்வார். நான் சரீரத்தோடு அழிச்சும் போறேன் அழிச்சும் போறேன். ஆனா ஆழ்வார் ஒத்துக்கல, சரீரத்தை விட்டுதான் அழிச்சும் போறாரு. அப்படி இருக்கச்சு இந்த சரீரம் தொலைஞ்சிருக்கனாலே இப்ப புண்ணிய பாபம் தொலைஞ்சிருக்குன்னு அர்த்தம். எப்ப புண்ணிய பாபம் தொலைஞ்சிருக்கோ அப்ப சூஷ்ம சரீரமே இருக்கக்கூடாது, சரீரமே இருக்கக்கூடாது. சரீரம் இல்லைன்னா ஆத்மா நகர முடியாது. அப்ப ஆத்மா நகரம்னா இந்த இருக்க வேண்டியதான். அப்படின்னா ஆத்மா நகரம்னா சரீரம் இருக்கணும். இப்ப சரீரம் இருக்கணும்னா சூஷ்ம சரீரம் வேணும்.
சூஷ்ம சரீரம் இருந்துச்சுன்னா அப்ப புண்ணிய பாவம் தொலைஞ்சுட்டா இல்லையா? புண்ணிய பாவம் தொலைஞ்சிட்டு ஆனா புத்தியா போகல. புரியுதுக்காக அது இந்த விஷயத்துல இல்லை, நம்ம புரியுதுக்காக இது ரொம்ப சூட்சமான அர்த்தம். இதை பரந்த ரகசியத்தை பெரியவாசன் எடுத்திருக்காரு. பரந்த ரகசியத்தை ஞாபகம் வந்தபடியாக சொல்றேன். இப்ப தொடர்ந்து உடனே சரீரத்துக்கு நம்முடைய ஆத்மாவுக்கு ஒரு சரீரம் வேணும். அது சூஷ்ம சரீரம் கொடுத்துருக்கான். இந்த புண்ணிய பாவம் போயிடுச்சுனால சரீரம் விதப்பாங்க. அப்ப என்னமா சூஷ்ம சரீரம் கிடைக்கும் அப்படின்னா புண்ணிய பாவம் பூர்த்தியா போகல. அது என்ன ஆயிடுச்சுன்னா போயிடுச்சுனால அதோடைய வாசனை உண்மை அது இருக்கு. அந்த வாசனை இருக்கு. வாசனை என்னன்னு அர்த்தம் புரிந்து காசு. இப்ப குழந்தை பிறந்துச்சு. குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு தாயுடைய மார்புல தான் ஆசை ஏற்படுது. அந்த பாலசாபம் சரியா? தாய் ஏதாவது சொல்லிக் கொடுத்துருக்கா? இல்ல. வேற யாராவது சொல்லிக் கொடுத்தாரா? இல்ல. ஆனா எப்படி அந்த ஞானம் வருது? எப்படி அந்த ஞானம் வருது? இதற்கு முன்னாடி எத்தனையோ இது எடுத்திருக்கா, ஜென்மாக்கள் எடுத்திருக்கா. அந்த ஜென்மாக்கள் எடுத்தபடியாலே அந்த ஜென்மாக்களுடைய வாசனையாலே தான் அந்த குழந்தைக்கு இப்படி பண்ணா இது கிடைக்கிறது ஒரு வாசனையாக கிடைக்கிறது. இத்தனையே ஆண் பெண் சேர்க்கை இருக்கு இல்லையா, இரண்டுகள் சேர்ந்து இல்லையா, அதுக்கு சேர்றச்சு அதுக்கு யார் சொல்லி கொடுக்குறா? மனுஷருக்கு யார் சொல்லி கொடுக்குறா? ஆனா தன்னால் நடக்கிறதுனோ இதெல்லாம் வாசனையால நடக்கிறது. வாசனை எத்தனையோ ஜென்மாக்களால இதே இனச்சேர்க்கை நடந்தபடியாலே அந்த வாசனையால இது நடக்கிறது. அதே போல இந்த சரீரம் தொலைஞ்சாலும் சரீரத்தின் கர்மத்தின் வாசனை இன்னும் இருக்கு. வாசனை இருக்கு. பெருங்காயத்திலிருந்து பெருங்காய டப்பாலும் பெருங்காயத்தை எடுத்தாலும் காலி பெருங்காய டப்பாவிலையும் வாசனை இருக்கா இல்லையா? ஆனா பெருங்காயம் இல்லை. பெருங்காயம் இல்லைன்னா வாசனை இருக்க. அதுதான் வாசனை. அந்த வாசனையாலே இது சூக்ம சரீரத்தை எடுக்கிறது. இப்ப அந்த வாசனையும் தொலைணும். தொலைஞ்சாதான் மோட்டம். அது எங்க தொழுது? அதுதான் விரஜானந்த தலைவர். அதுக்கு தான் அங்க போய் தீர்த்தம் ஆடுறது. நம்ம ஞாபகம் இங்க ஒரு தடவை தீர்த்தம் ஆட்டிடா. இது இங்க இந்த சரீரம் தெரியாது. ஆத்மாவுக்கு ஒன்றும் கிடையாது. ஆத்மா தீர்த்தம் ஆடுறது ஒன்றும் கிடையாது. ஆத்மாவும் கிடையாது. ஆனா சரீரத்துக்கு தான் தீர்த்தம் ஆடுறது. அது ஒன்றும் இங்க சூஷ்ம சரீரத்தோட கிளம்பச்சு ஆதிவாகைகள்னு ஒரு பெரிய அவ அந்தரா ஆழ்வாருக்கெல்லாம் பெருமாள் வந்து அழிந்தார். அது தாரடைந்தோ தங்கத்து தானே வடித்துணையாம் காலமேகத்தை கதிமாக்குன்னு அந்த பெருமாள் தான் வடித்துணை பெருமாள் அழிபவத்துக்கு. அந்த வடித்துணை பெருமாள் அழிபுற ஆழ்வாருக்கு நம்ம தான் சாமானியப்பட்டவா. ஆதிவாகர்னு தூதர்கள். அந்த தூதர்கள் அனுப்புறா. அவ வந்து அழிபுறா. அழிபுறது சூரிய கிரணங்களாலேயே அழிபுறா. சூரிய கிரணங்கள் இருக்கு இல்லையா, அந்த சூரிய மண்டலத்துக்கு மத்தியவர்த்தி அது மத்தியில இருந்து போறது அந்த ஆத்மா சூஷ்மத்தினோட. ஏன் சொன்ன எரிஞ்சிடாதா? போனா என்ன ஆகும்? எரிஞ்சிடாதன்னா ஆத்மாவுக்கு கொளுத்த முடியாது, வளர்க்க முடியாது, நடக்க முடியாது. போய் பார்த்துக்கணும். எங்க இருந்தும் அது ஒழுக்க அதுக்கு அழிவே கிடையாது. ஆத்மா நித்தியம், சரீரமும் நித்தியம். ஆனா ஒரு காலத்தை அனுப்பினார்கள்னா சரீரம் அனித்தியமா இருக்கிறதுக்கு கொண்ட அனித்தியம் என்ன இருக்கணும்? சரீரம் தொலைவுக்குனாங்க. சரீரங்கள் சரீரம் கர்மாக்கள் அனாதி. கர்மா இருக்கு, கர்மா அனாதி. ஆனா கர்மாக்கள் தொலைவதற்கு இந்த புண்ணிய பாவம் தொலைஞ்சுன்னா கர்மா தொலைஞ்சு போடுது. ஆனா ஆத்மா என்னைக்கா தொலைஞ்சிருக்காங்க தொலைய முடியாது. என்னைக்கு நிச்சயமான ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் என்னைக்குமே நிச்சயமா இருக்கும். சரீரம் நித்தியம்தான். ஆனா எப்படிப்பட்ட நித்தியம்னா மாறுதலுக்கு உட்பட்ட நித்தியம். இன்னைக்கு இருக்கிறவா நாளைக்கு இருக்காது. இன்னைக்கு நல்லா இருந்தது அடுத்து 2 நாள் ஜலதோஷம் வந்துச்சுன்னா சரீரம் வெளியே போடுது. 4 நாளைக்கு ஆயிடுச்சுன்னா கல்வி போகிறது. அப்ப இந்த சரீரம் மண்ணோட மண்ணா போகுது. திருப்பி வேற மாதிரி உருவத்தில் வரப்படுது. அப்ப அது மாறுதலுக்கு உட்படுறது. இதே கிடையாது. எந்த வஸ்துவுமே நம்முடைய லோகத்துல அச்சித் வஸ்து ஆகட்டும், அறிவோடு கூடிய சித்து வஸ்து ஆகட்டும், சித்து வஸ்துவை நம்ம கண்ணால பார்க்க முடியாது. அச்சித் வஸ்துவை தான் கண்ணால பார்க்கணும். அச்சித் வஸ்துவ கண்ணால பார்த்தாலே அது மாறுதலுக்கு உட்பட்டது. உட்பட்ட உடனே மாறி போயிடுச்சுன்னா அது இல்லை அர்த்தம் இல்லை, வேற உருவத்துக்கு மாறுது. மறுபடியும் வேற உருவத்துக்கு போகுது. அதனால எந்த வஸ்துவுமே லோகத்துக்கு இல்லைன்னு கிடையாது. அது மட்டும் இல்ல, புதுசா ஒரு வஸ்து வந்திருக்குன்னு கிடையாது. இருக்கிற வஸ்து தான் ஒன்னா சேர்த்து உருவாக்கப்படுறால தவிர முன்னாடி இது இல்லை. 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததா? இல்ல. புதுசா கண்டுபிடிச்சா? இல்ல. ஏற்கனவே இங்க இருக்கு, ஒன்னா சேர்த்துருக்கான். அப்ப என்ன அர்த்தம்னா இருக்கிற வஸ்து தான் இருக்குமே தவிர இல்லாத வஸ்து புதுசா வரவே வராது. அதே போல எந்த வஸ்துவுமே மாறுதலுக்கு உட்பட்டது. அதே போல இந்த சூஷ்ம சரீரம் கிடைக்கிறதும் அது கிளம்புறது. சூஷ்ம சரீரம் கட்சி அப்பவும் இந்த புண்ணிய பாப வாசனை கர்ம வாசனை இருந்துட்டே இருக்கும்.
இருந்தது. அதோட தான் போறது. இப்ப சூஷ்ம சரீரத்தோடு இந்த ஆத்மா கலந்து நேரா போறது, வித்யுல்லோகம் போறது. வித்யுல்லோகம் மின்னல் லோகம். அங்க அமானவன் தான் நம்ம அழைச்சிட்டு வராது. அமானவன் யாரு? அவர் மின்னல் லோகத்துக்குண்டான அதிதேவதை. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு தேவதை இருக்கு. அதாவது சமஸ்திரன்னு ஒரு ஊரு, அதே மாதிரி இது சுக்லபக்ஷன் ஒரு ஊரு, அது கிருஷ்ணபக்ஷன் அது அந்த பக்கத்துக்கு வரும். கிருஷ்ணபக்ஷன் ஒரு ஊரு, அதே போல பகல் பொழுது ஒரு ஊரு, அந்த மாதிரி இருக்கு இல்லையா? அந்தந்த ஊருக்கு போனோம். அந்தந்த ஊருக்கு அந்தந்த தேவதை, அந்தந்த காலத்துக்குள்ள அபிமான தேவதை, அந்த தேவதை இருக்கக்கூடிய ஊர் அந்த ஊர். அந்தந்த ஊருக்கு அவர் தான் எதிரெதிரி இமயவர் இருப்பிடம் வகுத்தவர் கதையவர் கைத்தறி காட்டுன்னு அந்த 10 பாத்திரத்தாரு ஆழ்வார் தீவை குண்டத்துக்கு போறவா என்னெல்லாம் சத்கரிக்கப்படுறான்னு சூர்மிசிங் பரிந்துரை பாத்திரத்துல 10 பாத்திரத்தான் தெரிவிக்கிறார். அவர் இங்கே இருக்கார். இங்கே இருந்து அத்தனை அளவுக்கு பெருமாள் கொடுக்குறாரு. அப்படி இருக்கிறது கிளம்பி போயாச்சு. பிரம்மலோகம் போயிட்டு பிரம்மலோகத்திலிருந்து அதற்கு மேல சூழ்ந்து அகழ்ந்து ஆழ்ந்து உயர்ந்த மூலப்பிரகிருதியை தாண்டணும். அது பெரிய ரொம்ப பெருசு. அப்படிப்பட்ட பெருசு. அதை தாண்டி அதுக்கப்புறம் விரஜாநதிக்கு போகணும். விரஜாநதி தான் சரை வீரஜய் வீரஜய். இதுன்னா ரஜோகுணம் தமோகுணம் கலக்காதாதது. அப்படிப்பட்டதான் விரஜைன்னு பேரு. அதுதான் ரெண்டா இருக்கிறது. நித்திய விபூதியும் லீலா விபூதியும். இந்த பக்கம் போனா நித்திய விபூதி, இந்த பக்கம் வந்தா லீலா விபூதி. லீலா விபூதி 14 லோகங்கள். அந்த 14 லோகங்களுக்கு 10,000 அண்டகடாகங்கள். ஒவ்வொரு அண்டகடாகங்களும் 14 லோகங்கள். அந்த மாதிரி 10,000 அண்டகடாகங்கள் இருக்கு. நான் 14 லோகம் மட்டும் இருக்கு நினைக்கிறோம். அதே மாதிரி பிரம்மாக்கள் ஒரு பிரம்மா இல்ல, எத்தனையோ பிரம்மா. இது அத்தனைக்கும் சேர்த்து ஒரே பிரம்மம் சிவன் நாராயணன். இப்ப பிரம்மாக்கள் நிறைய பேர் இருக்கா, சிவனும் நிறைய பேர் இருக்கா, சூரியனும் நிறைய பேர் இருக்கா. ஒரு சூரியன் ஆதித்யர்கள் 12 பேர் சொல்லிட்டு இருக்கா. எத்தனையோ சூரியர்கள் இருக்கா, எத்தனையோ சந்திரர்கள் இருக்கா, எத்தனையோ பிரம்மாக்கள் இருக்கா. அதனால விஸ்வன் அப்படிங்கிற உருவலாம். இந்த பிரம்மாவை மாத்திரமே அப்படின்னு உருவலாம். அதுக்கான நீயே மாத்தி எல்லாமே பெருமா சொல்லுவாராம். இது சொல்ல வந்தேன்னா அங்க போய் நேரம் அமானோட கரஸ்பரசம் பட்டு நேர கிளம்பி போறாரு. அவரே அழிச்சு போறாரு. அழிச்சு போயிட்டு நேரம் அவரை தீர்த்தமாட வைக்கிறார். தீர்த்தமாட வச்சு இங்க விரஜானதியில அங்க உள்ளுக்குள்ள விழுந்த உடனே அவரை கையை கொடுத்து தூக்குறாரு. கைதா கொடுத்து தூக்குறாரு. அவருடைய கரஸ்பர்சம் படுத்த உடனே இந்த சூஷ்ம சரீரம் போயிடுது. போன உடனே என்னது, நமக்கு வாசனா இருந்தது இல்லையா, கர்ம வாசனை இருந்தது இல்லையா, கர்ம வாசனையால் இந்த சூஷ்ம சரீரம் இங்க இருக்கே ஸ்தூலமான சரீரம் போயிடுது. ஸ்தூலமான சரீரம், ஸ்தூலமான நம் கண்ணால பார்க்கக்கூடிய சரீரம் ஸ்தூலமான சரீரம் அது இங்க போயிடுது. இங்க போன உடனே இவனை கிளம்பியாச்சு. கிளம்பிச்சு சரீரம் இருந்தால் போக முடியும்னு பார்த்தோம். அப்ப சரீரம் சூஷ்ம சரீரம் கிடைச்சிருக்கு. அந்த சூஷ்ம சரீரம் எப்படி கிடைச்சிட்டு சுவாமி கர்மாலாம் போயிட்டு இனிமே சரீரமே கிடையாது. அப்புறாவது திரும்பினா இங்க அப்புறாவது திரும்பி இங்க கிடைக்காது. அந்த லோகத்துக்கு போனதான் அப்புறாவது திரும்பியும் கிடைக்கும். இங்க கிடைக்க போறதில்ல. அப்ப அப்புறாவது திரும்பியும் கிடைக்கும். எந்த திரும்பியனே சூப்ப திரும்பியும் கிடைச்சிட்டு, சூப்ப திரும்பியும் கிடைச்சுட்டா பொண்ணு கர்மா இருக்கான்னா கர்ம வாசனை இருக்குன்னு. அந்த கர்ம வாசனையாரு நம் கண்ணாலே பார்க்க முடியாததான சூப்ப சரீரம் கிடைச்சு கிளம்பி போயாச்சு. கிளம்பி போய் அங்க போய் விரஜையில தீர்த்தமானுச்சு. தீர்த்தமானது இல்லாதான் இந்த சூஷ்ம சரீரம் தொலைப்பட்டு தான் தீர்த்தமானது. தீர்த்தமான சூஷ்ம சரீரம் போயிடுச்சு. போன ஒண்ணு இன்னொரு சரீரம் வந்து போனோம். அப்பதான் அப்ராகிருதமான திருமேனி, இங்க பாஞ்ச பௌத்திகமான திருமேனி. இங்க என்ன பிரிவு ஆகாது. அந்த சக்திமய உபநிஷம் பஞ்ச உபநிஷமயமான திருமேனி. அந்த திருமேனி கிடைக்காது. அந்த திருமேனி கிடைச்சா அங்க எழுதுகிறோம். அப்ப கையில கொடுக்குறாரு. கையில கொடுத்த இருக்கிற அமானவன் நெல்லுலோகத்தில் தேவதை கையில கொடுத்த உடனே அப்படி எழுதுகிறோம். எழுந்த உடனே அவர் கொண்டு மறுபடியும் அவர் எடுத்து போயிடுவார். அவர் மட்டும் ஒரு மாட்டார். அமானவனை காட்டும் நம்ம வெட்டவா அவர் என்னைக்கு மோசத்துக்கு வர தெரியாது. அவர் கிளம்பி கொடுப்பாரு. அங்கிட்ட கிளம்பி நேரம் மட்டும் போனோன்னு அப்படி திருமாவளி செழிக்கத்தை இங்கு தூராகத்தை சம்பர்த்தனை திருமாவளி செழிக்கத்தை அந்த வந்தவர் இந்த மகமணி மண்டபத்தை அந்தவன் பேரிமத்தரை அடியோடு இருந்தவன் அப்படின்னு 500 அப்சரசைகள் வந்து சதம் மாலா அஸ்தாகா, சகம் சூர்ணமஸ்தாகா, சகம் சந்தனாஸ்தாகா, எத்தனை பேர் வந்து இந்த சந்திரமாலையை கொடுக்கறது, புஷ்பசலத்தை காட்டுறது, புஷ்ப திருவாவரம் காட்டுறது, அத்தனையும் காட்டுறது. ஏன்னா பெரிய ராஜாவோட நமக்கு கல்யாணம் ஆகிறதுனோ கல்யாணம் எத்தனை அலங்காரம் பண்ணணும். இதான் பிரம்மாட அலங்காரம் குருவந்தி. அப்படிப்பட்ட அலங்காரம் அந்த அலங்காரம் பண்ணி அழிச்சு போறான். அழிச்சு போய் நேர திருமண மண்டபத்துக்கு முன்னாடி கொண்டு போய் உடனே அதுக்கு அந்த உலகத்துக்கு நலவந்தம் என்பதோ நாடும் பேர் நலம். அதனாலதான் அதுக்கு நகப்புணராவர்த்தனை ஒரு சப்தம் சொல்லுவா. அங்க போனவா செல்வது கிடையாது. பிருகுமகிரிக்கு போனாரு. போய் திரும்பிதான் வந்திருக்காரு. அவர் சீவேண்டுன்னு போனாரு. மகாலட்சுமி தன்னுடைய திருமாவை உதச்சார். அப்ப திரும்பி வந்திருக்காரு. போனவா திரும்ப வர மாட்டான்னு சொன்னாரு. அவெல்லாம் திரும்பி வந்திருக்காருன்னா அதுக்கு வைகுண்டம் 2 இருக்கு. காவிய வைகுண்டம்னு ஒண்ணு இருக்கு, சாட்சாத் வைகுண்டம்னு இருக்கு. காவிய வைகுண்டத்துக்கு தான் பிருகுமகிரிக்கு போயிருக்காரு. அங்கதான் இந்த காரியம் வந்திருக்கு பிரியத்துக்காக.
இன்னொரு கேள்வி ஞாபகம் முடியாது. அன்று சராசரங்களை வைகுண்ட தேற்றி அரவரவ பறையே அசுரதம் வேண்டும் சொல்லி அதோட பாத்திரம் பிரஜையோட பாத்திரம். அதுக்கு மேல கற்பா ராமபிராமை என்றால் மட்டும் பக்தரும் துப்பாமுதலா புல்லுரம்பாதி ஒன்றிட்டியே. ராமச்சந்திரன் சக்கரவர்த்தி திருமகன் தான் மோட்சத்துக்கு போகும்போது அயோத்தியில் இருக்கக்கூடிய புல் பூண்டு மரம் செடி அத்தனை வஸ்துக்களையும் அத்தனை ஜீவாத்மாவை அழித்துக் கொண்டவர் தான் சரித்திரம் சொல்றது. அவ அத்தனை பேரும் பிரபன்னால அவ அத்தனை பேரும் பக்திச்சாருல அப்படின்னா அத்தனை பேர் இப்ப புல் பூண்டுலாம் பக்தி பண்ணிருக்குமா? அது ஒண்ணுமே தெரியாது. மரம் பக்தி பண்ணிருக்குமா? செடி பக்தி பண்ணிருக்குமா? ஓடம் பக்தி பண்ணிருக்குமா? அத்தனை பேர் அழிச்சிருந்தாரு. எத்தனை இல்லை பரத. அதுக்கடுத்து லவகுஷார்கள் பண்றச்சே பக்கத்து ஊர்ல இருந்து ராஜ்ய பரிபாலனத்துக்காக தன்னுடைய ஜனங்களை கொண்டு வந்து ராஜ்ய பரிபாலனம் தருகிறான்னு சரிதை எழுதியிருக்காங்க. யாருமே இல்லையே, எல்லாரும் அடிச்சு போயிட்டா இல்லையா? அடுத்த லவகுஷால் இருக்கா. லவகுஷால் ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும். பரிபாலனம் பண்ணிட்டு நாட்டை யாராவது ஒத்துமே இல்லையே, எல்லாரும் அடிச்சு போயிட்டாரு. பெருமாள் எல்லாரும் புற்பாமுதலா புல்லுரம்பாதி அத்தனை பேரும் அடிச்சு போயிட்டார். அத்தனை பேரும் ஆக்ஷன் போயிட்டார். ஆக்ஷன் போயிட்டு இருக்கே அப்ப அங்கிருந்து உடனே மோட்டத்துக்கு போனாலும் இல்லை. எந்த முதல் ஆக்ஷன் காட்டிய வைகுண்டத்துக்கு தான் ஆக்ஷன் போயிருக்கார். கோவிந்தராஜன் பெரியவர் சிவாயனுக்கு வியாக்கியானத்தை தான் எழுதியிருக்கார். இது சொன்ன காரிய வைகுண்டம். காரிய வைகுண்ட சில நாள் வந்து அங்க அனுஷ்டானம் அனுஷ்டானத்தை பண்ணி அதற்கு மேற்கொண்டுதான் ஸ்ரீவைகுண்டத்தை ஆக்ஷன் பண்ண தெரியவர். இது சொல்ல வந்தேன்னா இதுக்கு நகப்புனராவர்த்தத்தைன்னு பேரு. இந்த ஸ்ரீவைகுண்டத்துக்கு அங்க போனவா திரும்ப அஸ்மாது சரீராது சமுத்தாய வரஞ்சு உபசன்யதே ஸ்வேனரூபேன அபிசன்யதே. இந்த சொரூப ஆவிர்பாகம் ஏற்படுத்தி சொரூப ஆவிர்பாகம் என்னது? தன்னுடைய இந்த சூக்ஷ்ம சரீரத்தை கலைந்து ஸ்தூலமான சரீரத்தை கலைந்து அங்கு என்னது அப்ராகிருதமான திருமேனி. அப்படிப்பட்ட அப்ராகிருதமான திருமேனி கிடையாது. அந்த திருமேனிக்கு என்ன வைபவம் தெரியுமா? அபகத பாத்மா, விஜரகா, விமுத்துகு, விசோகதா, விசிகிப்தகா, அதிபாதகா, சத்தியகாமகா, சத்திய சங்கல்பகா. இந்த 8 குணங்கள் பகவானுக்கு இருக்கு. எத்தனையோ குணங்கள் இருக்கு. அந்த எத்தனையோ குணங்கள், இந்த 8 குணங்கள் இந்த ஜீவாத்மா கிடைக்கிறது. அபகத பாத்மா, பாவங்கள் தீண்டுவதில்லை. விஜரகா, சரை இல்லை, கரணம் இல்லை. விமுத்துகு, அது வந்து என்ன இது மூப்பு இல்லை. மூப்பு தான் மூட்டும். வயசாயிடுச்சுனால என்ன ஆயிடுது? முடியலையே சுவாமி, ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்னா இல்லையா? இப்ப மூப்பம் இல்லை, ஜரை இல்லை, மரணம் இல்லை. அதுக்கு மேல பாவங்கள் தேடுறது ரொம்ப முக்கியம். பாவமே கிடையாது. பாவங்களுக்கு அபகத பாத்மா, விஜரகா, விமுத்துகு, விசோகா. 2 மணி நேரம் காலட்சம் கேட்டேன் சுவாமி, ரொம்ப டயர்டா போயிடுச்சு, ஆத்திர போய் படுத்துக்கணும்னு நினைக்கிறா இல்லையா? அந்த சோகமே இல்லை. சொல்றவாள் டயர்டா இருக்கணும், கேட்கறவாள் டயர்டா இருக்கணும், கேட்டுக்கமே இருக்கணும். என்ன அதுக்கு டயர்டா இருக்கணும்? அந்த கஷ்டம் அங்க இல்லை. சரி, அங்க காட்சி உண்டா சுவாமி? அங்க வார்த்தாபாரம் உண்டு. சுவாமி ஜெயதின்னு சொல்றார். ஏன் பெரியாவே சொல்றார்? அங்க இந்த பல்லாண்டம் பரமாத்மனை சூழ்ந்திருந்தேற்ற பல்லாண்டுன்றாரு. இங்க என்ன பண்றாரோ இதே கைக்கிறேன் கொண்டுனார். இப்ப காலட்சம் கேட்கிற கை கேட்கறதும் கைங்கரியம் தான். சொல்ற மாதிரி தான் கைங்கரியம். கேட்கறது கைக்கிறமானா கேட்கறதும் கைங்கரியம் தான். பகவான் நாமத்தை கேட்கிறோமோ கவனிச்சுக்குவோம். கேட்கறதுனா சாமானிய விஷயம் சாமி. சொல்றதா வசத்தினா சொல்றவாழ கண்ணு கேட்கறது ரொம்ப முக்கியம். ஏன்னா சொல்றவாளுக்கு வாய் திறந்தாலே போறோம். கேட்கிறவாளுக்கு வாயை மட்டும் திறக்கணும், காது மட்டும் திறந்தா வராது. மனத்தை திறந்து அது உடுப்புல கொண்டு போய் கேட்கணும், கொண்டு போய் சேர்த்து அதுக்குன்னு பண்ணணும். அப்ப கேட்கிறவாளுக்கு சொல்றவாளுக்கு எவ்வளவு சுலபமா இருக்குன்னா அப்படின்னு சொல்லிக்க வேண்டியதான். சொல்றவாளுக்கு ஞாபகம் வச்சுட்டு வரணும். இங்க வர 100 வச்சுட்டு வந்தா அது என்னவோ நடு வழி எது பார்த்து இப்போ 50 போயிடும். திருப்பி இங்க வந்து உட்காந்து பெருமாளை தேவைச்சோன்னா அவர் 50, அது ஏற்கனவே 25 போயிடும். அப்புறம் இங்க வந்து உங்க முன்னாடி இருந்தோன்னா அது 10 போயிடும். இருக்கிற மிச்சம் 15 ஏதோ சொல்லணுமே நாடியை பார்த்து நாடியை பார்த்து ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒரு வார்த்தை பிடிக்கலான்னு சொல்லி இப்பவே 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. என்ன பண்றது சொல்லிட்டு இருக்கணும். இப்ப இத்தனை தூரம் இருக்கணும். இதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்ப இத்தனை அங்க அபகத பாத்மா, விஜரகா, விமுத்துகு, விசோகா. சோகம் கிடையாது. விசோகா, விஜிகிப்தகா, அபிபாதகா, சத்தியகாம. விஜிகிப்தகா தாகம் கிடையாது, பசி கிடையாது. பசி தாகம் இவ்வளவு தூரம் உபன்யாசம் பேசினா ரொம்ப தாகமா இருக்கு அப்படின்னா எதுவுமே கிடையாது. தாக்கு வண்டி போறது கிடையாது, பசி கிடையாது, தாகம் கிடையாது. அபிபாதகா, சத்தியகாமகா, சத்திய சங்கல்பகா. எடுத்த காரியத்தில் உறுதி. காலட்சேபம் 4 மணிக்கு போகணும். அப்பதான் சம்பந்தம் வந்துருவான். 4 வருஷம் என்னமா போறான்னு கேட்பான். உறுதி போயிடுன்னு இருக்கும். அந்த உறுதி இருக்கும். காலட்சேபம் போனோமா 4 மணிக்கு போயே தீருவேன். அங்க சம்பந்தியே இல்லையே. அங்க கலங்குவாரம் இல்லை, கலக்குவாரம் இல்லை. இங்க 2 இருக்கு. 2 வேண்டும். இங்க கலங்குவாரம் உண்டு,
கலக்குவாரம் உண்டு, ரெண்டுமே இருக்கு. அங்க ரெண்டுமே கிடையாது, கலக்குவாரம் கிடையாது, கலக்குவாரம் கிடையாது. அதனாலதான் அங்க இருக்குது. அதனாலதான் பெருமாள் என்ன சொல்றாருன்னா, இந்த ஆழ்வார் இந்த சரீரத்தோட அழிக்கும் ஒரு பிரார்த்தித்த காரணம் இதான். அங்க கலங்குவாரம் இல்லை, கலக்குவாரம் இல்லை. நித்திய சூரியர்களாகட்டும் முக்தாத்மாவும் சௌக்கியமா அனுபவம் பண்ணிட்டு இருக்கா, அவ அனுபவம் பெரிய அனுபவம் இல்லை. இங்க கலங்குவாரம் உண்டு, கலக்குவாரம் உண்டு. இந்த அளவுக்கு இத்தனை காலம் கொடுத்துருக்கு. இதை கொண்டு போய் இந்த சரீரம் நினைச்சு மன்னிச்சு இந்த சரீரத்தை கொண்டு போய் அங்க காட்டணும். நீங்க என்ன பெருசா பேசிட்டு நித்திய சூரியத்தை கொண்டு போய் காட்டணும், முக்தாத்மா கொண்டு பெருசா பேசிட்டு இருக்காரு. எங்க ஆழ்வார் பாரு, எத்தனை பெருமை, எத்தனை சாவண்ய ஆழ்வார்ல இருந்தா இந்த சரீரத்தோட அழிச்சம் போறணும் பெருமாளுக்கு சாஸ்திர சம்மதமே இல்லை. சாஸ்திர சம்மதம் இல்லாத கணவனா அத்தனை சாவண்யம் ஆழ்வார்க்கு அத்தனை காலம் தெரிவிக்கிறார். சொல்லுவாங்க அப்ப விபுத்துக்கு விசோகா விசிகிச்சகா அபிபாதகா சத்தியகாமகா சத்திய சங்கல்பம் எடுத்த காரியம் உறுதி இருக்கு இல்லையா? அப்ப அத்தனை தூரம் இருக்கச்சு. அப்ப இந்த சரீரத்தை வந்து கர்மத்தை தலைப்பாரு. சரி இவ்வளவுதான் வந்துட்டு சுவாமி, இப்ப திரும்ப வரமாட்டேன் சுவாமி. அந்த வேதம் சொல்லிட்டு ஏன் சொல்லிட்டு நஜபுனராவத்தை நச்சனமா வேதம் சொல்லிட்டு திரும்ப இப்ப சரியை தொலையும் போது கர்மத்தை தெரிவிக்கிறான்னா சாமி தொலைச்சுதான் ஆகணும், தொலைக்கிறான்னு அடி போறது. அப்ப சரீரம் தொலைஞ்சா மட்டும்னா மறுபடியும் பழைய விஷயம் வந்துடும். மோசம் வரைக்கும் போயாச்சு, என்னது இருந்தாச்சு. இப்ப ஆசை வந்துட்டு பொய்யா ஆகணும். அப்பா இப்படிப்பட்ட இடம் எவ்வளவு உயர்ந்த இடம், இது எவ்வளவு தாழ்ந்த இடம். என்னைக்குமே இந்த தாழ்ந்ததை சொல்லி உயர்ந்த சொன்னதை நமக்கு அதுல ஆசை வரும், இதுல வெறுப்பு ஏற்படும். இதுல வெறுப்பு ஏற்படணும், அதுல ஆசை வரணும். அப்ப அது ஆசை வந்துட்டு இதுல வெறுப்பு வந்துட்டு போகணும்னு என்ன பண்றது? கர்மத்தை தொலைக்கணுமோ, கர்மத்தை எப்ப தொலைப்பு பெருமாட்ட கேட்டோம். அதுக்கான நிறைய தொலைச்சு விடுறேன். எப்ப தொலைக்கணும் சொல்லுன்னா, நான் திருத்த பிரபந்தன் சுவாமி ஆத்த பிரபந்தம் இல்லை, எப்ப சரியும் தொலைதோ அப்பதான் போறதா இருக்கேன். அப்ப நான் தொலைக்கணும்னா நீங்க என்ன பண்ணோம், இங்கேயே பேரா வேற எங்கேயா வர பெருமா நம்ம கேட்கறேன். நான் தொலைச்சுறேன். தொலைச்சதுக்கு அப்புறம் சீவைக்குண்டு வரல, இங்கேயே போறேன்னா இங்க சுத்த போறல, இங்க போறேன்னா அதெல்லாம் இங்க போறதா இல்லை சுவாமி, மூணுதான் வந்துட்டு போறேன். இல்ல இந்திரபட்டம் போறடா, சந்திரபட்டம் போறடா, அல்லது குபேரப்பட்டம் போறடா, இந்த சொர்க்கத்துக்கு போறடா, இந்திரபட்டம் ஓட்டு இல்லையா அங்க போறேன்னா எங்கேயும் போறதா இல்லை, அது மூணுதான் வரப்போறேன். தைரியமா சொல்லணும் பெருமாள்கிட்ட. ஏன்னா பெருமாள்தான் அந்த பரிச்சை வைப்பாரு. ஏன்னா இந்த பிரபன்னாட்டு ஒரு பெரிய கட்டம் என்ன தெரியுமா, அவரும் பேசாம இருக்கணும். அதுவும் என்ன பண்ணும், அதுவுமே சொல்றேன். பிரபன்னா ஆயிட்டம் என்ன நம்மகிட்ட பரிசு நிறைய இருக்க ஆயிட்டான், ஒழுங்கத்தான் இருக்கானா, நம்ம ஏதாவது ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுப்போம், வீடு வாசல் சொத்து சுகம் நல்ல ஒரு நல்லா இருக்கிற மாதிரி ஒரு கொடுப்போம். கொடுத்தாலும் என்னை விட்டுட்டு அங்க போறானா இங்க வரானா, நமக்கென்ன நம்ம எம்பெருமானவா இல்ல ஆழ்வாரா என்ன ஆச்சாரம் கொடுத்தா போறோம் ஓடி கொடுக்கணும். இந்த பரீட்சை தான் பாப்பாரு. நாம தான் ஜாகிரதையா இருக்கும். என்ன ஜாகிரதையா இருக்குன்னா, நீங்க எதை கொடுத்தாலும் உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்றும் குறை வேண்டேன், கண்ணால் சொல்லிட்டு என்னான் செய்கேன் யாரே கலைகன் என்ன என் செய்கின்றான், உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்றும் குறை வேண்டும் தெரியுங்கள. அப்ப அவ எதை கொடுத்தாலும் அதை வேண்டாம் என்ற உன்னுடைய அனுபவம் எனக்கு இருக்கிறாடியா. ஏன் நான் உன்னுடைய அனுபவத்தாலே தான் பெற வந்திருக்கேன். ஆச்சாரிய கடாட்சாத்தாலும் உன்னுடைய அனுபவத்தாலும் மோட்சம் உறுதின்னு நினைக்கிறேன் இருக்கிற மற்றொன்றாலும் இல்லை அப்படின்னு நினைக்கிறாடியா. அப்படி இருக்கச்சே இது நிச்சயமே நடக்கணுன்ற நித்தியம் ஜப்தவியம் குருபரவையும் தொய்யும் சொன்ன அதே போல எனக்கு மோட்சம் கிடைச்சிடும் புகதான் போறேன் நிச்சயம் எழுந்துடன் நடக்கணும், நினைச்சுட்டே இருக்கணும். அப்பப்ப நினைக்கணும். நினைக்காம விட்டாச்சுன்னா சரிதாம இந்த வாழ்க்கை நல்லா தான் இருக்கு, ஏன் இருந்துக்குவாங்க அப்படின்னு தோணுமா, அப்படின்னு தோணுமா. ஏன் சுவாமின்னா சில திட்டாந்தம் சொல்லலாம். என்ன திட்டாதுன்னா, நம்ம எதுவுமே ஒரு காரியத்தை பண்ணி பழக்கம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கேன், அந்த காரியத்தை பண்ண விட்டோம்னா அது நடக்காது. கேட்டுக்காது சந்தியாவனம் பண்ணணும்னா அப்படி முட்டி போட்டு கீழே உட்கார்ந்துட்டு அந்த முட்டி மேல இருந்து 2 காலம் நடுவும் சந்தியாவனம் பண்ணும். ஆனா அத்தனை பேர் உடம்பு இடம் கொடுக்குமா இப்ப இருக்கலாம் நின்று பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அந்த மாதிரி பண்ணக்கூடாது, உட்காரவும் கூடாது, பூட்டியா நிற்கவும் கூடாது. இந்த முட்டு போட்டு மாற அப்படி நிற்கிற நிலையா கூட உட்கார நிலையா இருக்கலாமே, அதுக்கு நடுவில் தீர்த்த ஜலத்தை அந்த விடணும். அப்படி இருக்கச்சு இது சில நாள்ல என்ன ஆகுதுன்னா முடியாம போறது. எப்படி முடியாம போறதுன்னா, இன்னைக்கு மாட்டு பொண்ணோ அல்லது பிள்ளையோ எல்லாரும் வெளிநாடு தான், விதேசம் தான். படிச்சு முடிச்சாச்சுன்னா உடனே அந்த ஊர்ல வேலை, இந்த ஊர்ல வேலை, அங்க 6 மாசம் இங்க 6 மாசம் அப்படின்னு போயிடுறா இல்லையா. இப்போ அவ அழைச்சிட்டு போயிடுறான், நீங்க வாங்கப்பா அங்க போயிடலாம் அங்க போயிடலாம் அப்படின்னு. இப்போ நான் இப்போ என்ன பண்றோம், நல்லா இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கேன் விடுமுறை நாட்கள் போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 6 மாசம் அங்க போயிருக்கா இல்லையா. அங்க 6 மாசம் காடாறு மாசம் போடுறது அதே கடிதான். காடாறு மாசம் நாடாறு மாசம் சொல்லுவா. அந்த மாதிரி பிள்ளையாண்டாம் பொண்ணு மாப்பிள்ளையா அங்க போயிட்டா இவ்வளவு கலந்து போயிட்டா இல்லையா. ஏதோ அங்கேயும் இவை கூட அங்க இருக்கிற மாதிரி ஒண்ணும் கிடையாது. நம்ம ஊர் வேண்டாம் சித்திர கொடுத்து போங்க. ராமன் இருந்த இடத்துக்கு போனா அதை சொர்க்கம் அதான் சொர்க்கம் தீவை குண்டமே சொல்லிவிட்டோம்னு நினைக்கிறோம். அப்படிப்பட்ட நிலை எங்க ராமன் ஒவ்வொரு இடத்துக்கும் செய்யலாம். அதனால அங்கதான் சொன்னபடியா சொல்லிக்கிறார்.
அச்சு வைப்பேனும் வேண்டேன், ஸ்ரீவைகுண்டத்தை வேண்டாம், எனக்கு வேண்டாம். எது வேணும்னா இது பூலோக வைகுண்டம் தான் செய்வைக்கணும். அந்த திருவரங்கநாதன் செய்வைக்கணும். அச்சு வைப்பேனும் வேண்டாம், அவருக்கு அச்சுவை இச்சுவைனர். அச்சுவை பெருணும் வேண்டேன் அரங்கனான் அரங்கனான் என்ன. ஏன்னா அவருக்கு இச்சுவை தவிரையான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெருணும் வேண்டான. இச்சுவை எது சொல்றாருன்னா இங்க பக்கத்திலே இருக்கான். இது சொல்றாருன்னா வைகுண்டத்தை அச்சுவை பெருணும் வேண்டேன். அந்த அவரை பொறுத்த வரைக்கும் எது பூலோக வைகுண்டமான ஸ்ரீவைகுண்டம், ஸ்ரீவைகுண்டம் அந்த வைகுண்டம், அந்த வைகுண்டம் பக்கத்திலே இருக்கான். இந்த வைகுண்டம் இங்கேயும் இருக்கும். அதெல்லாம் அந்த பக்கத்தில் இருக்கிற வைகுண்டம் வேணா இன்னைக்கு இந்த வைகுண்டம் வேணும்னு கேட்கிறாரு. இதுன்னு சொல்ல வைக்கிறா அத்தனை பேர் பிரார்த்திக்கிறா இல்லையா? அப்ப அங்க போயாச்சுனாலே அங்க போனா கீழே உட்கார்றதே கிடையாது. எல்லாம் நின்றுட்டு தான் சாப்பிட்றது முதற்கொண்டு எல்லாம் மனக்கொண்டு எல்லாமே நின்றுட்டு தான். ஒண்ணு வேண்டாம். சுவாமி வந்து வந்தார், சுவாமி உட்கார்ந்துட்டார், உட்கார்ந்து சாப்பிட்டார். உட்கார்ந்து சாப்பிட்டு கட்சி கையை ஊனாம எழுந்துட்டாரு வச்சுக்கேன். அப்ப அவ உடம்பு அவர் பக்கத்துல இருக்குன்னு அர்த்தம். சுவாமி நீங்கெல்லாம் எழுந்துருக்கோம், ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நான் எழுதுக்கிறேன் அப்படின்னு கையை இந்த பக்கம் ஊனி அந்த பக்கம் ஊனி எச்சில் பத்தி எல்லாம் பண்ணி முற்ற முகத்து கோழ்த்தினையா முன்னாடி நோக்கு வளைச்சு இன்னும் பண்ணி இதெல்லாம் பண்ணாருன்னாச்சுங்க. அப்புறம் வசத்துல என்ன அர்த்தம்? அப்ப ஏன் இதெல்லாம் பிராக்டிஸ்ல இல்லை. தன்னுடைய பிராக்டிஸ் வந்துன்னா கைக்கரியம் பண்ணி 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 பிராக்டிஸ் இருக்கா. அப்ப அத்தனை வந்துட்டு இருக்கு இல்லையா? எதுவுமே நம்ம பண்ணா போயாச்சுனாலே பிராக்டிஸ் இருந்தனாலே அத்தனை போயிடுது இல்லையா? அதே போல அங்க திரும்ப வரத்துக்கு உண்டான பழக்கம் வேணும் இல்லையா? அந்த பழக்கம் இல்லாம நான் எல்லாத்துக்கும் தன்னுடைய அதனால நிச்சயம் சொல்லி பார்க்கணும். என்ன சொல்லணும்? நான் நிச்சயம் வருவேன், நிச்சயம் வருவேன். ஏன்னா இவர் சொல்லாம விட்டுட்டா என்ன தெரியுமாகும்? இந்த வாழ்க்கை நன்னா இருந்துட்டனாலே ஒரு வம்பு இருக்கு. நன்னத்தானே இருக்க சுவாமி, இன்னும் 2 ஜென்மத்தை நான் அனுபவிச்சுட்டு அப்புறம் போலாம். அனுபவிச்சுட்டு நல்லா இந்த ரயில் பிரயாணம் மாதிரி தான் அநேகமா உள்ளுக்குள்ள போயாச்சுன்னா முதல்ல சண்டையில தான் ஆகும். முதல்ல அவ நம்ம பெட்டி வைக்கணும், அவ பெட்டியெல்லாம் ஃபுல்லா வச்சுக்குவா. நம்ம பெட்டி வைக்கிறதுக்கு இடமே இருக்காது, ஒவ்வொரு சட்டா இருக்கும். இறங்கச்சு சம்பந்தம் பேசுறதுக்கு கொண்டுவோம். இறங்கச்சுன்னா என்னமா சொல்லி கிளம்புறதுன்னா அத்தனை நெருக்க வந்துடுவா இல்லையா? நெருக்க வந்து அப்புறம் பிரிஞ்சு போறதுக்கு உண்மை தெரிய போகுது. அப்ப என்ன இது? ஆரம்பச்சே சரணாகதி பண்றச்சே வேண்டாம் சாமி மோசம் உடனே சொல்றான். அனுபவிக்க ஆரம்பிச்சு ரொம்ப நல்லா இருக்குன்ற இல்லையா? ரயில் பண்ண ஆரம்பிக்கச்சே ஓ இந்த ரயில் பயணமா கூடாது, இத்தனை சண்டை இருக்க அப்படின்வா. ஆனா அதுக்கப்புறம் பிரிஞ்சு போறது சம்பந்தம் பேசுறது கொடுத்தா இல்லையா? இன்னும் கொஞ்சம் தூரம் போகக்கூடாதா, இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு. அதே போல வாழ்க்கையான என்ன ஆகுதுன்னா நன்னத்தனம் வைக்கிறது 2 வருஷம் 2 ஜென்மம் நல்லா இருந்துட்டு அப்பா மொதத்துக்கு போகுது நிச்சயம். நான் சொல்றேன் போகலாம் சொல்றேன் சிவ போறேன். ஆனா 2 ஜென்மம் கொஞ்சம் அனுபவிச்சுட்டு அனுபவிக்கணும்னா அனுபவிக்கிறது அனுபவிக்கிற நிறைய கைங்கரியம். இவர் என்ன கைங்கரியம் பண்ணாதான் இவருக்கு பெருமாளுக்கு உத்தியோகம் படுக்குன்னு நிறைய கைங்கரியம் பண்ணும். அதுக்காக இருக்குன்னு நினைக்கிறேன்னா அந்த ஒரு எண்ணம் ஏற்பட்டு போகணும். அந்த எண்ணம் ஏற்படாத வேணும் நிச்சயம் சொன்னோம். ஏன்னா இன்னொரு இந்த மாதிரி விரித்துக்காதுன்னு இப்போ ஒரு மாதிரி கிடைச்சிருக்கு, ஒரு புடிச்ச கிடைச்சிருக்கு. அடுத்த ஜென்மம் ஒரு சின்ன பெரிய வீடு, அதை விட பெரிய வீடுன்னா அவர் எல்லாத்த விட பெரிய வீடு செய்வை கொடுத்து பெரிய வீடு தந்தோம் தெரிவிக்கிறார். நமக்கு பெரிய வீடு தந்தோம் அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்ப அடியே அம்மா அடியே வேண்டுவது இதே பிரார்த்திக்கிறார். சொல்லுவாங்கன்னா அப்ப பெரிய வீடு அவர் கொடுக்கிறார், பெரிய மாடி கொடுக்கிறார். இந்த மாடிக்கு வரணும்னா காசு இருக்கணும். அங்க காசு இல்லாம மாடி கொடுக்கறது தயாரா இருக்கார். அப்படிப்பட்ட போறது இருக்கிறது அந்த இடத்துக்கு இங்க பக்கம் வீடு 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 தங்கிட்டு இல்லையா? அப்ப ஏதாவது நோய்க்குனா அந்த வீட்டை வாடகை கொடுத்தாலும் பறக்கிறமான்னா கிடையாது. அப்ப புருஷார்த்தம் பிராப்தியம் எல்லாம் பகவான் அவன் திருவை அடைய போறோம். அதுவே புருஷார்த்தம் வேறு தெரிவிக்கிற அந்த பாக்கியத்துக்கு அடைய யார் கொடுப்பார்னா அப்படிப்பட்ட நிலையத்தான் இங்க தெரிவிக்கிறார். ஆக என்ன தெரிவிக்கிறது? இப்படிப்பட்ட வார்த்தை என்ன வார்த்தை? முதல் வார்த்தையால் என்ன தெரிவிக்கிறார்? ஆச்சரியமான உனக்கு உறுதிப்பாடு வேணும். என்ன உறுதிப்பாடு வேணும்? ஆச்சரியமான உறுதிப்பாடு. அதாவது தான் பிரபன்னனா இருக்கும் போது பகவான் அதாவது சீவைத்தமன் சரீர அவதானத்தில் எம்பெருமான் திருவடிகளே சேரலாம் என்றிருக்கு. அந்த உறுதிப்பாடு ரொம்ப முக்கியம். எப்படி முக்கியம்னா அவன் கொடுத்தே தீர்வன் என்கிற எண்ணம் நம் மனதில் பரிபூர்ணமாக இருக்கணும். பரிபூர்ணமாக இருக்கிறோம்னா எப்படி இருக்கணும்? புரியத்துக்காக நாம நிச்சயமே குளிக்கிறோம். குளிச்சு முடித்து நெத்திக்கிட்டு பெருமாள் திருவாரம் விட்டு சாப்பிடுறோம். யாராவது கார்த்தால எழுந்ததுக்கு அப்புறம் இனி நான் குளிச்சுட்டு தீர்த்த மாட்டு பெருமாள் முடிச்சுட்டு சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சுட்டே இருப்பாங்க. நினைக்க மாட்டேன் இல்லையா? அது தன்னடியே நடக்கும் இல்லையா? நாம எழுந்த உடனே அது டே டு டே ஆக்டிவிட்டிஸ் கூட தன்னடியே அது நடக்கும் இல்லையா? நடக்கும் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு எண்ணம் இது தன்னடையே நடக்கும். எது
நான் மோட்சத்துக்கு ஒரு உறுதி என்கிற எண்ணம் பூர்ணமா இந்த மனதில் உருவாகணும். அவ்வளவு தூரம் உருவாகிட்டார். ஏன்னா ஒரு துளியும் சந்தேகப்படாது. அந்த சந்தேகத்தை தான் தலைப்பட்டுக்காக தான் அந்த தான் தெரிவிக்கிறார் முதல் வார்த்தையாரு. அதுவும் அதாவது என்ன தெரிவிக்கிறார், அப்படிப்பட்ட அந்த வார்த்தை ஸ்ரீவைஷ்ணவன் சரீர அவசானத்திலே எம்பெருமான் திருவடிகளிலே சேரலாம் என்று இருக்கை. ஏன்னா அந்த ஸ்ரீவைஷ்ணவன் போய் சேரக்கூடிய எது ஸ்ரீவைகுண்டம். அந்த ஸ்ரீவைகுண்டம் நிச்சயம் கிடைச்சே தரும். எப்படி கிடைக்கிறது? என்னுடைய முயற்சியால் அல்ல, பகவான் காட்ட. அது யாருடைய அனுகிரகத்தால? ஆச்சாரிய கடாட்சத்தால. இப்படி உன்னுடைய நம்பிக்கை ஏற்பட்டால் ஏற்படலாம். அதுதான் உண்மை. அந்த பரிபூர்ணமான நம்பிக்கை இருந்ததுன்னா நிச்சயம் முதல் வார்த்தையாக இருக்கக்கூடிய பகவான் சேர்ந்து என்று இருக்கக்கூடிய அந்த வார்த்தை முடிகிறது. அதுக்கடுத்து இரண்டாம் வார்த்தை. அப்பனா இதுல என்ன தெரிஞ்சுட்டோம்னா பூர்ணமான உறுதிப்பாடு இருக்கணும். ஸ்ரீவைகுண்டம் போய் சேரப்போற உறுதிப்பாடு பூர்ணமா இருக்கும். இது முதல் வார்த்தை. இரண்டாம் வார்த்தையா என்ன தெரியுதுன்னா அப்பேரும் அவனாலே பெற வேண்டும் என்றிருக்கை. இது இரண்டாவது வார்த்தை. முதல் வார்த்தைக்கு ஒரு நேரம் ஆயிடுச்சு சொன்னேன். ரெண்டாவது திருவிந்து போயிட்டாங்க. அவ்வளவு கஷ்டமும் இல்லை. முதல் வார்த்தை தான் கஷ்டமா இருக்கு. என்னன்னா அப்பேரும் அவனாலே பெருகை. அப்ப பேர் இது ஸ்ரீவைகுண்டத்தை பிராபிப்பது. அந்த ஸ்ரீவைகுண்டத்துக்கு பேர் இது பேர் என்னது? பிராப்தியம், புருஷார்த்தம், பாக்கியம்னு அர்த்தம். அப்ப நல்லது நமக்கு நடக்கும் இல்லையா? அந்த நல்லது எப்படி கிடைக்கும்? அவனாலே பெறலாம் என்று. இந்த மோட்சத்தை யார் கொடுக்க போறா? அதாவது ஒரு பக்கம் வீடு மண்ணா இருக்கு, அந்த வீட்டை வாங்கினோம், அங்க போவது கனவா சுவாமி நனதா சுவாமி நினைச்சுட்டு யார் வாங்கி கொடுப்பா? பக்கத்து வீட்டுக்கு வாங்கி கொடுப்பாரா? இவா வாங்கி கொடுப்பாரா? வா வாங்கி கொடுப்பாரா? நாத்தனா வாங்கி கொடுப்பாரா? யார் வாங்கி கொடுப்பாருன்னா யாரும் வாங்கி கொடு, பகவான் தான் வாங்கி கொடுப்பாரு. அப்ப போயிரு புருஷார்த்தம் பிராப்தியம் தெரியுது. அப்ப அந்த பாக்கியத்தை அடிக்க கொடுக்க போறது யாருன்னா நாம் முயற்சி எடுக்கணுமா, அல்லது இந்திரனோ சந்திரனோ குபேரனோ வேற யாரா கொடுக்க போறாளா, அல்லது உறவுக்காரா கொடுக்க போறாளா, அல்ல பெரியப்பா சித்தப்பா கொடுக்க போறான்னா அவ யாரும் கொடுக்க போறதில்லை. அப்ப யார் கொடுவார்? பகவானே பிராப்திய பிராபகம். அவனை அடைந்து அவனாலே அவனை அடைதல். அப்படிப்பட்ட அனுபவிப்பன வர அப்ப அடைய போதவனை. ஏன்னா லோகத்துல இந்த ரெண்டுமே ஒன்னா இருக்காது. இந்த ஸ்ரீவைகுண்டம் போனோம், ஸ்ரீவைகுண்டத்துக்கு காலத்துக்கு வரோம், காலத்துக்கு வரதுக்கு வழி வேறு, வந்த உடனே வந்து அனுபவிக்கக்கூடிய விஷயம் வேறு. விஷயமும் வழியும் இரண்டுமே ஒன்றாக இருக்குமான இருக்கவே இருக்காது. ரெண்டுமே என்னைக்குமே ஒன்னா இருக்காது. இது லௌகிக்கத்துல. ஆனா பகவான் விஷயத்துல எப்படின்னா இரண்டுமே உண்டு. அவனை அடைவதற்கு வழி அவனே, மற்றொன்னு கிடையாது. இப்ப புரியறதுக்காக 18 மாடி ஏறணும். 18 மாடி ஏறணும்னா அதுக்கு என்ன இருக்கு? படிக்கட்டு இருக்கு. இப்பெல்லாம் யந்திரம் வந்து விட்டு உள்ளுக்குள்ள போய் அதை கதை கடாலும் கதை காட்டிக்கணும். காத்துனோடனே என்ன காணிச்சிட்டோம் புரியுது சொன்னா இருக்கோம். ஒரு 10 வாங்கி வச்சேன் அப்படியே புஷ்பகமான மாதிரி கொடுப்போம். அப்படியே போயிட்டு அவன் போனால புஷ்பகமாகணும். இது கொண்டு போகுது இடுக்கு நேராக போகுது. நேராக போயிட்டு 18 கொண்டு விட்டுருது. இப்ப கொண்டு விட்டுனா அங்க என்ன வேணுமோ யாரை பார்க்க பார்த்துட்டு இல்லையா? அப்ப அங்க பார்த்துட்டு போகணும். அவரை பார்ப்பது புருஷார்த்தம். அதை பார்ப்பதற்கு வழி இந்த யந்திரம் தான். இந்த யந்திரம் இந்த லிப்ட் என்கிற யந்திரம். அதே போல ஸ்ரீவைகுண்டம் என்கிற ஊருக்கு போகணும், அதுக்கு ஒரு யந்திரம் இருக்கா சொன்னே. இங்க புஷ்பக விமானம் போல உபேர விமானம், இந்திர விமானம், ஏதோ ஒரு விமானம் இருக்கான்னா அது வரைக்கும் இதுக்கு யாரும் யந்திரம் கண்டுபிடிக்கல. பராதர பெண்ணும் கொஞ்ச நாள் இருந்தா லீலா விபூதிக்கும் நித்திய விபூதிக்கும் படிக்கட்டு கட்டி இருப்பாருன்னு தெரிவிப்பார். இன்னும் அதனால பெருமாள் கூட சினிமா செய்யறதுலாம் ரொம்ப ரொம்ப ஜாகிரதையா பண்ணார். ஏன்னா சிலதெல்லாம் சில நேரத்தில் அப்பாத்துல கோபம் கூட வரும். ஒண்ணுமே இல்லை, ஆள வந்தாலும் எப்பேருமானாலும் ஏன் கேட்கல தேவமா பார்த்து முதல்ல கேட்க அங்க போறவங்க முதல்ல கேள்வி கேட்கணும். ஆனா அப்படின்னு ஒரு புத்தகம் வந்துச்சு, யாரோ ஒன்று போட்டுட்டா எம்பெருமானாரும் ஆளவந்தாரும் சந்தித்தால் இவர்கள் சந்தித்தால் அப்படின்னு ஒரு புத்தகம் போட்டுட்டார். நல்லா தான் எழுதியிருக்கா. அதனால சிலதெல்லாம் புத்தகம் இருக்கு, பரவாயில்ல போயிருக்கணும். ஏன் பண்ணினேன்? பகவத் சங்கல்பம். பகவத் சங்கல்பம் யாரு யார் உன்னுடைய சங்கல்பத்தை இது எங்க கேட்கறேன்னா புரியக்கூடாது. மின்னிட பாபாக்கள் நின்றர்கள் சூடுவார் முன்பு அந்த பாதுகாப்பு ஊழல் திறத்தை பார்க்கணும். ஆழ்வார் பராமர்ச நாயகி 6 மணிக்கு வர சொன்னான் திருவாரூர் வரல. 6:05 வந்து 5 நிமிஷம் தாமதம் லேட்டு, 5 நிமிஷம் லேட்டு. உடனே கோபம் பராமர்ச நாயகி, என்னுடைய பந்துங்கள் வந்து போகு நம்பி கழகமே போ கிட்டக்க வராது அப்படின்னா, இவர் கிட்டக்க வராதுன்னா நேரம் அங்கிருந்து உள்ளுக்குள்ள வராது. தோட்டத்தில் விளையாடிட்டு தோழிகளோட ஆழ்வார் அசியமான பதிகம் என்னிட மனவார்கள் பாத்திரத்துல விளையாடிட்டு கட்சி தோழிகளோட பந்து போட்டு இருக்கா. பந்து போட்டு கட்சி
தெய்வாதீனமான அந்த பந்து நாயிட்டுன்னா அந்த தோட்டத்துடைய வாசல் பக்கம் அந்த படல் கதவுன்னு பேரு, அந்த படல் கதவு கிட்ட போயிட்டு கத்தப்பட கையை பிடிக்கல, அங்க போயிட்டு அங்க பெருமாள் உள்ள வந்துருக்காரு. அப்ப வியாக்கியாதா எதிரா தெய்வாதீனமா பந்து இங்க தெய்வத்தை பக்கத்துல வந்துருக்குன்னா தெய்வாதீனமா யார சொல்றது, யார சொல்றது? அதே மாதிரி சிவகத்துக்கு போய் அவர் சொல்றோம் தெய்வாதீனமா நடந்துச்சு எம்பெருமானாரும் அளவந்தாரும் சந்திக்க விடல. சந்திக்க விடலன்னா அவர் திருமேனியை ஜெயிச்சிருக்காரு, சரம திருமேனியா ஜெயிச்சிருக்காரு. ஆளவந்தார் எம்பெருமானோட திருமேனியா என்ன ஜெயிச்சிருக்காரு, ஆனா பேச்சுவார்த்தை இல்லை. இவரும் ஜெயிச்சிருக்காரு, ஆனா இவர் திருமேனி இருக்கட்டே ஜெயிக்கல, திருமேனி சரம திருமேனியா ஜெயிச்சிருக்காரு. ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தையில இல்லையே 5 ஆச்சாரம் கிடைக்கலான்னு தான் பண்ணினேன் அப்படின்னு பேசனா ஏன் ஒரே ஆச்சாரம் கஷ்டிக்க முடியாதா, ஒரே ஆச்சாரம் பண்ண முடியாது, எத்தனை பேர் கேட்கலாம் இல்லையா? இது சொல்ல வந்தேன்னா அதே போல இங்க இருக்கு இந்த மாதிரி இந்த யந்திரம் இருந்தது. அந்த யந்திரத்தை போறோம்னா பராகரபட்டர் பண்ணியிருப்பார், அவரே அழிச்சு போயிட்டார். அதனால 32 கொண்டு போயிட்டார். ஆழ்வாருக்கு எப்படி 32 திருநட்சத்திரமோ பராகரபட்டருக்கும் 32 திருநட்சத்திரம். அதுக்குள்ளே ஒரு கல்வி இன்னும் திருவயிற்று போயிட்டார். என்ன பண்றது, பெருமாள் அழிச்சு போயிட்டார். அவருக்கு சில காலத்துல சில பேர் ரொம்ப அதீதமான பிரீதி ஏற்படுத்த வச்சுக்க ஆழ்வார் பராசரப்பட்டதான் அதீதமான பிரீதி ஏற்றினா போறோம் இங்க கைங்கரிக்கணும், அங்க வரும் அங்க வந்து கைங்கரிக்கணும், அந்த கைக்கு அங்க வச்சுக்கணும், அங்க அழிச்சு போறாரு இல்லையா? இதுக்கு சொல்ல வந்தேன்னா அவருக்கும் அழிச்சு போட்டாரு. இப்ப நமக்கு எந்த யந்திரம் வந்து போவோம்னா பகவான் பிராப்தியமா இருக்கான், ஸ்ரீமன் நாராயணா அவனே காரணம். யாரை திருவிழா அடைக்க போறோம்னா அடைவதற்கு வடியும் அவரே, அடைவிப்பவன் அவரே, அடைய போவதும் அவரே. அதை கற்று இந்த யந்திரம் கொண்டு போதான்னா யந்திரம்னா எந்த குபேர யந்திரமோ சீவை கொண்டு வந்தமோ எந்த யந்திரம் கிடையாது. ஏன்னா சில பேர் யந்திரம் வச்சுட்டு இருக்கான். என்ன யந்திரம்னா புத்தகத்தை கரெக்ட்னா நடுப்பக்கத்தை சுதர்சன யந்திரம், குபேர யந்திரம் நிறைய வந்து யார் கொடுக்குறா என்ன கொடுக்குறா. யந்திரம்னால என்ன இருக்குமா, எத்தனை உபவாசங்கள் இருக்கணும், எத்தனை அனுஷ்டானம் இருக்கணும், அதுவும் ஒரு பிராமணனால் தான் பண்ண முடியும். அந்த பிராமணன் அந்த நிட்டையோடு இருக்கணும். அந்த நிட்டம் பல பேர் தொடப்படாது. அது நேரம் இந்த புத்தகத்துல வந்து இத்தனை காசு கொடுத்தா கிடைச்சிருக்கு அப்படின்றாங்க. அந்த யந்திரம் வேணா கிடைக்காது, அதுக்கு அது ஒரு நம்பிக்கை வேற. அந்த யந்திரம் வாங்கிட்டு ஆத்துக்குள்ள வச்சா கூடிய பிச்சுட்டு கொடுக்கும், உங்களுக்கு நிறைய கிடைக்கும் அப்படின்னா அதை கொண்டு வந்து வைக்கிறதுக்கு முன்னாடியே ஒழுங்கா இருந்துச்சு. கொண்டு வந்து எதுக்கு அப்புறம் இருக்கிற செலவு ரெட்டிப்பாயிட்டு மறுபடியும் குறைஞ்சு போயிட்டு. என்னமா சுவாமின்னா கொட்டையை கொடுக்குன்னா மேல காரை பிச்சுட்டு தான் கொட்டுறது. வெள்ளை சரியா அடிக்கிற அங்கிட்டு கட்டத்துக்கு கொட்டத்தை தவிர மற்றதும் கொட்டதான். இதுக்கு தவிர வரல அவ்வளவு தூரம் குபேர எந்த இதுவும் கூடாது. இது சொல்லுறேன். அதே போல இங்க இருக்கக்கூடிய யார் கொடுப்பா, மற்ற பேர் கொடுக்க மாட்டா, குபேரனும் கொடுக்க முடியாது. இது ஒரு வாக்கியம் இருக்கு. ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேது சியமிச்சேது உதாசனாது சங்கராது ஞானம் நிச்சேது மோட்சே ஜனார்தனா. இது ஒரு வாக்கியம் இருக்கு. ஆரோக்கியம் என்னன்னா சூரியன் போய் கேட்டுக்கோ. ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேது சியமிச்சேது உதாசனாது அக்னி பகவான் போ. வரங்காசு ஐஸ்வர்யம் என்னன்னா அக்னி பகவான் போ, நிறைய கொடுப்பார் அப்படின்னு. அதுக்கப்புறம் சங்கராது ஞானம் நிச்சயது, ஞானம் வேணுமா, உயர்ந்த ஞானம் வேணுமா, சங்கரத்துல போ. அடுத்து கடைசியில் மோட்சம் நிச்சய ஜனார்தனா, மோட்சம் வேணுமா ஜனார்தனத்தை போ அப்படின்னு தெரிகிறது. அப்ப நானே பார்த்து அனுபவிக்கிறேன். என்ன ஆச்சுன்னா ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சே சியமிச்சேது உதாரணம் சங்கராது ஞானம் நிச்சயதுன்னு மார்க்கண்டேன்னு ஒரு பக்தர், சிவபக்தர். அதாவது மார்க்கண்டேயனும் கரியே கருத்தவனம் ஒன்றும் வேண்டாம் கடனல்லால் இவவில்லை இருப்பதெல்லாம் அவமூர்த்தியால் அவர்க்கே இருமீனும். கரியன சாட்சின்னு அர்த்தம். தெய்வைஷ்ணவால் யார் சாட்சின்னா சிவபக்தன் தான் சாட்சி. பகவான் முருகதர் கருவம் சொல்றதுக்கு ஸ்ரீவைஷ்ணவன் அவரே நான் சாட்சி அனுபவிக்கிறார். அவன்கிட்ட கேட்கிறார் பெருமாள், இவர்கிட்ட போய் கேட்கிறார் சிவத்தை. அவர் கேட்டெல்லாம் கொடுத்துட்டு இவருக்கு மோட்சத்துக்கு போகணும்னு ஆசை வந்துருக்கு. யாருக்கு, மார்க்கண்டேயருக்கு. சரி சரி நான் கேட்டதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தேன், வாஸ்தவம் தான். ஆனா மோட்சத்துக்கு போகணும் நான் சித்தமாயிட்டேன், கொடுத்துருவேன். இல்லை மோட்சம் போகிறது என்னால் கொடுக்க முடியாது. ஆனால் நான் ஒன்று பண்ணேன், சிபார்த்து பண்ணேன். சிபார்த்து என்ன பண்ணேன், சிபால் தான் கொடுப்பாரு, ஜனார்தனன் தான் மோட்சம் கொடுக்க போறாரு. நான் ஒன்று பண்ணேன், நான் வேணா ஒரு 2 வார்த்தை சொல்லி வைக்கிறேன், சொல்லி வச்சு சிபார்த்து பண்ணி அங்க போகிறது சொல்றேன் இருக்கிறார். அப்ப இருக்கச்சு மோட்சம் போகிறதுக்கு நன்னால போகிறேன் பிரார்த்திக்கிறாரியா, ஜனார்தனன் கொடுக்குறான்னு தெரிவிக்கிறாரியா. ஜனார்தனன் அப்படின்னா ஜனியை அர்த்த இன்சாயாம் தாத்து. ஜனினா பிறப்பு, அர்த்த இன்சாயாம் தாத்து ஜனியை உடைய ஜனங்கள். அதாவது ஜனினா பிறப்பு. இந்த பிறப்பு இருக்கிறாரியா அந்த ஜனியை இன்சிக்கிறார். இன்சுன்னு தொலைக்கிறார், பிறப்பை தொலைக்கிறார். அப்படின்னா என்ன, ஜனங்களை பிறக்காதபடி தொலைக்கிறார். ஜனங்களை தொலைக்கிறார், ஜனங்களின் பிறப்பை தொலைக்கிறார். அப்படின்னா அதனாலதான் அவருக்கு ஜனார்தன் பேர். ஜனி ஜனி அர்த்த இன்சாயாம்னு தாது சம்ஸ்கிருதத்தில். இந்த தாதுவின் படினா இன்சிக்கிறார், ஜனங்களை இன்சிக்கிறார். மட்டுமல்ல
ஜனியை உடைய பிறப்பையும் இறப்பையும் இன்சிக்கிறார். அதனால அவருக்கு ஜனார்தன் பேரு. மோட்சிச்சாமி ஜனார்தன. இந்த ஜனார்தன் எங்க இருக்கார் கேள்விப்பட்டிருக்கிறார். வர்க்கலா மலையாள திவிதேசம், அரபிக்கடல் பக்கத்துல வர்க்கலா ஆச்சரியமான திவிதேசம். அந்த சமுத்திரத்துல நிறைய அலைகள்லாம் வரணும், பெரிய பெரிய அலைகள்லாம் வந்து சொல்லியிருக்கார். அப்படி இந்த அலைகள் பக்கத்துல வர்க்கலாங்கிற திவிதேசத்துல இருக்கார். அவரு ஆசனம் பண்றவர் திருக்கைகள் அவருக்கு ஆசனம் பண்ண அவரே சொல்லிட்டு இருக்கா. இந்த ஆசனம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி வருமா, கிட்டக்க வருமா. அவர் ஆசனம் பண்ணிட்டாருன்னா கலியுங்கள் அழிஞ்சு முடிஞ்சு கொடுத்து அப்படின்னு தெரிவிக்கிறார். முதல்ல இங்க இருந்து கொஞ்சம் மேல வந்திருக்கு, கொஞ்சம் மேல வந்திருக்குன்னு தெரிவிக்கிறார். அதையும் தெரியல, அங்க இருக்கிறவங்க கேட்டு பார்த்தா சொல்றார். அவர் நேர ஆசனம் பூச்சி வந்து சொன்னாரு, கலியுகம் முடிஞ்சு போயிருந்திருக்கேன். ஏன்னா அப்ப இருக்கச்சு அத்தனை வர்க்கலங்க நேற்று தந்து கிடைக்கிற உயரமான அலைகளா வரக்கூடிய இடம் அப்படிப்பட்டனா. அப்ப முக்தி கொடுக்க போறார் யாரு? ஜனார்தனன் கொடுக்குறான். ஜனார்தனன் என்ன கொடுக்குறான்? மோட்சத்தை கொடுக்குறான், முக்தியை கொடுக்குறான். ஏன்? முக்தியே பகவான் தான். இப்ப நான் மோட்சத்தை கொடுக்குறான்னு சொன்னியா, மோட்சமே பகவான், முக்தியே பகவான் தான் அப்படி சொல்லுவாங்கன்னா. ஏன்னா முக்தினா என்ன அர்த்தம்? அனுபவ ஜனித பிரீத்திகாரித கைங்கரியமே பரமபுருஷார்த்த லட்சண மோட்சம் இல்லையா? அப்படிப்பட்ட முக்கிய பகவானா. அப்ப அதை அடையக்கூடியதுன்னா நடக்காதுன்னா அப்பேற்பட்ட எடுத்து கூப்பிட்டு போட யாருக்கு சக்தி இருக்குன்னா மற்ற யாருக்கும் சக்தி கிடையாது. சுவாமி யாருக்கு சக்தி இருக்கு? பகவான் ஸ்ரீமன் நாராயணுக்கு கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கு. மற்ற யாருக்கும் பிராப்தியும் கிடையாது, சக்தியும் கிடையாது. அதனால்தான் பகவான்கிட்ட பிரார்த்தித்து அடைகிறோம். மரணமானால் வைகுண்டம் கொடுக்கும் பிரான். அங்கேயே அதே சொல்லணும். இங்க வேற கருத்து என்னன்னா வைகுண்டத்தை கொடுப்பவர் அந்த பகவான் தான். இது இரண்டாவது அர்த்தத்துக்கு. அதாவது அப்பேரும் அவனாலே பெற வேண்டும் என்றிருக்கேன் பார்த்தோம். முதல்ல ஸ்ரீவைஷ்ணவன் பேரு தப்பா என்று துணிந்திருக்கேன்னு பார்த்தோம். இப்ப அப்பேரு எப்படி கிடைக்கிறது? அவனாலே என்றிருக்கை. அப்ப அவன் தான் கொடுக்குறான். அதாவது அவனாலே அவனை அடைதல், அவனாலே மற்றொன்றை அடைதல் அல்ல. சரி, இந்த சப்தம் அவனாலே அவனை அடைதல் இருக்கு இல்லையா? கொஞ்சம் மாற்றி பார்ப்போமா? அவனாலே மற்றொன்றை அடைதல் இது ஒரு நிலை. மற்றொன்றாலே அவனை அடைதல் ரெண்டுமே இல்லை, ரெண்டுமே தப்பு. அவனாலே அவனை அடைதல், மற்றொன்றாலே அவனை அடைதல். ஏன் சுவாமி? மற்றொன்றாலே அவனை அடைந்தாலும் அதே தானே, அவனாலே அவனை அடைந்தாலும் அதே தானே. இந்த இடத்துக்கு வரணும். அந்த பக்கமா அந்த வழியா அந்த திருவழியாக அடுத்து நாளைக்கு இந்த வழி திருவழியாக இடம் மாறுமா? மாறுபடுது. எப்படி வந்தாலும் ஒரே இடத்துல திருப்ப சொல்லுவார். எங்க போனாலும் தேர் நிலைக்கு தான் வந்தான். யாரோ எங்களுக்கு சுத்திட்டு போலாம், கடைசியில் எங்கிட்ட தான் வந்து சொல்லுவாள். அது சொல்லுவா எங்க வேணும் தேர் நிலைக்கு தான் வந்தாலும் தெரிவிக்கிறாள். அதே போல இந்த வழியா வந்தாலும் இங்கதான் வந்தாலும் காலத்துக்கு தான் வந்தணும். அந்த சில நேரத்தில் அங்க ஏதோ ஒரு ஆட்டோவத்தை நடந்துட்டு வச்சுக்க சுற்றி தான் வரேன், சுற்றி நீங்க வந்து வரணும். அது அடிக்கடி இந்த ஊர் நல்லா நடந்துட்டே இருக்கு. முன்னாடியே பார்த்து சுற்றிட்டு வரணும். இல்ல இங்கே வரக்கூடிய வரத்துக்கு வந்து தான் அது கிடைக்கும். இல்லைன்னா அந்த பக்கம் வந்தா வராது இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஆனா இங்க என்ன சொல்றாரு? அவனாலே அவனை அடைதல் ஒத்துக்கிறேன் சாமி, அவனாலே மற்றொன்றை அடைதல்னா ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா ஸ்ரீவைகுண்டத்துக்கு இன்னொரு போறேன், ஒத்துக்க மாட்டேன். மற்றொன்றாவது அவனை அடைந்தால் இது போல இந்த வழிக்கு வேற வழியா வந்தா என்ன? வழிதான் முக்கியம், வந்து சேரத்தான முக்கியம், பலன் தானே முக்கியம். பலன் மாற போறதா? வைகுண்டம் அதே தானே, வேற வைகுண்டம் இல்லையே. தேசிகன் இதை ஒத்துக்கல. அது என்ன விஷயம் என்றது நாளைக்கு